வணக்கம் 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 தவசம். Just give me a minute. Yes. So good evening to all. Good evening to all. நான் சொல்றது கேக்குதா? என் ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க. செக் பண்ணிடுவோம். Yes. Is my audio videos are clear? நான் சொல்றது கேக்குதாடா? Okay? Is my audio video clear இருக்கா? Hi Harunesh. Hydra Prithvi. Fine. நான் நல்லா இருக்கேன், நீங்க இருக்கீங்க. Okay. Hi. நான் சொல்றதுல கேக்குதாடா? Is my voice audible? Okay. Thank you. Okay. Thank you. So எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்குமே குட் ஈவினிங். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம டெய்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம், இன்னைக்கு என்ன சாப்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிசியாலஜில வந்துட்டு நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? எஸ். ஸோ எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம். ஓகேவா? ஸோ இந்த நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல வந்துட்டு டாப் மோஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு டாப் மோஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். பார்த்தலாம் இல்லைங்களா? எஸ். ஃபைன்டா கோகுல பிரியா. ஃபைன். ஓவர் யூ ஆல். எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பட் பேச நோ ப்ராப்ளம் பண்ணலாம். எஸ், பாத்துக்கலாமா? ரெடியா? எல்லாருமே ரெடியா? அதுக்கு முன்னாடி மேம் சொன்னது எல்லாம் லைவ் வந்துருப்பீங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய புக் லான்ச் இருக்குடாக்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் 38 இயர்ஸ் நீட் ஆஸ்பெக்ட்ல வந்து போகும்போது 38 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு புக்கா வந்து நீங்க கேட்டதுனால நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ நாளைக்கு அதுக்கான லான்ச் இருக்கு. நாளைக்கு 7 o'clock மறக்காதீங்க. மேம் இப்பதான் லைவ்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா? ஸோ நாளைக்கு மறக்காம 7 o'clock வந்துட்டு அந்த லான்ச்சுக்கு வந்துருக்கு. ஓகேவா? எஸ், நம்ம ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கான செஷன் ஆரம்பிச்சிடலாமா? Shall we start the session? Today's session. இன்னைக்கான செஷன் எப்படி போகுதுன்னு பார்த்துலாமா? இன்னைக்கான செஷன் ஆரம்பிச்சு முடிச்சு விட்டுலாமா டாக்கணுங்களா? எஸ். இன்னைக்கு ஹியூமன் பிசியாலஜில அடுத்த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல வந்துட்டு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா we have a brain இருந்தது. பிரெயின் இப்பவும் இருக்கு. பிரெயின் இருந்தது, அந்த நியூரான் பேஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஹை இருந்திருக்கு அண்ட் இயர், இதெல்லாம் டீடைலா வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ ரிவைஸ் சாப்டர் வந்து பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த ஐ அண்ட் இயர் வந்து டெலிட்டட் போர்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். we consider this as a deleted portions. இப்போ deleted portions தான் நம்ம இந்த ஐயர் கன்சிடர் பண்ணும்போது நம்ம அதுல இருந்து பெருசா இயர்ல இருந்து கூட கொஞ்சம் கேள்விகள் வரலாம். ஏன்னா இயர்ல இருந்து மேலிக்கஸ், இன்கஸ், ஸ்டேபஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர் இருக்கு. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கேள்வி கேட்கலாம். பட் இந்த ஐ, கண், ரெட்டினா, பியூப்பிள் அந்த பேஸ் பண்ணி இந்த ஐல இருந்து வராது. நீட் ஆஸ்பெக்ட்ல சொல்றோம். அதெல்லாம் டெலிட்டட் போர்ஷன் தான் இருக்க போது. இதுல நம்ம மெயினா இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்ரான் பேஸ் பண்ணி, நியூரான் பேஸ் பண்ணியும் அதுக்கப்புறமா இருக்கிறது பிரெயின். அந்த கான்செப்ட் தான் நம்ம மோனா ஃபோக்கஸ் பண்ண போறோம். எஸ், ஓகே. சோ பாத்தலாம் இல்லையா? யா சூப்பர். ஹாய் தேவதர்ஷினி. குட் ஈவினிங். ஓகே, சோ லெட்ஸ் we look on to it. யா, ஒரு குட்டி ஃபைல் ஒன்று போடுங்க, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு 100 கொஸ்டின் தான் இருக்கும். நேற்று பார்த்த அளவுக்கு அதே அளவு கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஸோ குட்டி ஃபைல் ஒன்று போடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன். அசைன்மெண்ட் கொஸ்டின் வந்து நம்ம பின் கமெண்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ஆகுங்களா? யா தேங்க்யூ. நெருப்பு போட்ட நன்றி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாம இதற்கு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த செஷனை லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னைக்கான முதல் கொஸ்டினோட ஆஸ்பெக்ட் நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். யா சூப்பரா. ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா தெரியுதா? எஸ், the nerve centers which control the body temperature and urge for eating and contained it. A nerve center which control the body temperature control பண்ணும், அதிலே கண்டுபிடிச்சிடலாம். and urge for eating or contained in. urge for eating, பசி தன்மை உடையது. பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுமா, urge for eating கொடுக்குமா? ஓகே, அது என்னது? ஹைப்போதலாமஸா, பான்ஸா, செரிபெல்லமா, தலாமஸா? எது வந்துட்டு நமக்கு
பாடி டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் ஹர்ஜ் ஃபார் ஈட்டிங். பசிக்குது சார், ரொம்ப பசி சார், சாப்பிட்ட புட்டி சார் நான் என்ன இதை அப்படின்னு சொன்னீங்களே. ஸோ அதெல்லாம் எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றாங்க. என்ன ஆப்ஷன்? ஏவா, பியா, சியா, டியா? தேங்க்யூடா, எல்லாருக்கும் நல்லது. சொல்லுங்க பாப்போம். 𝑬𝒔𝒑𝒂𝒏𝒕𝒖. சூப்பர் கோகுலப்பிரியா. ஓகேங்களா? சோ என்னவா இருக்க போது, நமக்கு எர்த் டு ஈட், பசிக்குது சாப்பிடணும் போல இருக்கு, இல்ல நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஹை ஆகுது லோ, இது எல்லாமே நம்ம யார் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் பாடி எதா இருக்கு, ஹைபோதலாமஸா இருக்க போது. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, ஹைபோதலாமஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ ஹைபோதலாமஸ் தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, என்னதான் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஹைபோதலாமஸ். சூப்பர் அருணேஷ், கோகுலப்பிரியா, பிருத்வி கலக்கிட்டீங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ ஹைபோதலாமஸ் தான் இஸ் கரெக்ட் क्वेश्चन. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? சூப்பர் இருக்குங்க. அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, when a neuron is in resting state, ஒரு நியூரான் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கான். ஓகே, it is not containing any impulses, the axonal membrane அது எப்படி இருக்கும்? நியூரான் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த axonal membrane வந்து எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. when neuron is in a resting state, how the axonal membrane will be? நியூரான் வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த axonal membrane வந்து எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. equally permeable to both sodium and potassium ions இல்ல impermeable to both sodium and potassium ions. Na plus இது Ka plus. ஓகே, அது இப்படி தான் போட்டுருக்கேன். ஓகேவா? இது Ka plus தான் வரும். and comparatively more permeable to potassium ions and nearly impermeable to sodium ions இல்ல comparatively more permeable to sodium ions and nearly impermeable to potassium ions. எதுவா வரலாம்? எது வரலாம்? Yes da, super. அது comparatively more permeable. Potassium ions வந்துட்டு more permeable, comparatively more permeable to potassium ions and nearly impermeable to sodium ion. So option C தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, potassium ion-க்கு permeable இருக்கும், nearly impermeable. ஓகே, sodium ion-க்கு impermeable இருக்கும். ஓகே, so it's going to be option C is the correct answer. சூப்பர் அருணேஷ், தேவதர்ஷினி, பிருத்வி, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஓகே, so option C தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட்ல only neurons and brains பத்தி தான் இருக்கும். neurons, brains, ES கூட ரொம்ப டீப்பா கேட்க மாட்டாங்க, மேலோட்டமா தான் கேட்பாங்க. ஓகேவா? A person entering an empty room suddenly find a snake. ஓகே, ஒருத்தர் வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை திறந்தோன்னா அவங்க பாம்பை பார்த்துட்டா right in front of opening the door. Which one of the following is likely to happen in his neuro-hormonal control system? நீங்களே போறீங்க, உங்க வீட்டுல உங்க ரூமுக்கு படிக்கலாம்னு போறீங்க, இல்ல ஸ்கூல் விட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு இந்த ரூமை திறந்தா வாசல்ல வந்து நாகராஜா வந்து இப்படி நின்றுட்டு இருக்கான். அப்ப உங்களுக்கு என்ன தோணும், அது எதனால அப்படி ஆகுது அப்படின்ற எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில இருக்கலாம்? எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில இருக்கும்? ஷைலன், குட் ஈவினிங்மா. என்ன மாதிரி இருக்கலாம்? sympathetic nervous system is activated releasing epiphrine and norepinephrine from adrenal medulla. இல்ல neurotransmitter diffuses rapidly across the cleft and transmit a nerve impulse. இல்ல hypothalamus activate the parasympathetic divisions of brain. இல்ல sympathetic nervous system is activated releasing the epiphrine and system is activated releasing epiphrine and non-epiphrine from the adrenal cortex. பாத்தீங்கன்னா yes da பிருத்வி. சூப்பரா இருக்கு. ஓகேவா? ஓகே, சூப்பர். கமெண்ட் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். என்ன இருக்க போகுது ஆன்சர்? இட்ஸ் ஒரு சொன்ன மாதிரி தான். நீங்க பாம்பு பாக்க டக் சடனா ஒரு பாம்பை பாத்துட்டீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, sympathetic nervous system is activated releasing epiphrine and non-epiphrine from the adrenal medulla. ஓகேங்களா? நம்ம sympathetic nervous system வந்து activated releasing yes da சூப்பர் கோகுலப்பிரியா,
prithvi. Okay, so it's going to be option A is the correct answer. Okay, option A தான் நம்ம correct answer consider பண்றோம். Okay, super. Okay, option A தான்டா. Super. Now next question on பண்ணிடலாம். அடுத்த question என்ன வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, the human hindbrain comprises of three parts, one of which is human hindbrain. Hindbrain எங்க இருக்கும்? எங்க இருக்க போகுது? அந்த hindbrainல வந்துட்டு மூணு பார்ட்ஸ் இருக்கு. அந்த மூணு பார்ட்ஸ்ல ஒரு பார்ட் என்னவா இருக்கலாம்? ஸ்பைனல் கார்டா, கார்பஸ் கலோசமா, செரிபெல்லமா, ஹைபோதலாமஸா? Which is the one part which consists of hindbrain? எந்த பார்ட் இருக்கலாம்? hindbrainல எந்த பார்ட் இருக்கலாம்? இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கல, இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் hindbrain கன்சிஸ்ட் பண்ணி இருக்கலாம்? hindbrain கன்சிஸ்ட் பண்ணி இருக்கலாம். Yes, super. Prithvi and Gokula is going to be cerebellum. Okay, option C, cerebellum is the correct answer. Okay, wait, hindbrain la மூணு டொயர் இருக்குல, cerebellum அப்படிங்கறது மிடில் ஆம்ல கிட்டால படிப்போம் இல்லையா? So cerebellum இருக்கு. ஓகேவா? pons cerebellum middle arm இருக்கு. Okay, super. Okay, so it's going to be option C is the right answer. Okay. Yes, the Shairin, Gokula, Priya, Prithvi கலக்கிட்டீங்க. So option C, cerebellum அப்படினு படிச்சிருக்கோம். Okay, three kinds of hindbrain இருக்கு. எத்தனை இருக்கு? மூணு இருக்கு. என்னன்னு தெரியும் இல்லையா? pons, the cerebellum, medulla oblongata. ஓகேவா? சோ இந்த மூணு பார்ட் தான் இருக்கு. அந்த மூணு பார்ட்ல cerebellum தான் இந்த ஆப்ஷன்ல கொடுத்துறோம். சோ it's going to be option C is the right answer. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா, injury localized to hypothalamus would mostly likely disrupt. Injury localized to hypothalamus. Okay, hypothalamusல injury ஆயிடுச்சு, would mostly likely to disturb. எதை டிஸ்டர்ப் பண்ணும்? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த மாதிரி ஒரு படத்துல இது இருக்குங்க. சோ அது இல்ல, பட் இருந்தாலும் எதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றாங்க. ஹைபோதலாமஸ்ல இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் நம்ம பார்க்க முடியும் நம்ம பாடியில? ஹைபோதலாமஸ் என்ன பண்ணுது? அப்ப ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கோ அந்த விஷயத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அப்ப அந்த விஷயம் நடக்காது இல்ல? அதே தானே. இப்ப நீங்க ஒரு ஆள் வந்து டிரைவர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கான். வண்டி ஓட்டிருக்க டிரைவரை வந்து அவனால முடியலன்னா அந்த வண்டி யாருமே ஓட்ட மாட்டாங்கல்ல, டிரைவரோட வேலை யாருமே பார்க்க மாட்டாங்கல்ல. ஹைபோதலாமஸ் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு? சோ அந்த மாதிரி ஹைபோதலாமஸ்க்கு ஒரு இன்ஜுரி நடந்துச்சுன்னா அப்ப எது வந்து டிஸ்டர்ப் ஆகும்? எஸ்டா பிருத்வி, தேவதர்ஷினி, கோகுல, பிரியா கலக்கிறீங்க. என்ன டிஸ்டர்ப் ஆகும்? ரெகுலேஷன் ஆஃப் பாடி. நம்ம பாடி வந்து ரெகுலேட் டெம்பரேச்சர் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? ரெகுலேட்டர் மாதிரி உட்காந்துட்டு குளிரும் போது ஃபேனை கம்மி பண்ணியும் வேர்க்கும் போது ஃபேன் அதிகம் பண்ணியும் விளையாடிட்டு இருப்போம். அது மாதிரி ரெகுலேட் நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? சோ அது என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம ஹைபோதலாமஸ்ல இன்ஜுரி இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகுன்றாங்க. சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சரா கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேவா கண்ணா? சூப்பர். ஓகேங்களா? அப்படியே சைலண்ட் சூப்பரா புரிஞ்சதுன்னா ஓகேடா. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஈஸி only. ரொம்ப டஃப்பாலாம் ஒன்றும் இருக்க போகுது. ஓகே சூப்பர். ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா, அடுத்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு 5 to 6 क्वेश्चन பார்த்துட்டு நினைக்கிறேன். ஒரு குட்டி ஃபைல் ஒன்று போடுங்க பாப்போம். ஒரே சச்சா அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்க வேணாம். ஒரு குட்டி ஃபைல் ஒன்று போடுங்க. எஸ். நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க சொல்றேன், அந்த இதை ஃப்ளோ வந்து விட்டுறாதீங்க. டெய்லி கொஞ்சமாவது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஓகேவா? நீங்க என்ன சாப்டர் படிக்கிறீங்களோ அந்த சாப்டர்லயே படிச்சா போதும். ஓகேவா? நாளைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் சார், நான் எப்படி சார் நீட்டுக்கு உட்காந்து பயாலஜி படிச்சிருக்கேன், பயாலஜி படிக்க சொல்லல நான். நாளைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம்னா பிசிக்ஸ் எக்ஸாம்ல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அது மட்டும் பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்ஸ் என்ன சார் படிக்கிறதுனா மேத்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு டைம் கிடைக்கும் போது பிசிக்ஸ்ல சம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க போட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டச்லயே இருங்க, அந்த மொமெண்டம் லூஸ் பண்றாதீங்க. அப்படிதான் சொல்றேன். தேங்க்யூடா. நெருப்பு போட்டு நல்லவங்களா ரொம்ப நன்றி. இப்ப நம்ம அடுத்த கேள்வி என்னன்னு கேள்வி அப்படின்றத பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் anterior horn cells of the spinal cord would be. The destruction of anterior horn cells of the spinal cord will result in the loss of. Destruction of anterior horn cells of the spinal cord would result in the loss of. என்ன ரிசல்ட் லாஸ் ஆஃப் பண்ணுது? என்ன ஆன்சர் இருக்க போகுது?
வாலண்டரி மோட்டார் இம்பல்ஸா, கமென்சுரல் இம்பல்ஸா, இன்டகிரேட்டட் இம்பல்ஸா, சென்சரி இம்பல்ஸா? ஹாய் தீபா. என்ன டைப்ல இருக்க போதுறாங்கங்களா? குட் ஈவினிங் அன்சி, குட் ஈவினிங். என்ன டைப் ஆஃப் இம்பல்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும்? Which type of impulses can we see into it? Poliomyelitis அப்படி படிச்சிட்டு போல anterior onset வந்து spinal cord destroy பண்ணும்போது which results in the loss of motor activity. என்ன இது பண்ணுது? motor activity of limbs வந்து லாஸ் பண்ணிடும். நல்லா பாத்துக்கோங்க. அது இதாகும்போது motor activity of limbs, கை கால்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்க, அது வந்து இதாயிரும். motor activity of limbs get affected. ஓகேங்களா? So motor activity of limbs will get affected. So அத பொறுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A voluntary motor impulse தான். loss of voluntary motor impulse. ஓகேவா? anterior onset spinal cord நம்ம சொல்லுவோம், இந்த முதுகெலும்புல ஏதாச்சும் எழுந்திருச்சு நடக்க முடியாது, முதுகெலும்பு இது ரொம்ப ஆஸ்பெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ அத பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான்டா வரும். ஓகேவா? ஹாய் மகாலட்சுமி. ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ வாலண்டரி மோட்டார் இம்பல்ஸ் தான் கரெக்டா இருக்க போகுது. ஓகே, அது என்ன பண்ணுது? மோட்டார் ஆக்டிவிட்டி ஆஃப் லிம்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி விடுது. மோட்டார் ஆக்டிவிட்டி ஆஃப் லிம்ஸ், கை கால்கள் அப்படி சொல்லல, அந்த லிம்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி விடுது. சோ இத பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வாலண்டரி மோட்டார் இம்பல்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ டாக்கனா தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, நம்ம அடுத்த கேள்வி பார்த்துலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, a gymnast is able to balance his body upside down even in total darkness because of. ஒரு ஜிம்னாஸ்டிக் வந்துட்டு அவனோட பாடி வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது, அப்சைட் டவுன் அப்படி தலைகீழ நின்னுட்டு பேலன்ஸ் பண்ண முடியுது ஈவன் இன் டார்க்னஸ். எதனால அவனால நம்ம பாடியை அப்சைட் டவுனா இருந்தவங்க கூட பேலன்ஸ் பண்ண முடிகிறது அப்படின்னு கேக்குறாங்க. What is the reason? பாடி பேலன்ஸ் அண்ட் பாடி போஸ்டருக்கு யாரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களோ அவங்கள பொறுத்து தான் ஆன்சர் இருப்பது. காக்லியாவா, வெஸ்டிபுலர் அப்பaratusா, டெக்டோரியல் மெம்பரேனா, ஆர்கன் ஆஃப் காட்லேயா? என்னவாக இருக்க போகுது ஆன்சர்? Just a minute. Yeah. நம்ம பாடியை வந்துட்டு பேலன்ஸ் பண்றது, நம்ம பாடியை வந்துட்டு மெயினா பேலன்ஸ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டுக்கோனா கிறிஸ்டியன் மேக்குலா அப்படின்னு நம்ம படிப்போம். சோ இந்த கிறிஸ்டியன் மேக்குலா வந்து என்னவா இருக்கு? கன்சிடர் as a vestibular organs, vestibular apparatus அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ அத பொறுத்து பாத்தீங்கன்னா இத நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி vestibular apparatus. ஓகேவா? ஆப்ஷன் பி vestibular apparatus தான் நம்ம பாடியோட பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதனாலதான் ஈவன் இன் டார்க்னஸ் கூட ஒரு ஜிம்னாஸ்டிக்கால தலைகீழ நிக்க முடியுது. நம்ம டார்க்னஸ் கூட நம்ம சில பேரால பிராக்டிஸ் பண்ணா கரெக்டா நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிறிஸ்டியன் மேக்குலா which also called as a vestibular apparatus. So the option B is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் B is the right answer. Okay, no problem. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். அடுத்த क्वेश्चन என்ன வரப்போகுது அப்படி வந்து பாத்தீங்கன்னா, which of the following region of brain is incorrectly paired with its function? Brain incorrectly paired with its function. Function not incorrectly paired. என்ன பாத்துங்க? incorrectly paired. correct pair கேக்கலாம், incorrectly paired கேக்கலாம். சோ அது எதுவா இருக்குது? which is the incorrectly paired? இதுல incorrectly paired இருக்கு. மெடுலோ ஆம்ப்ளிகேட்டா ஹோமியோஸ்டாட்டிக் கண்ட்ரோல், செரிபெல்லம் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், கார்பஸ் கலோசம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் தி லெஃப்ட் அண்ட் ரைட் செரிப்ரல் கார்டெக்ஸ், செரிப்ரம் கால்குலேஷன் அண்ட் கான்செப்ஷன். அப்படியா? ஹெமிஸ்பியர் கனெக்ட் ஆகுறது, என்னது? ஹெமிஸ்பியர் கனெக்டட் பை ட்ராக்ட் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? கார்பஸ் கலோசம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்?
கார்பஸ் கலோசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை பொறுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சரா வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு எதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பிரெயின் வந்து பண்ணாது. வா ஸோ ஆப்ஷன் சியா சி கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். செரிபெல்லம் லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷன் இன்கரெக்ட்லி பேர் தான் கேட்டிருக்கேன். கரெக்டான பேர் பார்த்துருக்கோம். நானே கன்ஃபியூஸ் ஆகிற பார்த்தீங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்கரெக்ட்லி பேர் தான் கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ செரிபெல்லம் லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷன். ஸோ இன்கரெக்ட்லி பேர் வந்துட்டு ஆப்ஷன் பி. யா 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 ஆப்ஷன் பி டா பி டா பி டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஆப்ஷன் பி தான் இருக்கு. ஓகே ஆப்ஷன் பி. லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷன்ல செரிபெல்லம் வந்து யூஸ்ஃபுல்லா படாது. செரிபெல்லம் வந்து யூஸ்ஃபுல்லா படாது. ஓகே ஸோ இன்கரெக்ட்லி பேர் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் இருக்கு. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following ossicles is other to the tympanic membrane of the middle ear? middle ear பேஸ் பண்ணி இப்போ இது கொடுத்துருக்காங்க. இது நம்ம சாப்டர்ல இருக்கு, நம்ம இதுல இருக்கு. which of the ossicles is other to the tympanic membrane of the middle ear? middle ear பேஸ் பண்ணி I could 25 biology. I could do 25 biology question. சூப்பரா, நல்ல விஷயம் நல்ல விஷயம். நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. 20 மினிட்ஸ்ல 30 கொஸ்டின்ஸ் பண்ற அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. கங்க்ராச்சுலேஷன் கங்க்ராச்சுலேஷன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்கு என்ன ஆன்சர் இருக்க போகுது? which is the ossicles other to the tympanic member of middle ear? அப்படி வந்தாச்சு. middle ear வந்தாலே எஸ் தாக்கணும். ஓகே மிடில் இயர் which consists of malleus. malleus incustable வந்து malleus தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? so it's going to be option A. சூப்பரா பிரதி. ஓகேவா? so option A is the right answer. option A தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா கன்சிடர் பண்றோம். ஓகே going to be option A is the right answer கணக்குல. ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, the Pacinian corpuscles respond to the rapid changes in the Pacinian corpuscles respond to rapid changes in light intensity, gravity, pressure or temperature. The Pacinian corpuscles respond to rapid changes in light intensity, gravity, pressure or temperature. It's going to be whether as option light intensity. Super Google Play and Prithvi this one responds to படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க சார். ஒரே இதா கொடுக்குறாங்க சார். என்ன கொடுப்பாங்க? ராபிட் சேஞ்சஸ். இதா பண்ணிட்டே இருந்த போது ஒரு சேஞ்சஸ் இதுல நடக்கும். நிம்மதியாவே விட மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி. ஓகேவா? என்னது? ராபிட் சேஞ்சஸ் இன் பிரஷர்ல தான். ஓகேவா? அந்த பிரஷர்ல வேற பிரஷர். ஓகே இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆப்ஷன் சி. டென்ஷனா? டென்ஷன் இல்லடா, பிரஷர் 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 கொடுக்குறாங்க சார். தாங்க முடியல சார், அந்த பிரஷரை தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்றேன். so it's going to be option C. பிரஷர் இஸ் கைண்ட்னஸ். சூப்பர் கூகுள் ப்ளே கரெக்ட். ஓகே so option C பிரஷர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் தான் கண்ணா, எஸ் தான் எஸ் தான். சூப்பர் சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். ஓகே அடுத்த கேள்வி பார்த்துடலாம். டென்ஷனா இருக்காதா? சரி. receptor sites neurotransmitter are present on. receptor sites neurotransmitter எங்க பிரச்சனை இருக்கும்? வரக்கூடிய receptor sitesல, இந்த நியூரான்ல வரக்கூடிய receptor sitesல neurotransmitters வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. receptor sites neurotransmitters are present on pre-synaptic membrane லியா, tips of axon லியா, இல்ல post-synaptic membrane லியா, இல்ல membrane of synaptic vesicles லியா? எங்க வந்து receptor இருக்கு போது. ரெண்டு ஆப்ஷன் தான் கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா பார்த்து பார்ப்போம். whether it is going to be a pre-synaptic membrane or tips of axon or post-synaptic membrane or membrane of synaptic vesicles. ரிசெப்டார் அப்படின்றது வந்துட்டு செகண்ட் கீழே இருக்கிற நியூரான் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி சொல்றது. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, சினாப்சிஸ் நடக்கும்போது இது வந்துட்டு ப்ரீசினாப்டிக் மெம்பரேன், போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் இருக்கும் இல்லையா? ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல தான் present in a post synaptic membrane.
சோ அத பொறுத்து பாக்கும்போது ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சரா பாத்துக்கோங்க. ஓகேவா? 𝑬𝒑𝒑𝒔 𝒎𝒓𝒄𝒉𝒂𝒏𝒂𝒂𝒂 ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆகணும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சரா பாத்தீங்கன்னா போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல பார்க்க போறோம். ஓகே, போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் சொல்லலாம், போஸ்ட் சினாப்டிக் நியூரான் நர்வ்ஸ் சொல்லலாம். ஓகேவா? myelin sheath is produced by how myelin sheath is produced? How myelin sheath is produced? How myelin sheath is produced? myelin sheath இருக்கும் சரிமா? அந்த ஷான் இதுல வந்துட்டு ஷான் செல்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கும் தானே? இந்த ஷான் செல்ஸை சுத்தி இந்த மாதிரி myelin sheath வந்து இருக்கும். படிச்சிருப்போம்ல, ஷான் செல்ஸை சுத்தி myelin sheath வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? ஷான் செல்ஸ்னா அதே ஷான் செல்ஸ் வரணும் இல்ல? சோ இட்ஸ் கோயிங் டு பி ரிசெப்டார் பேஸ் பண்ணி வரும்போது சோ ஆஸ்ட்ரோசைட்ஸோட ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் தான். ஓகேங்களா? ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் தான். சிஎன்எஸ் கன்சிடர் பண்ணும்போது ஒலிகோடென்ட்ரோசைட்ஸும் ஷான் செல்ஸும். சோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஒலிகோடென்ட்ரோசைட்ஸும் ஷான் செல்ஸும் கன்சிடர் பண்ணுவோம். ஆப்ஷன் டி டா கண்ணாங்களா? ஆப்ஷன் டி ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் அண்ட் ஷான் செல்ஸ். இது எல்லாமே நியூரோகிங்லியா வந்தா கூட ஒலிகோடென்ட்ரோசைட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்பெஷல் இன்டர்பாஸ்குலர் டைப் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா? so we called it as a special intervascular பேஸ் பண்ணி வந்து டைப் போறதுனால ஆப்ஷன் டி தான் வரப்போகுது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சூப்பர் பகுல பிரியா, ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन வர போகுது அப்படினு பாத்தீங்கன்னா which of the following structures are the region of incorrectly paired with this function? இப்போதான் மொத்தமா இல்ல, வேற டைப். அப்படின்னு அதை நம்ம இப்போதான் அதை வேற மாதிரில பார்த்துட்டோம். ஒரே क्वेश्चन தான்டா, பட் இதுக்கு ஆன்சர் வந்து வேறையா இருக்க போகுது. ஒரே क्वेश्चन தான், பட் ஆன்சர் தான் வேற டைப்பா இருக்க போகுது. பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த lymphatic system. Okay, yes, the lymphatic system consists of fiber tract that interconnect different regions of brain. Interconnect different regions of brains, controls and movement. Okay வா? incorrectly பட் தானே lymphatic system பேஸ் பண்ணி வராது. ஓகே வா? சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போகுது. ஓகே, எஸ், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போகுது. நம்ம அடுத்த கேள்வி மூவ் பண்ணிடலாம். Nissl bodies are mainly composed of Nissl bodies படிச்சிட்டு போல, அந்த Nissl bodies are mainly composed of எதனால mainly composed இருக்கு? புரோட்டீன்ஸா, லிபிட்ஸா, நியூக்ளிக் ஆசிடா, டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா, இல்ல ப்ரீ ரைபோசோமா, இல்ல ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமா, இல்ல ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக், அது எந்த பேஸ்ல வர போகுது? Nissl bodies are mainly composed of இதுக்கு வாங்க Nissl bodies are mainly composed of இதுக்கு என்ன ஆன்சரா வர போகுது? இதுதான் சி அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல போனதுக்கு சொன்னீங்க? போனது தானது. What is Nissl body? Nissl bodies and Nissl granules பேஸ் பண்ணி சொல்லுவோம். Nissl granules and Nissl bodies are mainly consist of free ribosome and rough endoplasmic reticulum. Okay, free ribosome and rough endoplasmic reticulum. So option D is the right answer. Okay, free ribosomes and rough endoplasmic reticulum. Option D is the right answer. Free ribosome and rough endoplasmic reticulum. Option D the right answer பாத்துக்கணும். Yes Siddharth. Okay, so option D free ribosome and rough endoplasmic reticulum. Okay, option D is the right answer. Okay வா? Yes, clear. Nissl bodies வந்துட்டு அது அந்த ஆஸ்பெக்ட் தான் மெயினி கன்சிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, மறந்துடாதீங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா which part of the brain is responsible for thermoregulation? நான் ஒரே மாதிரி क्वेश्चन தான் மாறி 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 கேட்டிருப்பாங்க அப்படின்றது. தெர்மோரெகுலேஷனுக்கு thermoregulation. So which part of the brain is responsible for thermoregulation? Thermoregulation க்கு எந்த part of the brain mainly responsible இருக்க போகுது? Which part? Which part? Which part? Yes. Thermoregulation னா என்னது? பாடியில டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றது. ஓகே, பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம்? தெர்மோரெகுலேஷன் அப்படின்னு ஒரு நேம் சொல்லிருக்கோம். ஓகேவா? பாடி டெம்பரேச்சரை வந்துட்டு ரெகுலேட் பண்றதை தான் நம்ம என்ன சொல்றோம்? தெர்மோரெகுலேஷன் அப்படி நம்ம சொல்றோம். தெர்மோ இந்த சூடு வந்து ஹாட் வந்து ரெகுலேட் பண்றது, அதான் பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றது. யார் பண்ணுவா அப்படி பாத்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ். இது டெக்னிக்கல் டேர்ம் தான், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இது பாடி டெம்பரேச்சர் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றது தெர்மோரெகுலேஷன் இஸ் ஹைப்போதாலமஸ். சூப்பரா சித்தார்த் ப்ருத்வி 𝑬𝒙𝒑𝒔 கலக்கிட்டீங்க கணக்குனா. ஓகேங்களா? சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா கன்சிடர் பண்றோம். ஓகேவா? நம்ம அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தலாம். அடுத்த கேள்வி ஒரு மேட்ச்ரா. ஆர்கன் ஆஃப் காக்கி, காக்கியா, எக்ஸ்டென்சிவ் டியூபிள், ஸ்டேப்ஸ் எங்க லொகேட் இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன் ஆஃப் காக்கி எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இஸ் லொகேட்டட் ஆன் தி பேசிகுலர் மெம்பரேன். காக்லியா வந்து எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் காயில்ட் வித் லெபிரியாந்த். எக்ஸ்டென்சிவ் டியூபிள் எங்க லொகேட் இருக்குன்னா கனெக்டட் டு தி இயர் அண்ட் தி ஃபேரிங்ஸ். ஸ்டேப்ஸ் எங்க லொகேட் இருக்குன்னா அட்டாச் டு தி ஓவல் விண்டோ. ஓகேவா? எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. சோ அத பொறுத்து பாக்கும்போது எஸ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வச்சு அடிச்சலாம். சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். எஸ் தான் ஒரு வழியா நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस ஆஸ் பார்த்தா இது அவ்வளவா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம கேட்கப்படல. பட் ப்ரீவியஸ் இயர் கேட்க क्वेश्चंस எல்லாம் நம்ம ஆன்சர் போட்டுறோம். 45 ன்னு போடுங்கனா. எஸ், கம் ஆன். let the common bots be fired. common bots எரித்து விடுவோமா அப்படினு போன போட்டு எரிச்சிடாதீங்க. ஓகேவா? 45 ன்னு போடுங்கனா. சூப்பர். அப்படியே செக்ஷன் லைக் பண்ணாம யாரா பாத்தீங்கன்னா செக்ஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. டக்கு ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணி விட்டோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா we have completed around some previous year questions as per நம்ம ஒரு நேரம் முடிச்சிருந்தோம். ஓகேவா? yes yeah okay நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन பார்த்தோம். chemicals which are released at the synaptic junctions are called. chemicals which are released at the synaptic junctions are called. என்னன்னு சொல்லுவோம்? which are the chemicals which are released at the synaptic junction? which are the chemicals which are released at the synaptic junction? hormones, neurotransmitters, cerebrospinal fluid, lymph. which are the chemicals that are released at the synaptic junction? ஒரு விஷயம், ஒரு இம்பல்ஸ் நம்ம உடம்புல வந்துட்டு நர்வ் செல்ஸ் வந்து இம்பல்ஸ் வந்து டிராவல் ஆகி போகும் அப்படின்னு படிச்சுப்போம். டிராவல் ஆகி போகும் அப்படின்னு படிச்சுப்போம். இம்பல்ஸ் இம்பல்ஸ் வந்து அது என்ன இதுல வந்து டிராவல் ஆகி போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சினாப்டிக் வெசிகல்ஸ் ரெப்ரசன்ட் ஆகக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் B is the right answer. Okay, option B neurotransmitter. Okay, super master 𝑬𝒙𝒑𝒔 கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? so it's going to be option B neurotransmitter is the correct answer. ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது அப்படின்னா potential difference across the resting membrane is negatively charged. This is due to the differential distribution as the following ions. எப்படி இருக்கும்? following ions. எந்த following ions? ரொம்ப ஈஸி.
என்ன ரெண்டு அயான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்படி போட்டு பிளஸ் போட்டிருந்ததுன்னா அது Na பிளஸ் அதான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா, இப்படி வந்துச்சுன்னா இதுதான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா, மேல பிளஸ் வருது அப்படின்றது. ஓகே, எஸ்டா ஓகேவா. என்ன ரெண்டு இது பிரச்சனை இருக்க போது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது ரொம்ப ஈஸியானதுதான், சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயன்ஸ். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி sodium Na plus and potassium. So it's going to be option A is the correct answer. Prithvi, Deva, 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏, master collecting. Okay, so it's going to be option A is the correct answer. Okay, option A is the right answer. Okay, next question பார்க்கலாம். அடுத்த question, resting membrane potential is maintained by. Resting membrane potential is maintained by. How is resting membrane potential is maintained? How do the resting membrane potential is maintained? By hormones, neurotransmitters, ion pumps, எதனால பண்றோம்? will by ion pumps அப்படி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ion pumps ஆல தான் நம்ம டெரிவேட் பண்ணிருக்கோம். ஓகே, சூப்பர். தேவதர்ஷினி, 𝒂𝒏𝒂𝒏, பிருத்திவி, பாவன், கலக்கிறீங்க. ஓகே, ஆப்ஷன் சி தான், ஓகேங்களா, சூப்பர் மாஸ்டர். Okay, so it's going to be option C is the right answer. Okay, option C is the right answer. Okay, நம்ம next question பார்க்கலாம். அடுத்த question என்ன வரக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா, the functions of our visceral organs is controlled by. The functions of our visceral organs is controlled by sympathetic and somatic neural system, இல்ல sympathetic and parasympathetic neural system, இல்ல central and somatic nervous system. The functions of our visceral organs, visceral எதை determine பண்ணுது? Internal organ தான் determine பண்ணுது. visceral எதை determine பண்ணுது? internal organ தான் determine பண்ணுது. ஓகேவா, so visceral determine internal organ. so அத பொறுத்து பார்க்கும்போது இது ஆன்சர் ஆக போகுது. யார் கண்ட்ரோல் பண்ற visceral organs? yes da Bhavan, Prithvi, 𝒂𝒏𝒂𝒏 is going to be sympathetic and parasympathetic neural system. Okay, sympathetic and parasympathetic nerves அப்படி சொல்லுவோம்னா அது மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடிய sympathetic and parasympathetic neural system. Option B is the right answer. Okay, option B, sympathetic and parasympathetic neural system is the right answer. Okay, கணங்களா? yes option B da. The master is going to be option B. Okay, sympathetic and parasympathetic neural system. Okay, நம்ம next question பார்த்துலாம். அடுத்த question என்ன வரக்க போகுது அப்படினா, which of the following is not involved in knee jerk reflex. knee jerk reflexல வந்துட்டு எந்த ஒரு following வந்து இன்வால்வ் ஆகாது. which of the following is not involved? which one of the following is not involved in knee jerk reflex? knee jerk reflexல எந்த ஒரு following வந்து இன்வால்வ் ஆகாது அப்படினு கேட்டிருக்காங்க. knee jerk reflex என்னன்னு தெரியும் இல்லையா? உடம்புல நர்வ்ஸ் இன்டகிரேட் பண்ணாத இது இல்லடா, அத பொறுத்து பிரெயின் தான் இன்வால்வ் ஆகுது. நோட் பண்ணிக்கோங்க, தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. பிரெயின் தான் இன்வால்வ் ஆகுது. பிரெயின் will not involve in a knee jerk reflex. இது ஒரு எக்ஸெப்ஷன் டைப் ஆஃப் क्वेश्चन. சோ ஆப்ஷன் சி பிரெயின் தான் வரும். பிரெயின் தான் இன்வால்வ் ஆகுதுடா கணங்களா, பிரெயின் தான் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, சோ ஆப்ஷன் சி பிரெயின். ஓகே, knee jerk reflex வந்துட்டு பிரெயின் வந்து இன்வால்வ் ஆகாது. ஓகே, பிரெயின் இன்வால்வ் ஆகுது இது அப்படி கேட்பாங்க, எக்ஸெப்ஷன் பேஸ் பண்ணி வரும். சோ option C, brain is the correct answer. Okay, option C, yes option C, brain is the correct answer. Okay, yeah, next question. brain தான் இன்வால்வ் இருக்காது. an area in the brain which is associated with strong emotions. an area in the brain which associated with strong emotions. an area in a brain which associated with strong emotions is associated ஆயிருக்கும். Yes,
is going to be option C. Okay, option C, limb system. Option C, limbic system. Option C is the right answer. Super, 𝑬𝒑𝒐𝒓𝒆 𝑬𝒑𝒐𝒓𝒆 𝒑𝒑𝒔 𝑏𝒂𝒏. Okay, so it's going to be option C is the right answer. Okay, option C is the right answer. Okay, yeah. நம்ம next question பார்த்துலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, mark the vitamin present in rhodopsin. Rhodopsin என்னன்னு தெரியுமா? அது என்ன present இருக்கு? Vitamin present in rhodopsin. ரெட்டினல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன? ஓகேவா? சோ இது வந்துட்டு எஸ்டா ஓகே, let's going to be vitamin A. சோ விட்டமின் A தான் பிரச்சனை இருக்கு. ஏடா சூப்பர் ரப்பாவன். ஓகேவா? சோ விட்டமின் A ரெட்டினல் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ விட்டமின் A தான் பிரச்சனை இருக்க போது. just a minute. ஓகே, yes super okay. நம்ம அடுத்த கேள்வி பார்த்துலாம். select the incorrect statement from the following. கொடுக்கப்பட்ட followingல incorrectான ஸ்டேட்மென்ட் எது அப்படின்றாங்க. select the incorrect statement from the given following. கொடுக்கப்பட்ட கேள்வியில incorrectான ஸ்டேட்மென்ட் எது அப்படின்றாங்க. so the incorrect statement from given following. yes பாவன். ஓகேங்களா? neural organization is complex அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகேவா? சோ காம்ப்ளெக்ஸா இருக்குமா இருக்காது. ஓகே, அந்த வேர்ட்ல ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட் இருக்கு. ஆப்ஷன் சி தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மென்ட் இருக்கும்போது சூப்பரா 𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏 𝑃𝒑𝒔 𝑃𝒑𝒏 𝑏𝒂𝒏. ஓகே, கலக்கிறேன். ஓகேவா? சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டான ராங் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which of the following lacks neural system? நியூரல் சிஸ்டம் எதுல லேக்கா இருக்கும்? எதுல வந்து நியூரல் சிஸ்டம் பிரச்சனை இருக்கு? வெல் டிஃபைன் நியூரல் சிஸ்டம் வந்து எதுல பிரச்சனை இருக்குது? ஹைட்ராவா, சில்வர் ஃபிஷா, ஸ்பாஞ்சியாவா, ஒப்ரியாவா? இதுல வச்சு கண்டுபிடிச்சலாம். வெல் டிஃபைன் நியூரல் சிஸ்டம் வந்துட்டு எதுல வந்து லேக்கா இருக்கும் அப்படின்றாங்க. ஆன்சி பாவன் சூப்பர் இது சொல்லுங்க பாப்போம். இதுதான் சொல்றீங்களோ? இதுல ஸ்பாஞ்சியால which lacks neural system is option C, spongia. yes the பாவன் ஆன்சி 𝒂𝒏𝒂𝒏 கலக்கிறீங்க. so option C is the right answer. okay, option C ஸ்பாஞ்சியால தான் இருக்கும். very lack neural system வந்து ரொம்ப லேக் ஆனவங்கள பார்க்க முடியும். so it's going to be option C is the right answer. okay, நம்ம next question பார்த்தலாம். அடுத்த question வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, nervous system of Hydra is composed of. Nervous system of Hydra is composed of ganglia chain, vertical ganglia chain interconnected by commissura, illa network of nerves illa brain. Nervous system of Hydra is composed of. Super Prithvi. Idu solunga. Nervous system of Hydra is composed of network of nerves. yeah Hydra ல இருக்குமா, nerves இல்லாம இருக்காது. சோ நெட்வொர்க் ஆஃப் nerves நம்ம பார்க்க முடியும். வாட்டர் பேஸ் பண்ணி வரக்கூடியது ஹைட்ரால. பாரா இந்த பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய சூடோபோடியாஸ்ல பிரச்சனை இருக்கு. ஓகேவா? எஸ்டர் பிருத்திவி கோகுலப்பிரியா. ஓகேவா? ஆன்சி. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, நெட்வொர்க் ஆஃப் nerves இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெட்வொர்க் ஆஃப் nerves தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்றோம். இட்ஸ் நன் அதர் தென் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन வரக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, Nissl granules are found in all except. Nissl granules எங்கெங்கலாம் ஃபவுண்ட் ஆகும் தெரியும், பட் எக்ஸெப்ட் எங்க ஃபவுண்ட் ஆகாது. எங்க வந்து Nissl granules பார்க்க முடியாது. Why do we can't see Nissl granules? ஹாய், நல்லா பாருங்க.
சைட்டோபிளாசம் ஆஃப் சைட்டான் தான் சொல்லுவோம். அதை பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். டென்ட்ரைட்ஸ்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். செல் பாடியில பார்க்க முடியும்? பார்க்க முடியும். ஆக்சான்ல தான் பார்க்க முடியும். ஓகேவா? நிசல் கிரானுவல்ஸ் இந்த டாட் டாட் டாட்டா வரும் இல்லையா? படிச்சிருந்தோமே. இதுல எல்லாத்துலயுமே நம்மளால நிசல் கிரானுவல்ஸ பார்க்க முடியும். But we can't see in axon. Axonல பார்க்க முடியாது. So பொறுத்து option C is the right answer. Okay. Option C is the right answer. Supra Prithvi, Vansi, Gokulappriya, Bhavan கலக்கிட்டீங்க. Okay. So option C axon நம்ம என்ன பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. நிசல் கிரானுவல்ஸ பார்க்க முடியாது. Not except நிசல் axon. Okay. Okay. இப்போ நிசல் கிரானுவல்ஸ் என்னது? What is நிசல் கிரானுவல்ஸ்? டாட் டாட்டா இருக்குன்னு சொன்னே. அது என்னது? நிசல் கிரானுவல்ஸ் அப்படின்னா என்னது? டாட் டாட்டா இருக்குதுன்னா அது என்ன பிரச்சனை இருக்கு அதுல? நிசல் கிரானுவல்ஸ்ல what do Nissl granules contain of? Consist of என்ன consist ஆயிருக்கும் Nissl granulesல? என்ன consist ஆயிருக்கும்? Nissl granulesனால நல்லா பாத்துங்க. rough endoplasmic reticulum. rough endoplasmic reticulum எதனால வருது? ரைபோசோம் பிரசன்ட் இருக்கிறதுனால வருது. rough endoplasmic reticulum வந்துட்டு எதனால வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா ரைபோசோம் பிரசன்ட் இருக்கிறதுனால வருது. So ribosomes and rough endoplasmic reticulum. ஓகேவா? or ribosomes and rough endoplasmic reticulum. Option A is the right answer. Okay. Yes, the answer Prithvi Gokulapriya. Okay. So option A rough endoplasmic reticulum with ribosome. Option A is the right answer. Okay, வாங்கங்களா? Yeah. Fine. Okay. Fantastic and fantabulous. Okay. வெற்றிகரமா நம்ம அரௌண்ட் எத்தனை क्वेश्चंस வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படி பார்த்தா 30 क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அரௌண்ட் ஒரு 30 क्वेश्चन நம்ம வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு பயிர போடுங்க பாப்போம். Yes, come on guys. ஒரு நெருப்பு போடுங்க பாப்போம். யா 𝑽𝒆𝒅𝒂𝒏𝒅𝒊𝒔 அந்த மாதிரி. யா. Yes. Okay then. Okay, நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துட்டு ஆஃப்டர் த பிரேக் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இன்னைக்கு லேட்டா தான் ஆரம்பிச்சோம் பிகாஸ் மேம் அந்த லைவ் இருந்தனால நம்ம லேட்டா தான் ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். ஓகேவா? கவலைப்படாது. இந்த கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்க போறோம்னா அதே நேத்து நான் சொன்ன அதே ஆஸ்பெக்ட்ஸ் ஓகேங்களா? ஒரு 8 மார்க் வரைக்கும் கேட்க போறோம். மேட்ச் டு மேட்ச் 8 மார்க். 8 மார்க் எத்தனை கொஸ்டின்ஸ்? 2 கேள்வி கேட்க போறலாம். பட் நமக்கு ஒரு கேள்வி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ எவ்ரி மார்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது எல்லாமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம எதுவுமே விடக்கூடாது. ஓகே யா சூப்பராடா பசங்களா? ஓகேவா? இப்போ டைம் ஆகுது 6:25 கிட்ட ஆக போதா? ஸோ வில் கம் அட் 6:40. ஓகேவா? நம்ம 6:40க்கு ரெஸ்யூம் பண்ணும். வில் ரெஸ்யூம் இட் பை 6:40. எஸ் அது வரைக்கும் ஹோம்வொர்க் தான் முடிச்சிருங்க. அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்டா. அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் முடிக்காதவங்க அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிச்சிருங்க. ஓகே, மேல வந்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிக்காம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸை முடிச்சு டவுன்லோட் பண்ணி முடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? அசைன்மெண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதை முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? யா குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். வில் கம் பேக் அட் 6:40.
ஹாய் வந்து விட்டீர்களா? சென்று விட்டு வந்து விட்டீர்களா? கண்டிப்பாமா ஃபார் ஆல் தி நீட் ஆஸ்பிரன்ட்ஸ்ரா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா 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 லட்சுமி. ஓகேவாடா பசங்களா? நம்ம அடுத்த கேள்வி பார்த்துலாமா? அடுத்த கேள்வி என்ன பேசுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா Nissl granules பத்தி நம்ம பேசுவோம். Nissl granules are actively participated in. Nissl granules are actively participated in. எதுல வந்து Nissl granules hello ஓகே. இதுல வந்து Nissl granules actively participated in இருக்கா போது? இப்போ முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் Nissl granules வந்து வாட் இஸ் Nissl granules அப்படின்றது. சோ அதுல பார்ட்டிசிபேஷன் என்னவா இருக்க போகுது? சோ வாட் இஸ் Nissl granules அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா வாட் இஸ் தி பார்ட்டிசிபேஷன் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? சொல்லுங்க என்ன இருக்க போகுது ஆன்சர்? Nissl granules இதோட பார்ட்டிசிபேட் இருக்க போகுது அப்படின்றது வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்துட்டு என்னது Nissl granules is composed of rough endoplasmic reticulum free ribosome பார்த்துட்டோம் இல்லையா? rough endoplasmic reticulum free ribosome தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த rough endoplasmic reticulum ribosomes என்னத்தை சிந்தசிஸ் பண்ண யூஸ் பண்ணுது? புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது. ஓகே which is synthesized by protein baseல. ஓகே சோ புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதுக்கு தான் இந்த rough endoplasmic reticulum இருந்தாலும் சரி இந்த ரைபோசோம் இது ஏற்படுது. சோ Nissl granules are actively participated in a protein synthesis. Going to be option B is the right answer. Okay, option B தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா கண்ணா? சூப்பர் ஓகேவா? பிருத்வி ஹான்சி கலக்கிறீங்க. ஓகேவா? அப்படியாடா சக்தி? ஓகே ஐ திங்க் ஸ்டேட் போர்ட் 12th நீங்க 12th 11th ஆமா? ஸ்டேட் போர்ட் 12th 11th அடங்கணுங்களா? ஓகேவா? சூப்பரா ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன? ஒரே கான்செப்ட்ல இருந்து எல்லா क्वेश्चंसும் பார்த்துட்டோம்னு வெச்சுக்கோங்க. அவன் எந்த क्वेश्चंस கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணுவோம். அதான் Nissl granules என்னென்ன क्वेश्चंस இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? பயோ மேத்ஸ் 11th ஓகே கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஓகே 11th சாப்டர் தான் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஹியூமன் பிசியாலஜி இருக்கு இல்லையா? ஹியூமன் பிசியாலஜில இதுல இருந்து சாப்டர் இருக்கு. ஓகேங்களா? எஸ் மசில் ஃபைபர்ஸ், நியூரான், ஹெப்பாட்டிக் செல்ஸ், ரீனல் செல்ஸ். Which Nissl granules the characteristic features of? எது வந்து characteristic features of Nissl granules அப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்? எதை வந்து நம்ம characteristic features of Nissl granules அப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்? ஓகேவா? எஸ் தாங்க தாரணி சூப்பரா இருக்கணும். ஓகேவா? So yes Hansi Prithvi going to be neuron. Option B neuron is the right answer. Okay, option B neuron. Gokula Priya Shakti Prithvi Hansi Dharani. Okay, option B neuron the right answer. Option B. Just give me a minute. Just give me a minute. Okay. Yeah. Okay, va? Yes. Good evening, ma. Good evening. Actually, 11th students को 27th March இருக்கு இல்லையா? 27th March எக்ஸாம் இருக்கு இல்லையா? 27th March வந்து நமக்கு பயோ எக்ஸாம் கன்சிடர் பண்ண போறோம். ஓகேவா? எஸ் தான். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன வரப் போகுது அப்படி பாத்தீங்கன்னா neurofibrils are characteristic features of. neurofibrils எதோட characteristic features அப்படின்றாங்க. neurofibrils are the characteristic features of. muscle fiber, neuron, hepatic cells, renal cells அப்படினு கன்சிடர் பண்ணீங்கன்னா it's going to be again no neurofibrils is again a characteristic features of neuron தான். ஒரே கேள்வி தான்டா, டிஃபரண்ட் ஒரே ஆன்சர் தான், டிஃபரண்ட் கேள்வி பேசிஸ்ல மாறுபடுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, டிஃபரண்ட் ஆன்சர்ஸ்ல மாறுபடுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? so it's going to be option B is the right answer. Okay, option B is the right answer. neuron is the right answer. ஓகேவா? yes option B neuron is the right answer. ஓகேவா? எஸ் நான் கேட்ட கேள்வி வரல. 27th தான உங்களுக்கு பயாலஜி எக்ஸாம் 11th ஸ்டூடண்ட்ஸ்க்கு 11th ஸ்டேட் போர்ட் 11th ஸ்டேட் போர்டுக்கு 27th தான எக்ஸாம். 12th க்கு வந்து 23rd நினைக்கிறேன். 12th க்கு வந்து 23rd. CBSE 12th க்கு வந்து 27th. எஸ் கரெக்ட்டா? Yeah. Okay, no problem. Super Gokula Priya, Prithvi.
நடுவில் ஆட் போது டிஸ்டர்ப் பண்ணுதா? இட்ஸ் டிஸ்டர்பிங்க. நடுவில் இவன் குறுக்கு இந்த கௌசிக் வந்து அந்த மாதிரி வருவான். என்ன பண்ண முடியும்? ஏடா ஆமாடா சக்தி, அதுதான் டிட்டர்மைன் பண்றேன். வெப் இல்ல, மார்ச் பத்தி பேசிட்டு இருக்கோம். வெப்ப பத்தி பேசல. மார்ச்சை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? மார்ச்சை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். Okay, next question பாத்துக்கலாம். Which one of the following system relays impulses from CNS central nervous system இருந்து skeletal muscles க்கு? இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து skeletal muscles க்கு போகக்கூடிய அந்த இம்பல்ஸ் நம்ம என்ன சொல்வோம்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து skeletal muscles க்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு போகக்கூடிய அந்த இம்பல்ஸை என்ன சொல்வோம்? which impulse is called central nervous systemத்துல இருந்து skeletal musclesக்கு போகக்கூடிய இம்பல்ஸை நம்ம என்ன சொல்வோம்? ஓகேவா? ஓகேமா ஆன்சி. ஓகே, என்னது? yes da. ஓகேவா? so it's going to be option A is the right answer. option A somatic neural system. ஓகேவா? somatic neural system தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஆப்ஷன் ஏ somatic neural system தான். ஓகேவா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பேஸ்ல இருந்து நமக்கு ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு டிராவல் ஆகக்கூடிய பேஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் as somatic neural system தான் இருக்க போகுது. சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? நோடா இட்ஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. somatic neural system தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நம்ம பாராசிம்பத்தட்டிக் அது வேற விஷயமா பாக்குறது. அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா dendrites transmit impulse axon. dendrites வந்து இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது ஆக்சானுக்கு. செல் பாடி அந்த செல் பாடி டுவர்ட்ஸ் என்ன பண்ணுது? டென்ட்ரைட்ஸ்ல எங்க பிரச்சனை இருக்கு? இப்ப பாருங்க, டென்ட்ரைட்ஸ் வந்துட்டு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு டிராவல் பண்ணி விடுது. எப்படி டிராவல் பண்ணி விடுறதுதான் கேள்வி. எந்த மாதிரி மாடல்ல அதை டிராவல் பண்ணி விடுறதுதான் கேள்வியா இருக்க போகுது. from which model it has been transmitted to? dendrites transmit yes towards and away from. towards and away from cell body. ஓகேவா? towards cell bodyக்கும் away from cell bodyக்கும் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சன் என்ன பண்றது? நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டென்ட்ரைட்ஸ் வந்து towards cell body. டென்ட்ரைட்ஸ் பண்ணலாம் பாருங்க. டென்ட்ரைட்ஸ் வந்துட்டு towards cell body. டென்ட்ரைட்ஸ் வந்து என்ன பண்ணுவான்? towards cell body. towards cell body. ஆனா நம்ம ஆக்சன் என்ன பண்ணுவோம்னா away from cell body. ஆக்சன் வந்துட்டு away from cell body. ஓகேவா? சோ வந்துட்டீங்கடா, எங்க இருந்துடா வரீங்க? ஓகேவா? yes it's going to be option A is the right answer. ஓகேவா? yes the சக்தி and பிருத்வி. so option கோகுல பிரியா ஆன்சி. ஓகேவா? so option A is the right answer பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? உனக்கு டெஸ்ட் இல்லையாடா? the டெஸ்ட் இருக்கு. நீங்க சபரீஷ் இல்லையா? இன்னைக்கு bipolar axon are found in. where do bipolar axon can be found? படிச்சிட்டு போல யூனிபோலார், மல்டிபோலார், பைபோலார் அப்படின்னு ஆக்சன் 3 டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? சோ அதுல வந்துட்டு பைபோலார் ஆக்சன் எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? where do we can find the bipolar axon? செகண்ட்க்கா கண்டிப்பா சக்தி கண்டிப்பா இருக்கும். பயாலஜி இல்லனா கூட வேற சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த பேஸ்ல இருந்துட்டே தான் இருக்கும். ஓகேவா? எஸ் பைபோலார் ஆக்சன் எங்க ஃபவுண்ட் பண்ண போட வந்து ரெட்டினா ஆஃப் ஐ. நீ கண்ணு வேணும்னு கேட்டியாமே, அந்த படம்லாம் பாத்துருக்கீங்களாடா? ஓகேவா? so it's going to be option A retina of eye. option A is the right answer. ஓகேவா?
ரெட்டினோஃபைல தான் பைபோலார் ஆக்சன் வந்து பிரசன்ட் ஆகப்படும். ஓகேவா? எஸ் ஆப்ஷன் ஏ சூப்பர் சக்தி, 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆, சபரீஷ், மனோபிரியா, பிருத்திவி. ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ ரெட்டினோஃபை இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி யூனிபோலார். அப்ப யூனிபோலார் ஆக்சன் எங்க ஃபவுண்ட் பண்ணப்படும்? பைபோலாரை பத்தி யூனிபோலாரை பார்க்க போலாமா? யூனிபோலார் ஆக்சன் ஒரே ஒரு ஆக்சன் மட்டும் தான் பிரசன்ட் இருக்கு, எந்த டென்ட்ரைட்ஸும் பிரசன்ட் இருக்கு. அது மாதிரி யூனிபோலார் டைப்பான ஆக்சன் எங்க பிரசன்ட் ஆகும்? சி தான் வரும். ஆப்ஷன் சி எம்பிரியோல தான் நம்ம ஃபவுண்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு ரெண்டு டென்ட்ரைட்ஸ் பேஸ் பண்ணி இருக்காது, ஆக்சன் மட்டும் தான் இருக்கும். சோ எம்பிரியோல தான் பஃபரிங்டா. இஸ் இட் பஃபரிங்? பஃபரிங் ஆகுதா? இப்ப அவள சுத்து பஃபரிங் நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டாப்புல 2 நாளா கிளாஸுக்கு வராம இருந்துட்டா நம்ம ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் பஃபரிங் வந்துட்டாப்புல. சோ அதனால சுத்த ஆரம்பிச்சு. இப்போ ஓகே தானே? ஓகேடா. ஓகேவா? அதாவது எம்பிரியோ நம்ம கருவோட்டு இருக்கும் போது தான் நமக்கு யூனிபோலார் ஆக்சன் வந்து நம்மளால பார்க்க முடியும். சோ எம்பிரியோ தான் வரும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் இருக்கனா இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஓகே, ஒண்ணு இல்ல, நம்ம பையன் தான் என்ன பண்ணிருப்பான், ஒரு குட்டி வேலையை பார்த்து விட்டு போயிருப்பான். ஓகேங்களா? அவன் அடிக்கடி அவன் வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்து போறது அவன் வேலை விட்டா போயிடுச்சு. ஆப்ஷன் சி எம்பிரியோ இஸ் தி ரைட் ஆன்சர் தான். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஷான் செல் இஸ் ஆப்சென்ட் இன். ஷான் செல்ஸ் எதுல ஆப்சென்ட்டா இருக்கும்? ஷான் செல் இஸ் ஆப்சென்ட். இதெல்லாம் டயகிராமேட்டிக் படிச்சாலே ஒரு கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்க, ஒரு டயகிராம் நீங்க படிக்கிறீங்களா, அந்த டயகிராம் வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம் அப்படின்ற அனலைஸ் பண்ணி படிங்க. அது எப்படி பண்றது இல்லை, நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். நம்ம கிளாஸ் வீடியோ எல்லாம் போய் பாருங்க. நம்ம கிளாஸ் வீடியோல வந்து நான் எப்படி அந்த டயகிராம் வந்து அனலைஸ் பண்ணி படிச்சு சொல்லி தந்திருக்கேன். அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்களும் படிச்சீங்கன்னா ஒரு டயகிராம் பேஸ்ல நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பான். நல்லா புரிஞ்சுக்கோ. டயகிராமேட்டிக் கொஸ்டின்னா ஒரு டயகிராம கொடுத்துட்டு இந்த டயகிராம் லேபிள் பண்ணு, இல்ல இந்த டயகிராம் எதை பத்தி பேசு, அதை மட்டும் பேசக்கூடிய டயகிராமேட்டிக் கொஸ்டின்ஸா இருக்கக்கூடாது. அந்த டயகிராம் கொடுத்துட்டு அந்த டயகிராமோட மெக்கானிசத்தை கேட்கலாம், அந்த டயகிராமோட பார்ட் மென்ஷனிங்க பத்தி வேர்டிங்ஸ்லயே கேட்கலாம். அது கூட நம்ம டயகிராமேட்டிக் கொஸ்டின் தான் நம்ம கன்சிடர் பண்ணப்படும். ஓகேவா? சோ இத பொறுத்து பாத்தீங்கன்னா ஷ்வான் செல்ஸ் வந்து ஆப்சென்ட்டா இருக்கும் அப்படின்றாங்க. இன் which ஷ்வான் செல்ஸ் ஆர் ஆப்சென்ட்? ஷ்வான் செல்ஸ் வந்துட்டு எஸ் தான் சபரிஷ். ஓகே, ஆஸ்ட்ரோசைட்ஸ். ஓகேங்களா? ஆஸ்ட்ரோசைட்ஸ் வந்து ஆப்சென்ட் இருக்கும். ஷ்வான் செல்ஸ் ஆப்சென்ட், ஆஸ்ட்ரோசைட்ஸ். ஓகேவா? எஸ். ஓகேவா? myelin sheath present ஆகுது, myelin sheath present ஆகாதது வேற. So it's going to be option C is the correct answer. Okay, super 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 சபரிஷ். ஓகேவா? So option C astrocytes is the right answer. ஓகேவா? option C astrocytes is the right answer. Okay, நம்ம next question on பண்ணிடலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது? Neuron can detect stimuli, receive stimuli, transmit stimuli, all the above. How neuron can be? Neuron என்னது? பேசிக், ரொம்ப பேசிக். Neuron can detect the stimuli, neuron can receive the stimuli, neuron can transmit the stimuli. நர்வ்ஸ்ல உங்களை யாரும் அடிக்க வராங்க. ஸ்டிமுலினால ஒரு ட்ரிகர் ப்ரீடிங் பாயிண்ட். இங்க படும்போது அதை டிடெக்ட் பண்ணவும் முடியும், அதை ரிசீவ் பண்ண முடியும், அதை டிரான்ஸ்மிட் பண்ணவும் முடியும். ஓகேவா? So it can be detect the stimuli, receive the stimuli and transmit the stimuli. So option D, all of this is the right answer. Okay, option D, all of this is the right answer. Super பிருத்திவி, சக்தி, சபரீஷ், 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆. All of this is the right answer. Okay, next question பார்த்தலாம். Neuron is a structure composed of 3 major parts such as cell body, axon and cell body, axon and dendrites தெரியும். என்ன dendrites? என்ன டைப் ஆஃப் dendrites? dendrites present இருக்குன்னு தெரியும், பட் என்ன டைப் ஆஃப் dendrites? cell body இருக்கு, it consists of cell body, axon, dendrites தெரியும். அது என்ன டைப்? yes da, it is microscopic. option B is the right answer. dendrites, cell body, axon வந்து present இருக்கு. so option D is the right answer. option B is the right answer. okay, super சபரீஷ், 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅, லக்ஷ்மி, சக்தி, sorry. okay, it's going to be option B is the right answer. okay, next question பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ரா. யூனிபோலார் கார்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அதே ஆஸ்பெக்ட்ல மேட்சா கேட்டிருக்காங்க. யூனிபோலார் கார்டெக்ஸ் எங்க பார்க்க முடியும்? பைபோலார், மல்டிபோலார், ஆக்சான் பேஸ் பண்ணி எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றது கேக்குறாங்க. சொல்லுங்க பாப்போம். யூனிபோலார் எங்க பார்க்க முடியும்? பைபோலார் எங்க பார்க்க? மல்டிபோலார். cell body with one axon is found usually in the embryonic stage. எதுவா வரப்போகுது? cell body with one axon and 2 dendrites. நல்லா பாருங்க,
ஒன் பாடி டூ எல்லாம் பார்த்துக்கோம். ஒரு இது ஈஸியா எப்படி படிக்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு ஆக்சான் பிரசன்ட் இருக்கும். நல்லா பாருங்க, ஒரு ஆக்சான் 3 விஷயம் இருக்கு. ஒரு ஆக்சான் பிரசன்ட் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது யூனிபோலாரு, இது பைபோலாரு, இது மல்டிபோலார்னு வச்சோம். யூனிபோலார், இது பைபோலார், இது மல்டிபோலார்னு வச்சோம். எல்லாத்துலயுமே ஒரு ஆக்சான் டெஃபினட்டா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பேரை வச்சு அடிச்சிடலாம். யூனிபோலார்னு கொடுத்துறோம். யூனினா என்ன இருக்கும்? சிங்கிள், ஒன்னே ஒன்று தான் பிரச்சனை இருக்க போகுது, வேற எதுவுமே பிரச்சனை இருக்கும். யூனினா ஒன்னே ஒன்று தான் பிரச்சனை இருக்க போகுது. அப்போ யூனிபோலார்ல வேற எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு ஆக்சான் மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். யூனிபோலார்ல ஒரே ஒரு ஆக்சான், ஏன்னா யூனி தான் சிங்கிள் தானே. ஓகே, பைபோலார் 2 பிரச்சனை இருக்க போகுது. ஏற்கனவே ஒரு ஆக்சான் பிரச்சனை இருக்கு, அப்போ இன்னும் ஒன்னே ஒன்று தான் பிரச்சனை இருக்கணும். அப்போ என்ன இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஒரு டென்ட்ரான் பிரச்சனை இருக்க போகுது. இப்போ பைபோலார் முடிஞ்சதா? பைபோலார் 2 தான் இருக்க போது. நம்ம ஃபார்முலா படி பார்க்கும்போது எல்லாத்துலயுமே ஆக்சான் பிரச்சனை இருக்கு. என்னது? எல்லாத்துலயுமே ஆக்சான் பிரச்சனை இருக்கு. அப்போ பைபோலார்ல 2ல 1 ஆக்சான் பிரச்சனை இருக்கு. அப்போ இன்னொன்னு என்ன இருக்க போது? டென்ட்ரைட்ஸா பிரச்சனை இருக்க போது. மல்டிபோலார் பேல் இருக்கு, நிறைய இருக்க போது. ஏற்கனவே ஒரு ஆக்சான் இருந்துச்சுன்னா அப்ப நிறைய டென்ட்ரைட்ஸா இருக்க போகுது. மல்டிபோலார்ல ஒரு ஆக்சான் 2 டென்ட்ரைட்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் வச்சு அடிங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது, ஈஸியாவும் இருக்கும். சோ இந்த ஆஸ்பெக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன கரெக்டான ஆன்சர் இருக்க போகுது அப்படின்றது பார்ப்போம். யூனிபோலார் நம்ம பார்த்தோம் எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல இருக்கும். யூனிபோலார் வந்துட்டு எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல வந்து பிரச்சனை இருக்கும். பைபோலார் 2 இருக்கு. செல் பாடி வித் 1 ஆக்சான் and 1 dendrites found in retina of eye. எங்க இருக்குமா? ரெட்டினா ஆஃப் ஐல இருக்கும். மல்டிபோலார் வந்து எங்க இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருக்கும். மல்டிபோலார் எங்க பிரச்சனை இருக்கும்? செரிப்ரல் கார்டெக்ஸ்ல. அப்ப இது எம்பிரியோல இவன் எங்க இருப்பான்? எம்பிரியோல பிரச்சனை இருப்பான். தலைவன் பைபோலார் எங்க இருப்பான் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெட்டினா ஆஃப் ஐல பிரச்சனை இருப்பான். ரெட்டினல் பிரச்சனை இருப்பான். இவன் செரிப்ரல் கார்டெக்ஸ்ல பிரச்சனை இருப்பான். இது மல்டிபோலார். ஓகேவா? செரிப்ரல் கார்டெக்ஸ்ல பிரச்சனை இருப்பான். சோ அத பொறுத்து பாக்கும்போது ஆப்ஷன் என்ன வருது? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ ஒரு விஷயத்தை நீங்க படிக்கும்போது இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர். மனோபிரியா, கோகுலபிரியா, சக்தி, சபரீஷ், பிருத்திவி கலக்கிறீங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம ரைட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா கண்ணுங்களா? ஒரு குட்டி ஃபயர் ரன் போடுங்க. புரிஞ்சுதா? எஸ், புரிஞ்சுச்சுனா குட்டி ஃபயர் ரன் போடுங்க. நெருப்பா போடுங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் போட்டுடுங்க. பைபோலார் டிசார்டர் நல்ல டிசார்டர் இருக்கட்டும். யா அப்படியே செக்ஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்தீங்கன்னா செக்ஷன் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். அசைன்மெண்ட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணாதவங்க சொல்றேன், மேல நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல பின் கமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர். நம்ம இந்த எதிர்கட்சி சிம்பிளை மிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடா. ஓகேவா? ஆக்சுவலா இப்போ டிசம்பர் நினைக்கிறேன். ஓகே, ஜனவரில அவ்வளோ நம்ம இது வரல இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு. டெய்லி ஒரு 10 கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொஸ்டின் டைப்ல வந்து நம்ம அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதான் சொன்னேன். ஓகே, யா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் அப்படி பார்த்துருவோம். myelinated nerve fibers found in myelinated nerve fibers எதுல ஃபவுண்ட் பண்ணப்படும்? where can we find the myelinated nerve fibers? ரெண்டு டைப் ஆஃப் nerve fibers இருக்கு. myelinated nerve fibers, non myelinated nerve fibers. அதுல வந்துட்டு myelinated nerve fibers வந்து நம்ம எங்க ஃபவுண்ட் பண்ணப்படலாம்? spinal nerveலயா, cranial nerveலயா? அதான் கேள்வி. இல்ல both A and B யா? myelinated nerve fibers can be seen in எந்த சப்ஜெக்ட்ல பிராக்டிகல் நினைச்சா பயமா இருக்கு உங்களுக்கு? பயாலஜி தான் பெருசா ஒன்றும் இருக்க போறது இல்ல. பயாலஜி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்க போது இந்த கட் பண்ணி எந்த ஃபிளவர் வரும் தெரியாம இருக்குமா, அந்த ஒரு கான்செப்ட், அந்த டிஃபரன்சியேஷன் மட்டும் தான் இருக்க போகுது. எந்த ஃபிளவர் கேட்பா, என்ன இது படிக்கிறது, அதான் இருக்க போகுது. கெமிஸ்ட்ரியில வந்து சால்ட் தானே, இந்த ரொம்ப ஈஸி ராடி. நீங்க 10th எழுதிருப்பீங்க. உங்க ஸ்கூல் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஒரு விஷயம் சொல்றேன், பிராக்டிகல்ல கை வைக்கவே மாட்டாங்க. எந்த ஸ்கூலா இருந்தாலும் பிராக்டிகல்ல கை வைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிராக்டிகல் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா தான் வரப்போகுது. 4-5 சால்ட் வந்து கொடுத்துருவாங்க, கவலைப்படுங்க. 4 சால் இந்த சால்ட் தான் படிச்சுவாங்க, இந்த சால்ட் தான் மாத்தி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த சால்ட் நீங்க மாத்தி வந்து படிச்சா போது கெமிஸ்ட்ரி சரி பிசிக்ஸ் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி காட்டுறான்னு சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய எக்ஸ்டர்னல்ஸ் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. பேசிக் நாப்ஸ் தானே, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த பேசிக் நாப்ஸ் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. எத்தனை ப்ராக்டிகல்ஸ் நீங்க 10th எழுதிருப்பீங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஈஸியா எழுதக்கூடிய எக்ஸாம் தான் ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, பட் எல்லாரும் பயம் காட்டும். ப்ராக்டிகல் எக்ஸாம் ஃபெயில் ஆனா ஃபெயில் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் அப்படிலாம் இருக்காது. மேட்ச் டு மேட்ச் நீங்க பயாலஜியா இருந்தீங்கன்னா 70 மார்க்னா 30 மார்க் வந்து ப்ராக்டிகலா இருக்கு. அதுல வந்து 3/4 மார்க் போட்டுருவோம். எல்லாருக்குமே ஃபுல் மார்க் வந்துடும். பட் நீங்க எதுவுமே தெரியாம போனா கூட 3/4 மார்க் பாஸ் மார்க் போட்டுருவோம். ஓகேவா?
ஓகே ஓகே நல்லா படிங்க. அப்போ இதுல இருந்து எது பிரச்சனை இருக்கு? மைலினஸ் ஃபைபர்ஸ் போத் இன் கிரானியல் நர்வ்ஸ்லயும் ஸ்பைனல் நர்வ்ஸ்லயும் பிரச்சனை இருக்க போது. சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சரா பாத்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். மனோபிரியா, கோகுலப்பிரியா, சபரீஷ், பிருத்திவி கலக்கிட்டீங்க. ஓகேவா? சோ இத பொறுத்து பாக்கும்போது ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ரகனா. ஓகே, யா சூப்பர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, unmyelinated nerve fibers are found in. unmyelinated சொல்லலாம், நான் myelinated சொல்லலாம். myelinated nerve fibers சொல்லலாம். இப்போ நான் myelinated nerve fibers எங்க பார்க்க முடியும்? unmyelinated nerve fibers எங்க பார்க்க முடியும்? where we can found it? இதுலயும் சொல்லலாம் இல்லையா? can find it both அப்படின்றது. where we can found? Yeah, you can found in autonomic nervous system and somatic neural system. Okay, autonomic nervous system, normal nervous system, and also with the somatic nervous system. நம்ம பார்க்க முடியும். சோ அது பொறுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர். மனோபிரியா, சக்தி, கோகுலப்பிரியா கலக்கிட்டீங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, the gaps between two adjacent myelin sheath are called the node of. இந்த நோடுக்கு நான் ஒரு பேர் வேற கொடுத்திருந்தேன், ஞாபகம் இருக்கா? நம்ம படிக்கும்போது ஒரு பேர் வேற கொடுத்து படிச்சிருந்தோம். அதாவது ரெண்டு மைலின் ஷீத் இருக்குல்ல, இப்போ ஆக்சான் வச்சுக்கோங்க. இது ஆக்சான் இருக்கு. இந்த ஆக்சானை ஷான் செல்ல வந்து கவர் பண்ண மாதிரி ஒரு மைலின் ஷீத் வந்து பிரசன்ட் இருக்கும். ஷான் செல்ஸை கவர் பண்ற மாதிரி மைலின் ஷீத் வந்து பிரசன்ட் இருக்கும். இது ஷான் செல்ஸ். ஓகேவா? இது ஷான் செல்ஸ். இப்போ இதுல வந்துட்டு இந்த நோடு இருக்குதுல, இதான் கேட்கறான். இதுதான் என்னன்னு கேட்கறான். என்னது மொத்தமாயிடும். இதுதான் என்னன்னு கேட்கறான். என்ன நோடு? ஓகேவா? நம்ம படிக்கும்போது என்ன படிச்சிருப்போம்? ரன்வீர் கபூர் நோடு அப்படின்னு படிச்சிருப்போம். நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், ரன்வீர் கபூர் ஞாபகம் வச்சோம், ரன்வீர் கபூர் ஞாபகம் வச்சோம். ஓகேவா? சோ நோட் ஆஃப் ரன்வீர், நோட் ஆஃப் ரன்வீர் கபூர் ஞாபகம் வச்சோங்க. ரன்வீர் கபூர் ஞாபகம் வச்சோம் சொன்ன பாத்தீங்களா? ஓகே, நான் படிக்கும்போது ரன்வீர் சிங் அவ்வளவு ஃபேமஸ் ஆல கபூர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரன்வீர் கபூர் ஞாபகம் வச்சுக்கணும். சோ பொறுத்த வரைக்கும் இந்த நோட் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நோட் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்லுவோம். மறந்துடாதீங்க, இனிமே மறக்க கூடாது. சினிமாட்டிக் பேஸ் பண்ணி நீ ஞாபகம் வச்சுக்கணும், இனிமே மறக்காம இருக்காது. நோட் ஆஃப் ரன்வீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர். மனோபிரியா, கோகுலப்பிரியா, சக்தி, பிருத்திவி கலக்கிட்டீங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் பி ரன்வீர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா கண்ணா? நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்றத பார்த்தலாமா? A typical neuron consists of. A typical neuron consists of. எல்லாமே தான் தானே? ஒரு typical neuron என்ன கன்சிஸ்ட் இருக்கும்? will consist of typical neuron consist of cyton, dendrites, axon, all of this. Okay, a typical neuron consists of cyton, dendrites, axon. Okay, மூணுமே கன்சிடர் இருக்கும் typical neuron vascular. Okay, சூப்பர். Okay, ரொம்ப ஈஸி. Okay, சூப்பரா. பிருத்திவி, சக்தி, கோகுலப்பிரியா, மனோபிரியா கலக்கிட்டீங்க. ஓகேவா? அடுத்து வாங்க. A synaptic knob contains synaptic vesicles which possess a chemicals called. synaptic knob உள்ள synaptic vesicles இருக்குமா? அந்த synaptic vesicles குள்ள ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க? நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்றேன். சரி விடுங்க. நம்ம அதுல வந்து ஆக்சானோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரியும் தானே? பிரியும் அப்படின்னு பாப்போம்ல. பிரிஞ்ச இடத்துல வந்து என்ன இருக்கும்? ஒரு நாப் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு நாப் வந்து பார்க்க முடியும். அந்த நாபை தான் நம்ம என்ன சொல்றோம்? synaptic knob அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? we call it as a synaptic knob. அந்த synaptic knob குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வெசிகல்ஸ் வந்து பிரச்சனை இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம்? synaptic vesicles அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நம்ம என்ன சொல்றோம்? synaptic vesicles அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுல தான் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நமக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்ற கெமிக்கல் சிக்னல், இந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது போகுது இல்லையா? சோ இதுக்குள்ளதான் நமக்கு அந்த சிக்னல் கன்சிஸ்டான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து பிரச்சனை இருக்க போகுது. இது என்னது? நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதை பொறுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் கணுங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, ஆப்ஷன் டி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே,
ஆப்ஷன் டி நியூரோட்ரான்ஸ்மிட்டர் ரைட் ஆன்சர். ஓகே புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சா? இது டெர்மினல் என்றா இது ஆக்சான் வருது, இங்க மேல செல் பாடி இருக்கு ஓகேங்களா, இந்த டென்ட்ரைட்ஸ் அதாவது செல் பாடில இருந்து அதுல இருந்து ஆக்சான், இது வந்து ஆக்சான். ஆக்சானோட டெர்மினல்ல வந்து இந்த மாதிரி நாப் வந்து பிரச்சனை இருக்கும். அந்த நாப் தான் இங்க என்லார்ஜ் பண்ணி வளர்ந்துருக்கு ஓகேவா. அந்த நாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெசிகல்ஸ் பிரச்சனை இருக்கு. அந்த வெசிகல்ஸ்க்குள்ள தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் டிரான்ஸ் இதுதான் என்ன வந்து ரிலீஸ் ஆயிட்டு கீழே இருக்க அந்த போஸ்ட் சினாப்டிக் நர்வ்ல போய் இந்த நர்வ் இம்பல்ஸ் டிராவல் ஆகுதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வழியா தான் டிராவல் ஆகும் ஓகேவா. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர். கோகுலப்பிரியா, சக்தி, பிருத்திவி, மனோபிரியா, கலைகிரி ஓகேவா. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, இன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், yes, in central nervous system the myelin sheath is formed by which of the following cells? Central nervous system வந்து myelin sheath எதை ஃபாலோ பண்ணிட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. myelin sheath எதுக்காக மெயினா ஃபார்ம் ஆகுது? அதுல ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு myelin sheath is formed by which of the following cells? Central nervous system வந்துட்டு myelin sheath is formed by which of the following cells? ஹரிணி சூப்பர்மா. come on ஆன்சர் பண்ணுங்க. myelin sheath is formed by which of the following cells? Which of the following cells? Yes. என்ன செல்ஸால? oligodendrocyte. Okay, it's going to be oligodendrocytes. Option C is the right answer. Okay, option C oligodendrocytes. Option C oligodendrocytes correct answer பார்த்துட்டு. ஓகே சூப்பர். ஹரிணி, கோகுலப்பிரியா, சக்தி, பிருத்திவி, மனோபிரியா, கலைகிரி ஓகேவா. So it's going to be option C oligodendrocyte is the correct answer. Okay, oligodendrocyte option C is the correct answer. அதனால தான் myelin sheath வந்து மேட் அப் ஆகுது. ஓகேவா. myelin sheath வந்து இங்க இருக்கு பாத்தீங்க, myelin sheath வந்து அதனால தான் ப்ரொடியூஸ் ஆகப்படுது oligodendrocyte. சூப்பரா கணக்கு. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन resting axonal membrane is. ஒரு resting axonal membrane எப்படி இருக்குமா? How do the resting axonal membrane எந்த விதமான இம்பல்ஸும் நடக்கல, அதாவது உங்களுக்கு எந்த விதமான ஸ்டிமுலி நடக்கல, சோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு axonal membrane எப்படி இருக்கும்? Resting axonal membrane எப்படி இருக்கும்? How will be the resting axonal membrane will be? How do the resting axonal membrane would be? How do the resting axonal membranes would be? How would it be? Yes, Dakana. Super. It's going to be polarized தான் இருக்க போகுது, positive negative polarized தான் இருக்க போகுது, but it will be more permeable to potassium ions and less impermeable or nearly impermeable to sodium ion. Okay, nearly impermeable to sodium ion. அதை மென்ஷன் பண்ணல, permeable மட்டும் தான் கொடுத்திருக்கான். So option D is the right answer. Okay, option D polarized தான் இருக்கும், positive negative polarized தான் இருக்கும், but at the same time it will be more permeable. Potassium ions எல்லாம் வந்துட்டு more permeable intake பண்ணிக்கும், where in case sodium ions nearly impermeable ஆட் பண்ணும் when in the resting stage, எந்த விதமான ஸ்டிமுலி நடக்காத ஸ்டேஜ்ல. ஓகே சோ அத பொறுத்து பாக்கும்போது ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் இருக்கணும். ஓகே சூப்பர். கோகுலப்பிரியா, பிருத்திவி, மனோபிரியா, சக்தி, ஹரிணி, கலைகிரி. சோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which one of the following are excitable cells? which one of the following are excitable cells? ஒரு செல் வந்து excitable ஆகும் அப்படி சொல்லுவோம்ல, அது என்னது அப்படினா which one of the following are excitable cells? ஒரு ஸ்டேஜ்ல இன்னொரு ஸ்டேஜ்க்கு எக்ஸைட் ஆகுது அப்படின்றது, ஸ்ட்ரெச் பண்ணி பேஸ் பண்ணி எக்ஸைட் ஆகுது அப்படின்றது, நர்வ் இம்பல்ஸ் கேரி பண்ணி பேஸா கூட இருக்கலாம். எஸ் தான சூப்பர் ஓகேங்களா. சோ அந்த இதெல்லாம் எக்ஸைட்டபிள் செல்ஸ் நம்ம கேரி அவுட் பண்றது என்னவா இருக்கு அப்படின்றாங்க. யா அது வந்துட்டு எக்ஸைட்டபிள் செல்ஸ் நம்ம கேரி அவுட் பண்றது none other than muscle fibers and neuron. ஓகே muscle fibers and neuron. ஆப்ஷன் டி. ஓகே muscle fibers and neuron தான் நம்ம இந்த இதுல வந்துட்டு எக்ஸைட்டபிள் செல்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். எல்லாமே வராது, ஹெப்பாட்டிக் செல்ஸ் இல்ல, எல்லா பெப்டிக் செல்ஸ் இல்ல. ஓகேவா, muscle fibers and neuron மட்டும் தான். ஓகேவா. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர். மனோபிரியா, சக்தி, பிருத்திவி, கோகுலப்பிரியா, ஹரிணி, கலைகிரி. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். அதே தாங்க. நல்லா அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுதுனா, அயான் சேனல் பிரசன்ஸ் ஆன் தி நியூரல் மெம்பரேன் ஆர் அயான் சேனல்ஸ் பிரசன்ஸ் ஆன் தி நியூரல் மெம்பரேன் எப்படி இருக்கும்? ஃபுல்லி பெர்மியபிளா இருக்குமா, இல்ல செலக்டிவ்லி பெர்மியபிளா இருக்குமா, இல்ல இம்பெர்மியபிளா இருக்குமா? none of these. How would be the ion channels present on the neural membrane, sir? How would be the ion channel present on the neural membranes will be? Fully permeable, selectively permeable, impermeable, none of these above. Ion channels present on neural membrane. எப்படி இருக்கும்? சூப்பரா. It should be selectively permeable. கண்டதெல்லாம் விடாது.
நம்மளால சர்டிபிகேட் இருந்தா மட்டும் உள்ளவா இல்ல உள்ள விடாத அப்படின்னு சொல்லி நான் போராட்டம் தான் பண்ணுவேன் அப்படின்னு பாத்துருப்பீங்களா. நான் வந்து மெக்கானிசம் படிக்கும்போது ஒண்ணுக்கு ரெண்டோட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, சோ இட்ஸ் கோயிங் டு பி செலக்டிவ்லி பெர்மியபிளா இருக்கும். செலக்ட் பண்ணி தான் விடுவோம். ஐடி கார்டு இருந்தா தான் உள்ள விடுவேன். ஐடி கார்டு உள்ள விட மாட்டேன்னு உங்க ஸ்கூல் வாட்ச்மேன் எல்லாம் சொல்லுவாங்களே, ஸ்கூல் வாட்ச்மேன் சொல்ல மாட்டாங்களோ, சரி உங்க டீச்சர் சொல்லுவாங்க ஐடி கார்டுல தான் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்றது. அதே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கோகுலப்பிரியா, மனோபிரியா, பிருத்வி, சக்தி, ஹரிணி கலக்கிட்டீங்க. சோ ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி செலக்டிவ்லி பெர்மியபிள் தான் ஆன்சர். ஓகே, potassium and sodium pumps transport. எத்தனை பொட்டாசியம் வெளியே போகும், எத்தனை சோடியம் வந்து உள்ள வரும், இல்ல எத்தனை சோடியம் வந்து வெளியே போகும், எத்தனை பொட்டாசியம் வெளியே வரும், அந்த இருக்கு தெரியுமா அந்த ஃபார்ம். அந்த ஃபார்ம் என்ன ஃபார்ம்? எத்தனை வெளியே போகுது, எத்தனை உள்ள வருது? பொட்டாசியம் வெளியே போதா, சோடியம் வெளியே போதா, இல்ல சோடியம் வெளியே போதா, இல்ல பொட்டாசியம் உள்ள வருதா, உள்ள வந்து வெளியே போதா, வெளியே வந்து உள்ள போதா? எஸ், ஓகேவா? அவுட் ஆகுது, இந்த பொட்டாசியம் இன் ஆகுது. இது பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல தான். ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர். சக்தி, கோகுலப்பிரியா, மனோபிரியா, பிருத்வி, ஹரிணி. ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். எஸ், ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். ஒரு குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்கண்ணா. எஸ், we have completed successfully completed 50 questions. So far we have completed 50 questions. 50 கொஸ்டின் நம்ம வெற்றிகரமாக முடித்து விட்டோம். ஒரு குட்டி ஃபயரோட போடுங்கடா. கமான்டா. தியா வேலசன் குமார். அப்படியே செஷன் லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. தட்டி உடைச்சு விட்டுருங்க. கமெண்ட் பாக்ஸ் பத்த வைங்க பாப்போம். எஸ் நெருப்புடா நெருங்கடா பாப்போம் அந்த வழியா. ஓகே, சூப்பரா இருக்காங்க. சூப்பர். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சாப்டர் இன் ஹியூமன் பிசியாலஜில. நிறைய எல்லாமே ஹியூமன் பிசியாலஜியால ஈஸியஸ்ட் சாப்டர் தான். இனிமேல் அப்படிதான் அப்ரோச் பண்ணியாகணும். ஓகேவா? அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நிறைய கேள்வி எதிர்பார்க்கப்படலாம். ஏன்னா ஹியூமன் பிசியாலஜி, ஜெனடிக்ஸ் அந்த ஆஸ்பெக்ட்ல மாறி தான் கேள்விகள் கேட்பாங்க. நீட்லயும் சரி, போர்டு எக்ஸாம்லயும் சரி. ஓகேவா? சோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்திருந்தோம். இப்போ நம்ம நியூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன்ல நம்ம எப்படி நம்ம பாடி வந்து ரெண்டு மெயின் ஆஸ்பெக்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஒன்னு கெமிக்கல், ஒன்னு நியூரல். நம்ம கெமிக்கல் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ நம்ம நியூரல் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியா நமக்கு சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? தருண், ஹைடா லாங் டைம் நோ சீடா. which one of the following statement is true about neural membrane? நியூரல் மெம்பரேனை பொறுத்த வரைக்கும் which one of the following வந்து ட்ரூ அப்படின்றாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ about the neural membrane? எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூ about the neural membrane? நியூரல் மெம்பரேனை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ட்ரூ அப்படின்றாங்க? நீ குடிச்சுக்கிறேன். அப்படியா? Okay, no problem. Focus on that. ஒரு விஷயம் இந்த क्वेश्चन முடிச்ச ஒரு விஷயம் சொல்றேன். True about neural membrane. Different types of ion channels are present. Yes, option A is the right answer. Ion channels are selectively permeable. Option B also right answer. Impermeable to negatively charged proteins are present in the cytoplasm. Option C is also 9%. Okay, so அத பொறுத்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்டான ஆப்ஷன். எல்லாமே கரெக்டான क्वेश्चन தான். ஓகே, சூப்பரா. தருண், பிருத்வி, மனோபிரியா, கோகுலப்பிரியா, ஹரிணி கலக்கிட்டீங்க. ஓகே, சோ எல்லா क्वेश्चनமே எல்லா क्वेश्चन பாருங்க. எல்லா ஆப்ஷனுமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அயன் சேனல் பிரசன்ட் இருக்கா? எஸ், பிரசன்ட் இருக்கு. அயன் சேனல் செலக்டிவ் பெர்மியபிள் இருக்கா? இருக்கு. அதே மாதிரி இம்பெர்மியபிள் டு நெகட்டிவ்லி சார்ஜ் இன் ஆக்சோபிளாசம். எஸ், ஆமா. ஓகே, சோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நீங்க எல்லாரும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. மெயினா இந்த லைவ் கிளாஸஸ், இந்த யூடியூப் கிளாஸஸ்ல நீங்க எதுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ ரெஃபரன்ஸ் ஆஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதான் சொல்லிட்டு இருக்கோம். உங்க ரெஃபரன்ஸ் ஆஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும். உங்க ஸ்டடிஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். டவுட்டா இருக்கும்போது லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது, டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது. 24/7 பார் அப்படின்னு சொல்றது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு எனக்குமே ஆன்சரபிளா இருக்கும் அப்படின்றது பட்சத்துல. ஓகேவா? சோ இதுலயே அப்படியே இருக்கணும்ல யாரும் சொல்ல வரல. சோ ஆன்சரபிளா உங்களுக்கு கன்வீனியன்ட் பேஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? லட்சுமி. ஓகே, சக்தி. ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பட் நாளைக்கு நமக்கு பயம் இருக்குமான்னு தெரியல. லுக் இன்டு இட். ஆக்சோபிளாசம் which of the following in a polarized state? ஆக்சோபிளாசத்துல எந்த following வந்து polarized stateல இருக்குமா? which of the following will have in a polarized state? polarized state இருக்கக்கூடியது இது அப்படின்றாங்க. which one of the following will have in a polarized state? ஹை பொட்டாசியம் அயன் இருக்குமா ஆக்சோபிளாசத்துல? ஆக்சோபிளாசம் வெளியே பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா?
Yes. Low potassium ions, low sodium ions, negatively charged proteins. So all the above. All of this. Option D. All of this is the right answer. Okay. Super. Prithvi, Harini, 𝒂𝒑𝒒𝒏𝒅𝒊𝒔𝒆, Monopriya, Tarun, Kalagiri. Okay. So all of this. Option D is the right answer. Okay. Option D. All of this is the right answer. Okay. Next question. அடுத்த question பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, the electric potential difference across the resting plasma membrane. The electric potential difference across the resting plasma membrane. As well as spike potential, action potential, resting potential, all of these are. The electric potential கொடுத்துட்டான். Difference across the resting plasma membrane. The electric potential difference across the plasma membrane. We call it as what we call it as. என்ன இருக்க போகுது ஆன்சர்? சொல்றேன். ஓகேவா? சொல்றேன். So இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா, we call it as a resting potential. Option C, resting potential. Okay. Option C, resting potential is the right answer. Super. Monopriya, Tarun, Prithvi, 𝒂𝒑𝒒𝒏𝒅𝒊𝒔𝒆, Kalagiri. Okay. So agglutination என்ன சார்? மீனிங் என்ன சார்? blood groupingல. agglutination அப்படினது clusters தான் ஃபார்ம் பண்றதுடா. ஓகேவா? RBC cells எல்லாம் clusters அந்த ஆன்டிஜனை பேஸ் ஆன்டிபாடிஸை பேஸ் பண்ணி, ஓகேங்களா? agglutinins அப்படின ஒரு ஆன்டிபாடிஸ் இருக்கு. சோ அத பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆறது தான். குட் ஈவினிங் மா. ஓகேவா? அதான் நம்ம சொல்றோம். கிளியர்? நம்ம இந்த RH ஃபேக்ட்லாம் சொல்லிட்டு இருப்போம், ABO பிளட் குரூப் வச்சு RH ஃபேக்ட்லாம் சொல்லிட்டு இருப்போம், அது ஆஸ்பெக்டா வந்து மிக்ஸ் ஆகப்படல. என்னெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது. அதாவது ஆன்டிபாடிஸ் வந்துட்டு பிளாஸ்மால என்ன டைப் ஆஃப் ஃபாரின் பாடில மிக்ஸ் அப் ஆயிருக்கு அப்படின்றது தான். அது கிளம்பிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஆர்பிசியோட ஆன்டிபாடிஸ் ஆக்லுட்டின் வந்து கிளம்பிங் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகுது. சிம்பிளா சொன்னா ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜனோட மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? Depolarization occurs due to. Depolarization எதனால occurs ஆகுது? Depolarization occurs due to. In what state the depolarization occurs? Depolarization occurs due to. Influx or efflux are first கண்டுபிடிக்கணும். சோடியம் பொட்டாசியம்ன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். Depolarization occurs due to. சூப்பரா. Depolarization occurs due to influx of sodium. ஓகேங்களா? influx. Okay, option A is the right answer. Supra, Tarun, 𝒂𝒑𝒒𝒏𝒅𝒊𝒔𝒆, Monopriya, Prithvi, Susi, Harini, Kalagiri. ஓகேங்களா? So option A, influx of sodium is the right answer. Okay, influx of sodium தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கன்சிடர் பண்றோம். ஓகேவா? எஸ், நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन யாருக்கு போகுது அப்படி பார்த்தா, choose the correct sequence of depolarization and repolarization. Depolarization and repolarization. எந்த சீக்வென்ஸ்க்கு அப்புறம் எந்த சீக்வென்ஸ் வரும்? அந்த கரெக்ட் சீக்வென்ஸ் கேட்றாங்க. கரெக்ட் ஆர்டர், chronological ஆர்டர்ல பேஸ் பண்ணி. இது ஃபர்ஸ்ட் ஒரு, இது செகண்ட் ஒரு, அந்த மாதிரி. படிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஆப்ஷன் பார்த்தாலே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்ல புரியாது. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி படிச்சிரணும். Stimulants applied on the site of polarized membrane increased permeability of it. இது Na plus not இல்ல Na plus. Generation of action potential increased permeability of installation. ரொம்ப ஈஸி. என்னது? stimulants applied on polarized state yes வரப்போகுது. அதுக்கப்புறம் permeability of sodium தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. generation of action potential நடந்து potassium ions இன்க்ரீஸ் ஆகி restoration நடக்க போகுது. ஸோ
ABCDE தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆர்டர் தான் அவனே கொடுத்துருக்கான். ஓகே, அவனே ஆர்டர் தான் கொடுத்துருக்கான். சூப்பரா தரோட ஹரிணி, பிருத்வி, மனோபிரியா, கோகுலபிரியா, சுஷ்டி, ஆம்லா. Because it's going to be option A is the right answer. Okay, option A is the right answer consider பண்ணிருக்கோம். அதனால option A டாக்கணுங்களா. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா, unidirectional transmission of nerve impulses is maintained by. Unidirectional transmission of nerve impulses is maintained by interneurons, myelin sheath, synapses, membrane polarity. Unidirectional transmission of nerve impulse. Unidirectional transmission of nerve impulse is maintained by. How do the unidirectional transmission of nerve impulse is maintained? என்னங்க மெயின்டைன் ஆகுது? ஏதோ ஒரு பாஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு லேயர்ல வந்துட்டு எது பாஸ் ஆகி போயிட்டு இருக்கு? யூனிடைரக்ஷனல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். ஒரு இம்பல்ஸ் தான் இது மாறி போயிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? which is the answer ரகனா தெரியலையா? So it's going to be synapses. Synapses. ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சினாப்சிஸ் அப்படின்றது. சோ அதை பார்த்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி சினாப்சிஸ் தான் வரும். ஓகேவா, ஆப்ஷன் சி சினாப்சிஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பரா பிரதி. ஓகேவா, சோ ஆப்ஷன் சி சினாப்சிஸ் தான் வரப்போகுது. யூனிடைரக்ஷனல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் இஸ் மெயின்டைன்ட் பை சினாப்சிஸ் தான் மெயின்டைன் பண்ணப்படுது. ஓகேவா, சோ ஆப்ஷன் சி சினாப்சிஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, next, chemicals are involved in transmission of impulse at chemical synapses called. Okay, inga da called. Chemicals are involved in the transmission of impulse at chemical synapses. Transmission of impulse at chemical synapses. Chemicals are involved in the transmission of impulse at the chemical synapses are. என்ன கெமிக்கல்ஸ்? சினாப்டிக் வெசிகல்ஸ் குள்ள பிரச்சனை இருக்கிற கெமிக்கல்ஸ் என்னது? அதேதான்டா. சூப்பரா. மனோபிரியா, ஆம்லா, தருண், பிருத்வி. So it's going to be transmitters. ஓகேங்களா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஒரு வேர்டிங்க்கு என்ன டைப் ஆஃப் நேமிங்ஸ் எல்லாம் இருக்குன்றது புரிஞ்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏன் அதிகமான क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்க கான்செப்ட் சரியா புரிஞ்சீங்கன்னா நிறைய क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணலாம். பட் கான்செப்ட் புரியாம நிறைய பேர் இருப்பீங்க. இன் டெப்தா யாருமே கான்செப்ட்லாம் படிக்க மாட்டோம். ஜஸ்ட் ஓவரா ஃப்ராங்கா பேசினா ஓவரா மக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் கான்செப்ட புரிஞ்சுப்பீங்க. மிச்சதெல்லாம் மக்கப் பண்ணி நீங்க அப்படியே எக்ஸாமுக்கு போறீங்க. இப்போ எக்ஸாமுக்கு அப்படி மக்கப் பண்ணி தான் போறா அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணணும். அவங்க நிறைய क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டேர்முக்கு அவன் என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான், என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான்றது அதே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேவா, சோ அதை பண்ணலாம், நீ இதை பண்ணணும். ரெண்டுமே பண்ணாம இருக்க கூடாது. ஓகே, சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எஸ். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்றா, which one of the following ion helps in releasing at the synaptic cleft? Synaptic cleft. Which one of the following ion helps in releasing at synaptic cleft? User. என்னடா உங்க பேரு? User is a name. What is the name? May I know your name? User. Which one of the following ions helps in releasing of synaptic cleft? So it's going to be Julia. Okay, Julia. Going to be 𝑦𝒑𝒑𝒔. Ca2 plus calcium base. So it's going to be option C is the right answer. Okay, option C is the right answer. Okay, super. Super. அடுத்த கேள்வி. The new potential development of post-synaptic membrane is the new potential developed on new post-synaptic membrane. New potential developed on post-synaptic. Potential develop ஆயிருக்கு post-synaptic membrane என்ன சொல்லுவோம்? New potential developed on post-synaptic membrane. Yeah, which can maybe excitatory or inhibitory. அதே either excitable state லாவும் இருக்கலாம் இல்ல inhibitory state ஆவும் இருக்கலாம். சோ அத பொறுத்து பாக்கும்போது option C is the right answer. அது maybe excitable state ஆவும் இருக்கலாம் or maybe an inhibitory state ஆவும் இருக்கலாம். சோ அத பொறுத்து பாக்கும்போது option C is the right answer. Super. மனோபிரியா, சுசி, தருண், கோகுலபிரியா கலக்கிட்டீங்க. பிருத்வி. Okay, so it's going to be option C is the right answer. Okay, option C is a very much right answer. Okay, super. Okay, நம்ம 60 क्वेश्चन முடிச்சிருக்கோம். ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். We have successfully completed 60 question.
ஒரு பயிரை போடுங்க பாப்போம். கமான் 30 क्वेश्चन ஒரு வாட்டி போதும் ஓகேவா. சோ நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம் ஓகேவா. சோ பஃபரிங் is it buffering ஆகுதாடா. டெல் வந்துட்டு போயிருச்சா. அதான் நம்ம பையன் டக்குனு வந்துருப்பான். என்ன பண்ணிருக்கீங்க பாக்குறதுக்காக வந்திருப்போம் ஓகேவா. அவ்வளவுதான். இப்போ கிளியர் தானே. யா ஓகேடா. ஓகே இப்போ டைம் என்ன ஆகுது 7:27 7:47 சந்தி. யா we'll meet up at 7:45 7:45 எல்லாரும் வந்துருக்கு ஓகேவா. ஹோம்வொர்க் பண்ணிட்டு வாங்க. நீட்டுக்கு 3 மாசம் தான் இருக்கு. ஒழுங்கா பார்த்து ப்ரிப்பேர் பண்ற வழியை ஓகேவா. நீங்க எல்லாருமே சூப்பரா படிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாருமே வெறித்தனமா படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் ஒரு அப்ரோச்சை வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம், ஸ்டில் லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் வச்சு படிக்க ஆரம்பிங்க. படிச்ச கொஸ்டினா இருந்தாலும் நான் மறுபடியும் படிக்கிறேன்னு படிக்க ஆரம்பிங்க. ஒரு கொஸ்டின் நீங்க ஏற்கனவே படிச்ச கொஸ்டினா இருந்தாலும் கூட, படிச்ச சாப்டரா இருந்தாலும் கூட, படிச்ச டெரிவேட்டிவ்ஸா இருந்தாலும் கூட, படிச்ச ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் கூட, உங்களுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மென்டாலிட்டி என்ன வேணும் அப்படின்னா, நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் கம்ப்ளீட்டா படிக்கல அப்படின்ற நெகட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் மென்டாலிட்டி, நானும் படிக்கணும் நான் படிக்கணும் அந்த மைண்ட் செட், அந்த மென்டாலிட்டி இருக்கும். மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். நீங்க பாசிட்டிவா தான் இருக்கணும். பட் நான் படிக்கல இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆஸ்பெக்ட்ல ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க ரிவிஷன் பண்ணும்போது நான் அதை படிச்சுட்டேன் அப்படின்றது பேஸ்ல ரிவிஷனா இருக்கக்கூடாது. நானும் படிக்கல அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல ரிவிஷனா இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேவா. சூப்பரா. ஸோ மீட் அப் அட் 7:45 ஓகே. ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வாங்க. இன்னும் ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருக்கு நினைக்கிறேன் ஓகேவா. 60 கொஸ்டின் பாத்துறோம். நம்ம 120 கொஸ்டின் நான் பாத்துருந்தோம் ஓகே. அரௌண்ட் இன்னொரு 60 கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னொரு 60 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து நம்ம செஷனை முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ we have another 60 more questions to go. ஸோ அடுத்த கமிங் ஹவர்ஸ்ல நம்ம முடிச்சிடலாம் ஓகே.
10 எடுக்கலாமா? எஸ்டா பாத்துலாமா? யா சொல்லுங்க பாத்துலாமா? சொல்லுங்க பாத்துருவோம். ஹலோ ஓகேவா? சோ நம்ம 60 क्वेश्चन பார்த்துட்டோம். இனி மிச்சம் இருக்க இன்னொரு 60 क्वेश्चन பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, at a chemical synapses, the membrane of the pre- and post-synaptic neurons are separated by the fluid-filled space called. At a chemical synapses, okay, the membrane of the pre- and post-synaptic neurons, the membrane of the pre- and post-synaptic neurons are separated by the fluid-filled space called synaptic cleft, interneuron, chiasmata, or podocytes. What we call as? Twelfth physics. கண்டிப்பா நம்ம சேனல்ல பாருங்கடா, நம்ம விஜய் சார் எடுத்துட்டு தானே இருக்காரு. ஓகேவா? விஜய் சார் எடுத்துட்டு இருக்காரு, நம்ம சிவா சார் எடுத்துட்டு இருக்காங்க 12th பிசிக்ஸ் ஆஸ்பெக்ட்ல. நந்தகுமார் சேனல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, நம்ம சேனல் வந்து பாருங்க. 12th பிசிக்ஸ்ல சார் எடுத்துட்டு தான் இருக்கு. ஓகேவா கண்ணா? என்ன இருக்கு? நான் ஐம் கோயிங் 12th. கிறிஸ், அதுக்கான பேட்ச் இருக்குடா, வெற்றி கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல நீட் வெற்றி அப்படின்னு கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க சேரலாம்ப்பா. ஓகேவா? நீங்க வந்துட்டு நம்ம வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவங்க கொடுத்துருப்போம் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. வீக்கெண்ட் பேஸ்ல கோர்ஸ் இருக்கு, இல்ல ஆன்லைன்ல இருந்து டைமிங் கொடுத்துருப்பான். இந்த டைம் டு இந்த டைம் டிஎன்ஏ டைம் ஆஃப் பேட்ச் இருக்கு அப்படின்னு இந்த டைம் பேஸ் பஸ்ல கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க உள்ள போய் ஆன்லைன் கோர்ஸ் சேர்ந்துக்கலாம் கிறிஸ்டின். ஓகேவா? 11th தானே போறீங்க, 12th தானே போறீங்க. ஸோ இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ ஒன்லி. ஸோ அவங்க ஒரு டைம் டேபிள்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் டேபிள்ஸ் நாங்கள் தான் கண்டக்ட் பண்றோம், பட் டைம் டேபிள்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கன்வீனியன்ட் டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் இருக்க போகுது. இப்போ மோஸ்டா ஈவினிங் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. நீங்க ஸ்கூல்லாம் போயிட்டு ஈவினிங் ஹாஸ்பிட்டலா இருந்துட்டு இருக்கோம். மோர் ஆஃப் தி டேஸ் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம 7 o'clock ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் மாறி வந்துருக்கும். சம் ஸ்பெஷல் டேஸ் ஸ்பெஷல் ஒகேஷன்ல வரும்போது அதுக்கு தேவையான அந்த இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ். சோ இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ synaptic cleft is the right answer. ஓகே சூப்பர். ஆப்ஷன் ஏ synaptic cleft is the right answer பாத்துட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். சுசி, கோகுல பிரியா, ஆன்சி, பாகத், மனோபிரியா கலக்கிட்டீங்க. சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் ஏ synaptic cleft is the right answer. ஓகே synaptic cleft is the right answer பாத்துட்டு இருக்கோம். சூப்பர் கணங்களா. நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a wave of depolarization of the membrane of a nerve cell is called. A wave of depolarizations of the membrane of the nerve cells is called. Okay, Dr. Depolarization of membrane of nerve cell is called. என்னது? Nerve impulse, action potential, spike potential, all of these are. What is it called as? What we named as? நம்ம என்ன சொல்லுவோம் அத? என்ன சொல்லுவோம்? வேவ் ஆஃப் டீபோலரைசேஷன் ஆஃப் ஒரு வேவ் ஆஃப் டீபோலரைசேஷன் ஹார்ட் பேஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம பாடி பேஸ் ஃபுல்லாவே அந்த பேஸ்ல தான் கன்சிஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோ 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 ஒன்ஸ் நல்லா பாருங்க. டீபோலரைசேஷன் ஆஃப் மெம்பரேன் ஆஃப் நர்வ் செல் இஸ் கால்ட். நர்வ் செல் இஸ் கால்ட். நம்ம nerve impulse, action potential, spike potential சொல்ல மாட்டோம். பட் பேஸ் action potential, spike potential, nerve impulse அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சூப்பர் ஆன்சி, சபரி, மனோபிரியா, கோகுல பிரியா சூப்பர் இருக்கணும். ஓகேங்களா? சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம action potential இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. action potential அப்படினா டேர்ம் மாத்துறாது. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். The outermost part of the three cranial meninges is. Outermost part of the three cranial meninges. The outermost part of the three cranial meninges என்னவா இருக்குது?
கிரானியல் மெனிங்கஸ். அந்த டயக்ராம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த எந்த டயக்ராம ஸ்கல்லோட டயக்ராம் இருக்குல்ல, ஸ்கல்லோட டயக்ராம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவுட்டர் மோட் பார்ட் 3 கிரானியல் மெனிங்கஸ் என்னவா இருக்கு அப்படின்றது. என்னவா கணா இருக்குது? அவுட்டர் மோட் பார்ட் ஆஃப் 3 கிரானியல் மெனிங்கஸ். Yes, dura அப்படின்னு சொல்லுவோம். Okay, option B, dura. Option B is the right answer. Yes, option B lakana, option B is the right answer. Okay, option B, dura is the right answer. Okay, 𝑽𝒅𝒂𝒏𝒂𝒏𝒅𝒊𝒔, Myelin, Bargat. Okay, so it's going to be option B, wisdom. Okay, fancy. Okay, option B, dura. Option B is the right answer. Option B is the right answer. Okay, out of 3, which of the cranial meninges is contact with the brain? Which has a contact with brain? Which has a contact with brain? Brain oda contact la irukudiyadhu. Yes, wisdom. Super. Okay va. Come on, answer பண்ணுங்க. Brain oda contact la irukudiyadhu. Brain oda contact la irukudiyadhu. Yes, 𝑬𝒑𝒑𝒔, 𝑽𝒅𝒂𝒏𝒂𝒏𝒅 கலக்கிட்டீங்க. ஆன்சி ஓகே, பியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாட்டு கூட இருக்கு. பியான்னு அப்படி ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டுனா படம்லாம் தெரியல, எங்க கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே, அந்த பாட்டு ஞாபகம் வச்சு. ஓகே, சூப்பர். ஆப்ஷன் பார்கத், ஆன்சி, 𝒂𝒏𝒂𝒏𝒅, 𝑬𝒑𝒑𝒔, wisdom கலக்கிறீங்க. So it's going to be option C, P is the right answer. Okay, option C, P is the right answer. பாத்துக்கோ. ஓகே டா, ஷைலின் கலக்கிறீங்க. ஓகே, next question பாத்துலாம். The human brain is covered by how many meninges? How many meninges? Oh, பியா. அதெல்லாம் தெரியாதுடா. என்ன பாட்டுலாம் அப்படியே ஒரு பியான்னு அப்படி ஒரு பாட்டு இருக்கு. பட் என்ன பாட்டு அப்படின்ற ஆஸ்பெக்ட் கரெக்டா தெரியல. பியா மேரே பியா. சரி, எத்தனை meninges இருக்கு? ரொம்ப ஈஸி. How much meninges that we have? We have 3. நிறைய வாட்டி பார்த்தோம்ல, 3 meninges. Option C is the right answer. Okay, option C. Super. 𝑽𝒅𝒂𝒏𝒂𝒏𝒅, wisdom, மனோபிரியா, பார்கத், ஷைலின். Okay, so option C, 3 meninges is the right answer. Okay va. Yes, the option. Okay, super. Okay, next question பார்த்தலாம். But next question பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 question முடிச்சிட்டு குட்டி 5 போடுங்க. Okay, yes, the 𝒂𝒏𝒂𝒏𝒅. Super. Come on. 5 தட்டி விடுங்க பாப்போம். 5 question சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு விட்டோம். நல்லா, நான் நிஷான்னு சொல்லியிருப்பேன். நான் பார்கத் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஷான் அப்படி சொல்ல நினைச்சேன். ஓகே, அம்சா. Yes, da மனோபிரியா. Okay, option C is the right answer. Yeah. Super. Thank you. அதே மெசேஜ் லைக் பண்ணவங்க லைக் பண்ணி விட்டுருங்க. So option C தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது? Human brain can be divided into. இது ரொம்ப ஈஸியா. 4 brain, mid brain, end brain. all of these போதா. ஓகே, இதுதானே human brain 4 brain, mid brain, end brain. ஓகே, இது ஒரு ஃபேக்டா வச்சிருக்கோம். ஓகேல, brain stem is formed by easy. Brain stem is formed by. Okay da, 𝒔𝒕𝒔, wisdom. Okay, super, fantastic. ப்ருத்வி, காயத்ரி, ஆப்சின் கலக்கிட்டீங்க. ஃபேண்டாஸ்டிக். ஓகேவா? சோ அதுக்கு செகண்ட் क्वेश्चन வாங்க பாப்போம். brain stem is formed by. brain stem என்னென்ன ஃபார்ம் பண்ணப்படுது அப்படிங்கறது பாப்போம். brain stem அப்படி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவா வர்றது. இதான் நம்ம brain stem னு ஃபார்ம் பண்ணி சொல்லிருப்போம். So which is formed by a mid brain and hind brain. Okay, which can be found by a mid brain and hind brain. So option D is the right answer. Okay, mid brain and hind brain combinationல ஃபார்ம் பண்ணப்படணும். So option D is the right answer. Super. ப்ருத்வி, ஹம்சா, வேத், 𝒂𝒏𝒂𝒏𝒅, 𝒔𝒕𝒔, wisdom, ஷைலின், ஆப்சின் கலக்கிட்டீங்க. ஓகே, so it's going to be option D is the right answer. Option D is the right answer. Okay, next question பார்த்தலாமா? The right and left cerebral hemisphere are connected through. The right and left cerebral hemisphere are connected through corpus striatum, corpus callosum, thalamus, hippocampus. Right and left ரெண்டு brain இருக்கு அப்படி நம்ம பார்த்துட்டு போலியா? right and left அது வந்து ரெண்டுமே எதனால கனெக்ட் பண்ணப்படுது? the both are connected to which can அது ரொம்ப முக்கியம்டா. ரெண்டு brain இருக்கு. நீங்க நாளைக்கு வந்துட்டு brain specialist மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்து நியூரோ ஹாஸ்பிடல் ஆகும்போது அந்த brain பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ கார்பஸ் கலோசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் பி, கார்பஸ் கலோசம் தான் ரெண்டு brain, லெஃப்ட் brainலயும் ரைட் brainலயும் வந்து இது பண்ணுது, ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர். 𝒂𝒏𝒂𝒏𝒅, வேத், ஆப்ஷன் காயத்ரி, ஹம்சா, விஸ்டம், மனோபிரியா, 𝒔𝒕𝒔, ஷைலின் கலக்கிட்டீங்க. கரெக்ட்டா? So it's going to be option B, corpus callosum. option B டா கண்ணுங்களா? option B, corpus callosum is the right answer. ஓகேவா? சூப்பர் ராம்சா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். 4 brain consist of 4 brain என்ன கன்சிஸ்ட் இருக்கும்? 4 brain என்ன கன்சிஸ்ட் இருக்கும்? எல்லாமே தான் கன்சிஸ்ட் இருக்கும். ஓகேவா? 4 brain consist of all this above. ஓகேவா? 4 brain என்ன கன்சிஸ்ட் இருக்கும்? தானே எல்லாமே தானே? எஸ், 4 brain consist நல்லா பாத்துங்க. செரிப்ரம் பிரச்சனை இருக்கும். செரிப்ரமுக்கும் செரிபெல்லமுக்கும் நிறைய பேர் டிஃபரன்ஸ் பண்றீங்க.
பிரம் ஃபர்ஸ்ட் ரம்ப தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரம் தான் வரும். பிரம் தான் என்னன்னா நம்ம ஃபோர் பிரெயின் வந்து ஃப்ரண்ட் பிரெயின் தான், ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹிண்ட் பிரெயின் அப்படின்னு இருக்கு. ஓகே, மிட் பிரெயின் வந்து இங்க பொசிஷன்ல இருக்கும். ஓகேவா? சோ செரிப்ரம், தலாமஸ், ஹைபோதலாமஸ். ஓகே, சோ going to be option D is the right answer. சூப்பர். மனோபிரியா, கோகுலபிரியா, வேத், ஹம்சா, விஸ்டம், காயத்ரி, பிருத்வி, ஸ்ரீ வெங்கடேஷ் கலக்கிட்டீங்க. சோ ஆப்ஷன் இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, செரிப்ரம் இஸ் மேட் அப் ஆஃப் how many cerebral hemisphere? எத்தனை cerebral hemisphere ஆல செரிப்ரம் மேட் அப் ஆயிருக்கு? how many cerebral hemisphere ஆல எத்தனை cerebral hemisphere ஆல செரிப்ரம் மேட் அப் ஆயிருக்கு? சூப்பரா, மனோபிரியா, கோகுலபிரியா கலக்கிட்டீங்க. how many cerebral hemisphere ஆல செரிப்ரம் மேட் அப் ஆயிருக்கு? Yeah. Super. Steve Venkatesh, Prithvi, Wisdom, Manopriya, Gokulapriya, Hansi. It's going to be 2. ரெண்டு cerebral hemisphere ஆலதான். ஓகே, எத்தனை hemisphere ஆல? ரெண்டு cerebral hemisphere ஆலதான். ஓகேங்களா? So it's going to be option B is the right answer. ஓகே, option B is the right answer. சூப்பரா கண்ணா, சூப்பர். ஓகேவா, கலக்கிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு அப்படினு பாத்துறோம். அடுத்த क्वेश्चनனா cerebral cortex contain. cerebral cortex என்ன contain இருக்கும்? which do cerebral cortex contain? ஆனா அதெல்லாம் ஸ்டடீஸ்க்காக தான்டா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கணும், படிக்கணும். ஓகே, சும்மா எல்லாருக்குமே ஆல் ஆஃப் திஸ் அப்போ ஆன்சர் மட்டும் படிக்க கூடாது. cerebral cortex என்ன கண்டெய்ன் இருக்கு அப்படினா அது இன் டெப்தா படிக்கணும். ஓகேவா? எஸ். cerebral cortex contain sensory area இருக்கும், ஒரு motor ஏரியாவும் இருக்கும், and large association. so option D is the right answer, all of this. ஓகேங்களா? so option D, all of this. ஓகேங்களா? எல்லாமே பிரச்சனை இருக்குன்னா எல்லாமே பிரச்சனை இருக்கும். சென்சரி ஏரியா, மோட்டார் ஏரியா, லார்ஜ் அசோசியேஷன் ஆஃப் ஏரியா. இப்போ நீங்க இந்த ஆல் ஆஃப் திஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கரெக்டா இருந்தா போதும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், A, B, C, D அப்படி 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல D ஆப்ஷன் தான் ஆல் ஆஃப் திஸா இருக்க போகுது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஆல் ஆஃப் திஸ்ல வரக்கூடியது வந்துட்டு உங்களுக்கு A கரெக்டா வரும் தெரியும், B கரெக்டா வரும், ஆனா C வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு டவுட் வந்துச்சா நீங்க ஆல் ஆஃப் திஸே போட்டுலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு ஏதாவது ரெண்டு கரெக்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா நீங்க ஆப்ஷன் D ஆல் ஆஃப் திஸ்க்கே போயிருக்கலாம். ஓகேவா? சோ சூப்பர். கோகுலபிரியா, ஹம்சா, விஸ்டம், பிருத்வி, மனோபிரியா, காயத்ரி, ஸ்ரீ வெங்கடேஷ் is going to be option D. all of this is the correct answer. ஓகேவா? next question பார்த்தலாம். the association area in a cerebral cortex is responsible for. the association area in a cerebral cortex is responsible for. the association area in a cerebral cortex is responsible for. மறுபடியும் all of this sir அப்படினா. ஓகேவா? so it is for responsible for the இன்டர்சென்சரி அசோசியேஷனுக்கும் மெமரிக்கும் கம்யூனிகேஷனுக்கும். என்னது? செரிப்ரல் கார்டெக்ஸ். இப்போ செரிப்ரல் கார்டெக்ஸ் இருக்கு, இங்க நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அசோசியேஷன் ஏரியா வந்துட்டு எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெமரி, இன்டர்சென்சரி ஒரு ரெண்டுத்துக்கு இன்சர்டென்ஸ் அசோசியேஷனுக்கு, ஒரு கம்யூனிகேஷன் பேஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எஸ், ஆப்ஷன் டி. எஸ் த ஆன்சி, ஹம்சா, விஸ்டம், பிருத்வி, வேத், மனோபிரியா, ஸ்ரீ வெங்கடேஷ், காயத்ரி, கோகுலபிரியா, ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் ராக்கணுங்க. ஓகேங்களா? The major coordination center for the sensory and motor signaling is the major coordination center. எதுக்கு? சென்சரிக்கும் and motor signalingக்கும் major coordination center நம்ம எதை சொல்றோம்? Which is the major coordination center for sensory and motor signaling? For sensory and motor signaling. For sensory and motor signaling, which is the major coordination center for sensory and motor signaling? நல்லா பாருங்க, sensory and motor signaling தான் கொடுத்திருக்கான். sensory and motor signaling. சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங் அப்படின்னு சொல்றேன். ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி நல்லா பாருங்க, டைம் இருக்கு, டைம் எடுத்து பாருங்க. நல்லா பாருங்க. சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங் இஸ் ஆல்வேஸ் டன் பை. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நோட் பண்ணுங்க. சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங் அப்படின்னு வந்தாலே, சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங் வந்தாலே தலாமஸ் தான் வரப்போகுது, நேரத்துமே வராது. ஆப்ஷன் ஏ தலாமஸ் தான் வரப்போகுது. சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங் இஸ் தலாமஸ். ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் இருக்க போகுது. ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ தலாமஸ் இது ரைட் ஆன்சர் கணுங்களா? Thalamus. Neither is not an hypothalamus, not a pons, not a medulla. Okay, it's going to be option A. Thalamus the right answer. Okay, okay, super. Okay, நம்ம next question பார்க்கலாம். next question பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்க. ஓகே, சீக்கிரம் குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்க பாப்போம். எஸ் அப்படியே செஷன் லைக் பண்ணாத செஷன் லைக் பண்ணுங்க. ஒரு குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்க பாப்போம்.
we are completing around 73 questions நம்ம complete பண்ணியிருக்கோம். அதுல வர மாட்டிக்கிட்டே இருக்கு. அதேதான் கண்ணா, அதேதான். சூப்பர். அடுத்த கேள்வி, hypothalamus contains center which control. hypothalamusனா என்னது? hypothalamus major factor பண்ண போகுது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா hypothalamus மேல எழுதிட்டு இந்த தவறை செய்தவன் எவன் அப்படி சொன்ன இழிச்சவன் இருப்பான்ல, இவன் தான் நம்ம டீச்சர் எல்லாம் செய்வாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா போதும், நம்ம ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம கிளாஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா போதும் அவனை கூப்பிடு, அவன் தான் எல்லாத்துக்கும் பண்ணும், இவன் தான் எல்லாத்துக்கும் பண்ண அப்படி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பாடியில ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. உங்களுக்கு சப்போஸ் தெரியாது, படிச்சதுல இருந்து தெரியாம ஹாஸ்பிட்டல்ல போட மட்டும் ஹைப்போதலாமஸ் யூஸ் பண்ணுங்க. தொட்டதுக்குலாம் ஹைப்போதலாமஸ் யூஸ் பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் மேஜரான ஃபங்க்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காமனா நடக்கக்கூடியது. ஓகே, நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ல வந்து நம்ம கேட்டோம்னா ஹைப்போதலாமஸ் வேலை இல்ல, பட் நம்ம காமனா நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஹைப்போதலாமஸ் கேட்காம எதுவுமே நடக்க போறதும் இல்லை. ஓகே, சோ அதை பொறுத்து பார்க்கும்போது பாடி டெம்பரேச்சர், urge to eating, urge for drinking, சோ இது எல்லாமே யார் இது பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் தான் பண்ணிட்டு இருக்க போகுது. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்ட்டா சொல்லியாச்சு. Option D is the right answer. Okay, Supra, Netra, 𝒔𝒂𝒏𝒂𝒏𝒂𝒏, 𝑦𝒑𝒑𝒔, 𝒑𝒑𝒏𝒂𝒏𝒂𝒏, 𝑚𝒟𝒃𝒃𝒃. Okay la? So option D, all of this. Okay, option D, all of this நம்ம right answer பார்த்துட்டு. Okay வா கண்ணா? Yeah, option D, all of this is the right answer. Super. நம்ம next question பார்த்துடலாம். அடுத்த question என்ன இருக்க போகுது அப்படின்னா, hippocampus is present. hippocampus எங்க present இருக்கு? hippocampus is present. Where do hippocampus present? forebrain, midbrain, hindbrain, இல்ல pons? Where do hippocampus is present? hippocampus எங்கடா கண்ணா present இருக்கு? Where do hippocampus is present? Where do it present? Yes da மனோபிரியா. Yeah. Where do hippocampus is present? hippocampus எங்க present இருக்கு? Yes, it is present in forebrain. forebrainல தான் hippocampus. campus இப்படி பார்த்து போறோம் இல்லையா? so forebrainல தான் பிரச்சனை இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, forebrainல தான் hippocampus வந்து பிரச்சனை. சூப்பர். ஆஷிகா, வேத், நேத்ரா, விஸ்டம், பிருத்வி, காயத்ரி, கோகுலப்பிரியா, மனோபிரியா கலக்கிட்டீங்க. so it's going to be option A, forebrain is the right answer. okay, option A, forebrain is the right answer. okay ஓகேனா, நம்ம next question பார்த்தலாம். அடுத்த question என்ன இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, which of the following is true about hypothalamus? நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து ட்ரூ? hypothalamus பொறுத்த வரைக்கும் எந்த ஆப்ஷன் ட்ரூ அப்படின்னு கேக்குறாங்க. Which of the following is true about hypothalamus? Situated at the base of the thalamus, contains neurosecretory cells. It contains cells of thermoregulation. It's all of these. Which of the following is true about thalamus? Thalamus பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் true அப்படின்னு கேக்குறாங்க. Which are the following are true about thalamus? Situated at the base of the thalamus, hypothalamus, correct, okay. Contain neurosecretory cells, okay. Contain center of thermoregulation, yes. அப்போ all of this தான். எல்லாமே தான். ஓகேவா? எல்லாமே தான். ஓகேவா? thalamus கீழ இருக்கிறதுனால தான் அது பேரு hypothalamus அப்படின்னு வச்சிருந்தா, neurosecretory cells கண்டெயின் பண்ணிட்டு இருக்கு. thermoregulation மெயினா அதோட வேலை என்னது? thermoregulation, பாடியில இருக்கிற டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்றது. பாடியில டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றவன் எவன் அவன் கேட்டானா அது thermoregulation. thermoregulationனா hypothalamus தான் இருக்க போறோம். ஓகேவா? So super, hypothalamus option D is the right answer. super. மனோபிரியா, நேத்ரா, கோகுலப்பிரியா, பிருத்வி, வேத், காயத்ரி, it's going to be option D, all of this above is the right answer. okay, next question என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, limbic system consists of, which do the limbic system is consist of? limbic system என்ன கன்சிஸ்ட் ஆயிருக்கும்? limbic system is consist of amygdala-வா hippocampus-ஆ? இது ரெண்டுமே வா? yeah, it's consist of both. consist of both amygdala and hippocampus. option C. அப்போ limbic system is consist of both amygdala and hippocampus. yes, option C is the right answer. option C is the amygdala and hippocampus. option C is the right answer. super. நேத்ரா, கோகுலப்பிரியா, பிருத்வி, மனோபிரியா கலக்கிட்டீங்க. so it's going to be option C is the right answer. okay, option C, amygdala and hippocampus. okay, yes. அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? yes da wisdom. super. அடுத்த கேள்வி, the part of brains located between thalamus and hypothalamus of forebrain and pons is known as? what is called?
thalamus, hypothalamus and pons க்கு நடுவுல thalamus, hypothalamus, pons க்கு நடுவுல இருக்கிற part of brain. Locations படிங்க. Locations ஆஸ்பெக்ட்ல இருந்து கேள்விகள் கேட்கப்படலாம் brain கான்செப்ட பொறுத்த வரைக்கும். சோ அது பொறுத்து பாத்தீங்கன்னா என்ன brain இது? எப்படி ஆல் ஆஃப் தி செப வரும்? ஏதோ ஒரு தான இருக்க போகுது. thalamus, hypothalamusக்கும் ponsக்கும் thalamus, hypothalamusக்கும் ponsக்கும் நடுவுல இருக்க brain. A part of brain is located between the thalamus and hypothalamus and pons. Yeah, the wisdom Manopriya. So it's going to be midbrain. Midbrain oda location தெரிஞ்சு வெச்சோம். Midbrain oda location தான் தெரிஞ்சு வெச்சோம். So it's going to be option A. Option A, midbrain is correct answer. Okay. Midbrain oda location தெரிஞ்சு வெச்சோங்க. ரொம்ப important. Okay. Midbrain oda locations very important. Supra, netra, manopriya, wisdom, prithvi. Okay, so it will be option A, midbrain is the correct answer. Okay. Option A, midbrain is considered as the correct answer. Okay. Next question பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन வர்க்க அப்படி போதும் பாத்தீங்கன்னா which of the following is true about midbrain? கொடுத்த ஆப்ஷன்ல வந்துட்டு எதெல்லாம் midbrain பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டா இருக்கு அப்படினு கேக்குறாங்க. which of the following is true about midbrain? நான் பேர் இருக்கணும். midbrain பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் ட்ரூவான ஸ்டேட்மென்ட் இல்ல எல்லாமே ஸ்டேட்மென்ட் ட்ரூவா? A canal called cerebral acquaintance pass through the midbrain. Yes, correct. The dorsal portions of midbrain consist of 4 round swelling called as corpus quadrigeminal. Yes, 4 round swelling. It's form of a brainstem. கண்டிப்பா. So அத பொறுத்து பாக்கும்போது option D, everything is correct answer. Okay, super manopriya, wisdom, 𝒔𝒂𝒏𝒕𝒖, netra, prithvi கலக்கிறீங்க. So option D is the right answer. Okay, எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். Okay. ஏவும் கரெக்ட், பியும் கரெக்ட், சியும் கரெக்ட். அப்போ என்ன வர போகுது? ஆப்ஷன் டி, all of this above. ஓகேங்களா? எஸ். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. The hindbrain consists of hindbrain எல்லாம் கன்சிஸ்ட் ஆக போகுது cerebrum to the midbrain and cerebellum to the hindbrain. Okay, cerebrum to the midbrain and cerebellum to the hindbrain. Okay, இந்த டவுட்டே வரக்கூடாது. cerebrum to the midbrain, cerebellum to the hindbrain. தானே? மிச்சதெல்லாம் தெரியும். பான்ஸ் அண்ட் மெடல் ஆம்பளம் கேட்டா அப்படி. ஓகேவா? ஒரு விஜய் சேதுபதி படம் இருக்கு. என்னாச்சு? கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம், பால் மேல போச்சு, பிடிக்கலான்னு பின்ன என்னடி போனேன், கீழே விழுந்துட்டேனா, அடிபட்டுருச்சா? இங்க அடிபட்டிருக்கும், ஏன்னா இங்கதான் மிடில் ஆம்பளை கட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? இந்த படம் பாத்திருக்கீங்களா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. ஸோ அதுலதான் இந்த மிடில் ஆம்பளை கட்டா வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. இல்ல, ஸோ பான்ஸ் மிடில் ஆம்பளை கட்டா செரிபெல்லம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் D is the right answer. Okay, option D is the right answer. Super. 𝑬𝒙𝒑𝒑𝒔, netra, 𝒔𝒂𝒏𝒕𝒖, manopriya, prithvi, wisdom கலக்கிறீங்க. So it's going to be option D. All of this above is the right answer and we have successfully completed 80 question. ஒரு ஃபயர் பண்ணலாம். Come on. வெற்றிகரமாக 80 क्वेश्चंस முடித்துவிட்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம். எப்படி 80 क्वेश्चंस கிட்ட கடிச்சு finish பண்ணிட்டு we are going forward with the completion of 80 questions. Yes, Doctor. Super. Fire of fire. ஒரே நிமிஷம். Thank you. அடுத்த கேள்வி பார்த்தலாம். Hypothalamus controls. Hypothalamus controls. ஒரு ஆளாவது தான் வரும்.
எல்லாமே ஆல் ஆஃப் திஸ் வராது. கரெக்டா பாருங்க. ஹைப்போதாலமஸ் ரெஸ்பிரேஷன் கேஸ் செக்ரீஷன் கண்ட்ரோல் பண்ணுதா? கண்ட்ரோல் பண்ணாது. என்னது மெயினா கண்ட்ரோல் பண்ணுதோம்? பாடிஸ் தெர்மோஸ்டாட்ஸ், அதாவது தெர்மோ ரெகுலேஷன் ஆஃப் பாடி தான் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ தான் வரும். பிருத்திவி கோகுலப்பிரியா கலெக்டிங். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ பாடி தெர்மோஸ்டாட்ஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் டாக்கன வரும். ஹைப்போதாலமஸ் வந்துட்டு பாடி தெர்மோஸ்டாட்ஸ் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது, வேற எதையும் கண்ட்ரோல் பண்ணாது. ஓகேங்களா? which is going to be body thermostats தான். option A is the right answer. சும்மா ரெஸ்பிரேஷன் கேஸ் எல்லாத்தையுமே ஹைப்போதாலமஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. ஓகேங்களா? ஹைப்போதாலமஸ் இங்க இருக்கா. எஸ், யா, மித்து சூப்பர். ஓகே, so it's going to be option A is the right answer. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன வரக்கு போகுது அப்படி பாத்தீங்கன்னா, லிம்பிக் சிஸ்டம் இஸ் a part of ஃபோர் பிரெயினா, மிட் பிரெயினா, ஹிண்ட் பிரெயினா, பான்ஸ். லிம்பிக் சிஸ்டம் எதோட பார்ட்? லிம்பிக் சிஸ்டம் இஸ் a part of லிம்பிக் கை கால். Okay, limbic system is a part of which? For which limbic system is a part of? Yes, Monopriya. Limbic system is a part of, yeah. Is part of forebrain. Okay, it's a part of forebrain. Option A is the right answer. Okay, option A, forebrain is the right answer. Super. Prithvi, Manopriya, Mithu, Wisdom, Netra, Gokulapriya, Ved, correct. So it's going to be option A, forebrain is the correct answer. Okay, option A, forebrain is the correct. Romba correct answer. Enna correct answer? Romba correct answer is going to be option A, forebrain takaningala. Okay, yes, நம்ம next question பார்த்தலாமா? அடுத்த question என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, limbic system controls. Okay, it's a part of forebrain தான். பட் இது என்ன கண்ட்ரோல் பண்ணுது? அது என்ன ஆக்ஷன் பண்ணுது? limbic system controls. என்ன மாதிரி behaviors எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது limbic system? What do limbic system controls? Yeah. Super. Sexual behaviors யார் கண்ட்ரோல் பண்றா? லிம்பிக் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்றா. சார் ஒரே மோட்டிவேஷனா இருக்கு சார், சூப்பரா சொன்னீங்க சார். அந்த படம் பார்த்தோன்னே மோட்டிவேஷன் ஆகுது, அந்த பாட்டு கேட்டோன்னு மோட்டிவேஷன் ஆகுது, அது ஒரு ஸ்பீச் கேட்டோன்னே மோட்டிவேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா? இதை மாதிரி தான் இருக்கு. ஓகேவா சார்? பாவம் சார், வரும்போது ஒரு பையன் வந்து அடிபட்டு வளர்ந்தான் சார், பார்க்க ரொம்ப மனசுக்கு அஃபெக்ஷனா அந்த மாதிரி அந்த அஃபெக்ஷன்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணா? லிம்பிக் சிஸ்டம் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா sexual behavior, motivation, affection இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றது யாரா இருக்கா? லிம்பிக் சிஸ்டம் தான் இருந்துட்டு இருக்கா. So it's going to be option D is the right answer. Super. Wisdom, Gokulapriya, Ved, Prithvi, Manopriya. ஓகேவா? Okay. So super rakana. So option D is the right answer rakana. ஓகேவா? Option D is very much right answer நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? யா, wisdom. Super. ஓகே, அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், பட் மிஸ் ஆயிடுச்சு. Corpus quadrigemina is present on the mesencephalon, midbrain, anterior, dorsally, ventrally, laterally. எப்படி midbrain எப்படி பிரச்சனை இருக்கும்? anterior வெளியவா, இல்ல posterior பின்னாடியா, இல்ல ventrally முன்னாடியா, lateral பின்னாடியா? எப்படி பிரச்சனை இருக்கும்? Corpus quadrigemina are present on the mesencephalon, அதான் midbrain ஓட பேர். அப்போ நோட் பண்ணிக்கோங்க, இத கூட ஒரு क्वेश्चन கேட்கலாம். How do it present? எப்படி பிரச்சனை இருக்கும்? எல்லாரும் ஆன்சர் பண்ணோம். ஏதோ தெரியல, ஆன்சர் மட்டும் பண்ணி விட்டு போய் நீக்கிறோம் அப்படின்னு. ஓகேவா? So it is present dorsally. It is present dorsally. Option A. While option B. Dorsal is the right answer. Okay. Option B, dorsal is the right answer. Super. Ved, Manopriya, Prithvi, Gokulapriya, Netra. Super ராகங்களா. ஓகேங்களா? So it's going to be option B, dorsal தான் கரெக்ட் ஆன்சரா பாத்துறோம். dorsally தான் பிரச்சனை இருக்கு. ஓகேவா? Option B, dorsally is the correct answer. Okay, next question பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, which of the following is false about hindbrain? hindbrain பொறுத்து false ஆன ஸ்டேட்மென்ட் எது அப்படினா, which of the following is false about hindbrain? False. Which of the following is false about hindbrain? hindbrain பொறுத்த வரைக்கும் எந்த இதெல்லாம் false அப்படின்றாங்க? Which of the following is false about hindbrain? Which of the following is false about hindbrain? நாலு ஆப்ஷன் இருக்கு, நாலு ஆப்ஷன் படிச்சு சொல்லுங்க.
Okay, okay. Pons part of consists of fiber tract that interconnected different region of brain. Cerebellum part of a very convoluted surface of accumulated many neurons. Medulla is the part of a connected to spinal cord. Independent responsible for the regular excitement, pleasure, rag and fear. இப்பதான் பார்த்தோம் இந்த ரெகுலர் எக்ஸைட்மெண்ட், ப்ரெஷர், லாக் அண்ட் ஃபியர்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா லிம்ப் சிஸ்டம். லிம்ப் சிஸ்டம் எங்க பிரச்சனை இருக்கு? ஃபோர் பிரெயின்ல பிரச்சனை ஆகி கூட லிம்ப் சிஸ்டம் தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிரெயின் இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணாது. ஃபோர் பிரெயின்ல பிரச்சனை ஆகி கூட லிம்பிக் சிஸ்டம் தான் பண்ணிட்டு இருக்க போகுது. ஸோ இந்த பிரெயின் இந்த விஷயம்லாம் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் டி தான் கணக்குல. ஓகே, சூப்பரா. மனோபிரியா, பிருத்திவி, விஸ்டம், நேத்ரா கலக்கிட்டீங்க. ஓகேவா? என்ன பிடிச்சது இல்லையா? ஏன்னா இந்த ரெகுலர் எக்ஸைட்மெண்ட், பிளஷர், ராஜ், ஃபியர் இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம ஃபோர் பிரெயின்ல பிரச்சனை கூட லிம்பிக் சிஸ்டம் தான் கொடுக்க போகுது. இட்ஸ் நாட் ஹிண்ட் பிரெயின் கொடுக்க போறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி we successfully completed 85 question rakana. Okay, one next question பார்க்கலாம். Okay, medulla is center for medulla. எதுக்கு center for? medulla is center for. நிறைய பேர் வந்து மெடுலா ஆம்பளம் கேட்டா வந்துட்டு மெமரி பேஸ் பண்ணி சொல்லிருப்பீங்க. பட் அதுவும் வரும். பட் மெடுலா இஸ் மெயின்லி ஃபார் சென்டர் ஃபார் எதுவா இருக்க போகுது அப்படின்னா எதுக்குடா மெடுலா இஸ் மெயின்லி சென்டர் ஃபார்? அந்த படம் பார்த்து நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் மெடுலா இஸ் மெயின்லி ஃபார் சென்டர் ஃபார் இந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு, ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு, அப்புறம் கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் நடக்கிறதுக்கு. ஓகேவா? கார்டியோவாஸ்குலர், ஹார்ட் பீட் ரிஃப்ளெக்ஸ். எஸ் ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஓகே, ஆப்ஷன் டி எல்லாமே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரெஸ்பிரேஷன், cardiovascular reflex, gastric secretion. So option D, all of this above is the right answer. Option D, all of this above. Yes, super. Okay, wisdom, mano, priya, gokula priya, prithvi, kalakiri. Okay, so option D, all of this above. நம்ம correct answer பார்த்துருங்க. Okay, option D, all of this above is the right answer. ராகணுங்களா? ஓகேவா? Yes, super, fantastic and fantabulous. ஓகேவா? சூப்பர் ராகணுங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா which of the following consists of fiber tract interconnecting different region of brains? Which of the following consists of fiber tract? Main idha interconnecting different region of brains. Which of the following consists of fiber tract which interconnecting different region of brain? என்னவா இருக்க போகுது ஆன்சர்? ஃபைபர் ட்ராக்ட் இன்டர்கனெக்ட் பண்றோம், டிஃபரெண்ட் ரீஜன் ஆஃப் பிரெயின்ஸ் இன்டர்கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப என்னவா இருக்க போகுது? we all knew it. யஷ்ட, மனோபிரியா, வேத், பிருத்திவி. இட்ஸ் கோயிங் டு பி பான்ஸ் வரோலி. பான்ஸ் வரோலி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். பி தான். Option B, Pons Varoli. Yes, da. Super. Manopriya, Ved, Prithvi, Kukla, Priya. Okay, it's going to be option B, Pons Varoli is the right answer. Okay, option B, Pons Varoli. Okay, option B, Pons Varoli. Okay, super. Fantastic and fantabulous. Okay, it's going to be option B, Pons Varoli. Yeah, yes. Next question பார்த்தலாமா? அடுத்த question என்ன வரக்க போகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா which of the following helps in the regulation of respiration? இப்பதான் பார்த்தோம். Regulation of respiration க்கு main regulation of respiration. Sai, Gayatri, Muhammad. Super Muhammad. Sai, Gayatri, super Ragana. Okay, Aishwarya, Prithvi, கலக்கிட்டீங்க. என்னது அப்படின்றது பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஹிண்ட் பிரெயின் தான். இந்த ரெகுலேஷன் ரெஸ்பிரேஷன் ஆனா ஒரு என்னென்ன ஆஸ்பெக்ட்க்கு என்னென்ன பண்ணுது அப்படின்னு பாத்துக்கோங்க. ரெஸ்பிரேஷன்னாலே மெயினா யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிண்ட் பிரெயின் தான். இந்த பிரெயின் தான் மெயினா ரெஸ்பிரேஷனை கண்ட்ரோல் பண்ண போகுது. சோ அத பொறுத்து பாத்தீங்கன்னா so it's going to be pons and medulla. Option D is the right answer. Okay, option D is the right answer. Super Muhammad, Manopriya, Netra, Sai, Gayatri, Ved, Prithvi, Aishwarya கலக்கிட்டீங்க. ஓகேவா? so it's going to be option D is the right answer. ராகணும். Okay, option D is the right answer. Super Gokula Priya. Okay, கலக்கிட்டீங்க. Fantastic and fantabulous ராகணுங்களா? Okay, so it's going to be option D, both A and C is the right answer. Okay, option D, both A and C is the right answer. Okay, நம்ம next question பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா the dorsal nerve root ganglion is bipolar, unipolar, pseudo unipolar, multipolar. The dorsal nerve root ganglion is what we consider the dorsal nerve root ganglion as bipolar, unipolar, or pseudo unipolar, or multipolar. What we consider dorsal nerve root ganglion as
It's unipolar only, but it's the pseudo unipolar. So it's unipolar only, but it is false. Okay, so it's going to be option C is the right answer. Okay, pseudo unipolar. Option C is the right answer. Super Sai Gayatri, Prithvi, Aishwarya, Gokula Priya, Mohammed. Okay, so it's going to be pseudo unipolar. The dorsal nerve root ganglion is a pseudo unipolar. Option C is the right answer. Okay, option C, pseudo unipolar is the right answer. Consider yes, option C is the right answer. Okay, super, fantastic and fantabulous. Next question. Question. In spinal cords of humans, the gray matter is shaped. என்ன ஷேப்ல இருக்கு gray matter? அந்த மூளை spinal cord base வந்துட்டு the gray matter is in a shape of என்ன ஷேப்ல இருக்கு? என்ன ஷேப் அப்படி நம்ம சொல்லுவோம்? which shape? என்ன ஷேப்டா? sorry, just a minute. என்ன ஷேப்ல இருக்கும்? பட்டர்ஃப்ளை. சின்ன சின்ன ஆசை சரி அது வேற பட்டாம்பூச்சி ரே ரே அப்படி ஓகே so it's going to be option C. Okay, option C ராகனா yes ஐஸ்வர்யா ஸ்கை because it's going to be option C butterfly ஷேப்ல இருக்கும். அப்படியே சார் butterfly ஷேப்பா? சரிடா டக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த பொறை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா கல்வி என்னையாப்பா நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அப்படியாப்பா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேவா ஹவுஸ் ஆர் பட்டர்ஃப்ளை ஷேப்டா ஹவுஸ் ஆர் பட்டர்ஃப்ளைனா என்ன ஷேப்ல இருக்கு தெரியுதா? ஸ்பைனல் கார்டு தானே கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்? In spinal cord of humans the gray matter is shaped of gray matter அது ரெகுலர் ஹாஸ்பிடல் இல்லையா? gray matter is shape of என்ன ஷேப்ல இருக்கு இதெல்லாம்? இதான் பட்டர்ஃப்ளைன்றது. புரிஞ்சுதா கண்ணா? not there inside அத மட்டும் பார்க்க கூடாது. away from the matter பார்க்கணும். புரிஞ்சுதா? இது பேசிக் பட்டர்ஃப்ளைன்றது பேசிக். ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு போயம்லாம் இருக்கு அந்த ஸ்பைன் நம்ம படிக்கும்போது கனெக்ட் பண்ணி படிப்பாங்க இல்லையா? நான் மறந்து டக்குன்னு எனக்கு அந்த இது வர மாட்டேங்குது. ஒரு ட்ரிக் இருக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, அந்த ட்ரிக் பிரெயின் மொத்தமா படிக்கிறது, பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு கனெக்ட் பண்ணி படிக்கிற வரைக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகேவா? நான் சொல்றேன். சோ புரிஞ்சுதா? சோ இதான் சொல்லியிருக்காங்க, இதான் கேட்டிருக்காங்க. ஸ்பைனல் கார்டோட டிரான்ஸ்லேஷனை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. எஸ் ஓகே. சோ அத பொறுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, option C is the right answer and successfully we have completed 90 questions ரா. ஓகேவா? 90 questions நம்ம வெறித்தனமா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். நெருப்பு மழை பொழிகிறது அப்படின்னு ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். எஸ் ஓகே,
நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட டவுட் ஏதாவது கேட்கணும் அப்படின்றதா இருக்கா? anything you want to me ask for? நிறைய போட்டாச்சா? ரொம்ப நன்றி. என்ன அசைன்மெண்ட் முடிக்காதவங்க அசைன்மெண்ட் முடிச்சுங்கடா. ஓகேங்களா? அசைன்மெண்ட் முடிக்காதவங்க அசைன்மெண்ட் முடிச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ஃபார் தோஸ் ஃபார் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 12th and 11th இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சரி, நம்ம நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். அண்ட் நீட் ஆஸ்பெக்டான மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீட்டுக்கு அவ்வளவு மாசங்கள் கிடையாது, இந்த 90 days கூட கிடையாது, லெஸ் தென் 2 days அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் சார் லெஸ் தென் 2 days சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய எங்க பார்த்தா லெஸ் தென் நீங்க கேட்டிருக்கீங்களா தெரியாது. அது என்ன லெஸ் தென் 2 days அப்படின்னா 2 digit இருக்க டேஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3 digit இந்த டேஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 120 days மோர், 150 days மோர், இல்ல 100 days மோர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த 3 digitல இருந்து 2 digit மாறுது, 2 days மோர் அப்படின்னு சொல்லிருக்கோம். 2 digit days அப்படின்றது 2 digit தான் டிட்டர்மைன் பண்றது. ஏன்னா 2 digitக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறம் 1 digitல வந்துடும். 1 digitனா 9, 8, 7, 6 அப்படி வரப்போகுது. ஸோ உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்றது அந்த ஃபைனல் வார்னிங்கோ அலாரமா எடுத்துட்டு 3 digitல இருந்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இப்போ 2 digitல வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஓகேவா? கண்ணா we are trying கண்டிப்பாடா. ஓகே, நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் क्वेश्चंस நாங்க என்ன ட்ரை பண்ணோம், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் क्वेश्चंस இப்போ நம்ம 100 क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த 100 क्वेश्चंस நம்ம வந்துட்டு வீக் குவிஸ்ல கொண்டு வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். will definitely bring out. கவலைப்படாதீங்கடா. நீங்க கண்டிப்பா வீக் குவிஸ்ல நடக்கக்கூடிய மாதிரி தான் வரப்போகுது. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம். ஓகே, அந்த போர்டு எக்ஸாம்லாம் கொஞ்சம் முடியும். அந்த போர்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லா क्वेश्चन பிராக்டிஸ் செஷனுமே நம்ம இதுல வீக் குவிஸ்ல பண்ணிடலாம். ஓகே, கவலைப்படாதீங்க. மேல இந்த கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்களா, மேல கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு பின் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்க உங்களுக்கு தெரியும் என்ன கலர், ஒயிட் கலர் இருக்கு தெரியுமா, அதான் அசைன்மெண்ட் இருக்கு. டெய்லி வந்து நம்ம அசைன்மெண்ட் வந்து 10-15 क्वेश्चंस வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பிராக்டிஸ்க்காக, நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக தான். ஓகேவா? அது மாதிரி அந்த அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட் இல்ல, நீங்க உங்களுக்கு ஹோம்வொர்க் क्वेश्चन மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். அப்படிதான் பிரேக்ல நான் பண்ண சொல்லுவேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எஸ், ஓகே. ஸோ கோல்டன் ஹார்ட், உங்க ஹார்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. வீக் குவிஸ் தான் டக்கு டக்குன்னு பார்த்து மட்டும் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கும் நீங்க பார்க்கலாம், எனக்கும் சூப்பரா யாரு ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கீங்க, யாரு செகண்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்றத பார்த்து சூப்பரா சொல்ல முடியும். சீக்கிரமா வீக் குவிஸ் கொண்டு வந்து மென்டி குவிஸ் ஆஸ்பெக்ட்ல. ஓகே சார், நம்ம 8:30 ஆயிடுச்சுனா, 8:30 ஆயிடுச்சு. நீங்க யாராவது சாப்பிடாம யாராவது இருந்தீங்கன்னா போய் சாப்பிட்டு வந்துருங்க. So we'll meet up at 9 and we'll finish up the rest of the 30 to 40 questions. ஓகேவா? நம்ம சக்சஸ்ஃபுல்லா 90 questions இங்க முடிச்சிருக்கோம். சோ மிச்சம் இருக்க அந்த 30 questions நம்ம வந்துட்டு ஒரு குட்டியா சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? எஸ் எஸ், you can go. ஒரு 9 மணிக்கு வந்துருங்க, மறந்துடாம 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 9 மணிக்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணோம், 9 மணிக்கு நீங்க வந்துருங்க. ஓகேவா? அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் எதாவது இருக்கா? Tenth foundation Vedanta offline student, Vedanta came into அப்படியாடா, சரி பரவாயில்லையே, நல்ல விஷயம். சாய்காயத்ரி சொன்னேமா, அதோ மேல இருக்கு பாரு, மேல இருக்கு பாருங்க, தெரியுதா? காட்ட முடியுமா தெரியல. மேல அதை கிளிக் பண்ணீங்கன்னா will go to a link. தெரியுது, இப்படிதான் இருக்க போது உங்க போன்ல. இது மேல எங்க ப்ளூ பச்சை தான் வருது. ஓகேவா? ஒயிட் கலர் இருக்கு தெரியுது, அந்த ஒயிட் கலர் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் கூட தான் அசைன்மெண்ட் இருக்குடா. ஓகேவா? எஸ், ஓகேமா. ஓகேமா மேடி சார் எங்க will come soon, I hope so. If everything goes right, it will come soon. If everything goes left, we don't know. அப்படின்னு சொல்லும்போது if nothing goes right, goes left அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, yeah, we're hoping for him to come back. The decision is yes. Okay டா கண்ணா, சாப்பிட்டு ஹோம்வொர்க் क्वेश्चंस இந்த क्वेश्चंस பண்ணிட்டு இருங்க. அண்ட் சைட் பை சைடு போர்டு எக்ஸாமுக்கும் படிங்க, நீட் எக்ஸாமுக்கு MCQs பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? நல்லா எழுதும். ஓகே, மேத்ஸ் நமக்கு மேத்ஸ் அவ்வளோ வரவே வராது. பட் இந்த இன்டெகிரேட்டர் கோர்ஸ் கொஞ்சம் மேத்ஸ் நான் படிச்சதுனால கொஞ்சம் செகண்ட் வருது, நல்லா அதான் வந்துட்டு இருக்க போது. ஸோ மேத்ஸ் உண்மையிலே சொல்லணும்னா மேத்ஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி டஃப். அதுவும் நீங்க பயோ மேத்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா அது ஏன் தான் பயோ மேத்ஸ் வச்சானே எனக்கு தெரியல. பட் நான் கேட்ட பொறுத்த வரைக்கும் பயோ மேத்ஸ் எதுக்கு அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த குரூப் எடுத்தீங்கன்னா நீங்க ஏதோ டாக்டராகவும் ஆகலாம், இல்லை இன்ஜினியராகவும் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான்
அந்த குரூப் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, நீங்க ஏதோ வந்து நீங்க டாக்டர் ஆஸ்பெக்ட்ஸ், நீங்க டாக்டர் கான்ஸ்பிரசி வச்சு நீங்க டாக்டர் போயிருக்கீங்க, டாக்டர் படிக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நீங்க டாக்டர் ஆனா, சப்போஸ் டாக்டர் இல்ல நீட் பாஸ் ஆக முடியல அப்படின்னா கட் ஆஃப் இருந்துச்சா உங்களுக்கு இன்ஜினியரும் போடலாம் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த குரூப் இருக்கு அப்படின்றாங்க. இல்ல உங்களுக்கு டாக்டர் மட்டும் தான் ஆகணும், நீங்க பியூர் சயின்ஸ் எடுப்பீங்க. இல்ல எனக்கு இன்ஜினியர் மட்டும் தான் ஆகணும் அப்படின்னு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பீங்க. சோ நம்மள மாதிரி சில கேசஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, நம்மள மாதிரி இருக்கு என்ன கேஸ் அப்படின்றதுன்னா நான் என்ன ஆக போறேன் எனக்கே தெரியல அப்படின்றது. ஓகே, அந்த ஒரு கேஸா இருந்தாலும் நான் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் பயோமேத்ஸ்ல குதிச்சிருவாங்க. பயோமேத்ஸ்ன்ற குரூப் இருக்கு. எல்லா பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்டையும் கேட்டு பாறேன். எல்லா பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட்டையுமே நான் பயோமேத்ஸ் எடுக்கவான்னு கேட்கும்போது அவன் சொல்றது வேணாண்டா, பயோமேத்ஸ் மட்டும் எடுத்துடாதரா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, because that much amount of biomaths is love. அந்த அளவு லவ் இருக்கு. ஓகே, நான் ஒரு பயோமேத்ஸ் ஸ்டூடெண்ட் தான், அப்போ அந்த அளவுக்கு ஒரு லவ் இருக்கு அந்த பயோமேத்ஸ்க்கு மேல. ஓகே, நம்மளால ஒன்றும் சொல்லவும் முடியாது. பயோமேத்ஸ்ல இந்த மேத்ஸை படிக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுரும், ஐயோ எதுக்குடா அப்படின்றது. பட் அதே சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சப்போஸ் சொல்ல முடியாது, மேத்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா எடுத்து பாடுவாங்க அப்படிங்க. அந்த மாதிரி இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸால தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நண்பர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா மேம் எழுதி போட்டு போயிருவாங்க, மேமோ சாரோ எழுதி போட்டு போயிருவாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. நம்ம மேத்ஸ்ல சில புலிகள் இருப்பாங்க, அந்த மேத்ஸ்ல சில புலிகள் கிட்ட தான் கேட்டு நான் மேத்ஸ்ல நல்ல மார்க் எடுத்தது காரணமே என்னோட மேத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஓகேவா, ஆன்லைன்டா ஆன்லைன் வேற மெயின் ஆஃபீஸ்ல இருக்கோம்டா. நாங்க வந்துட்டு பெங்களூர் மெயின் ஆஃபீஸ்ல இருக்கோம் ஐஸ்வர்யா. நாங்க ஆன்லைன், பட் வி டு விசிட். ஓகே, வி டு விசிட் திஸ் அண்ணா நகர், ஆவடி, பெரம்பூர் பிரான்ச்சஸ். நாங்க மோஸ்ட் ப்ராபபிலி 2 months நம்ம விசிட் தான் பண்ணிட்டு இருப்போம். அங்கேயும் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம். மேபி பிரான்ச்சுக்கு நான் வந்திருக்கலாம், வராமலே இருந்திருக்கலாம், இல்ல இனிமே வரலாம். ஓகேவா, எஸ். அப்போ நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போர்டு எக்ஸாம் எழுத போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, அந்த ஆல் தி பெஸ்ட் ஆல்சோ. ஓகேங்களா, நல்லா பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, ஆனா நல்ல விஷயம் பாருங்க, போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஓகேங்களா, எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்கறாங்க, எந்த சாப்டர்ல இருந்து எதை கேட்கறாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்து அடிச்சாலே போதும். போர்டு எக்ஸாமுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்னுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அந்த ப்ளூ பிரிண்ட் வழியா தான் கேட்டாகும், வேற எங்கேயுமே மாற முடியாது. சோ அதை நீங்க கரெக்டா கெஸ் பண்ணி கிராக் பண்ணாலே நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா, சோ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கணும், அது எப்படி படிக்கணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா கண்ணா, சோ மறந்துடாதீங்க, எந்த ஒரு விஷயமும் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் போர்டு எக்ஸாம் சொல்றேன், பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இன்னும் 15 days இருக்கு, ராவா 15 + 1 month இருக்கு. 15 days for CBSE and 1 month for நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா, சோ கரெக்டா பிளான் பண்ணிட்டு முன்னாடியே நான் இந்த ஸ்டடி லீவ்ல படிச்சுக்கிறேன், அதாவது 5 நாள் லீவ் இருக்கு எக்ஸாமுக்கு, 3 நாள் லீவ் இருக்கு எக்ஸாமுக்கு, நான் அப்போ படிச்சுக்கிறேன், அப்படியே தள்ளி வைக்காம இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஃபார் தி பேக் எண்ட் ஆஃப் தி ரிவிஷன்ல. ஓகேவா, கண்டிப்பா கொடுக்குறேன்டா. ஓகேவா, நான் கண்டிப்பா கொடுக்கலாம். நம்ம பயாலஜி பேஸ்ல வந்துட்டு என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட் ஆக போகுது, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆக போகுது நான் அடிச்சு சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஓகே, நம்ம சேனல்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ண போறோம், கவலைப்படாதீங்க. பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி நீட் எக்ஸாம் 12th போர்டு எக்ஸாம் எழுத போறீங்களா, அந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாம், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்டா இருந்துச்சுன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுது, அது என்ன சாப்டர்ல இருந்து வரப்போகுது அப்படின்றத ப்ரூஃபோட, எப்படின்னா ப்ரூஃபோட நான் வந்து வீடியோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வந்து இன்னைக்கு நாளைக்குள்ள போஸ்ட் ஆயிரும். ஓகேவா, கண்டிப்பா வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள வந்துட்டு பயாலஜி பேப்பர் லீக்டு அப்படின்னு ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஓகேவா, பேப்பர் லீக் ஆயிடுச்சு சார், நிஜமா லீக் ஆயிருக்கு. எப்படின்னா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணி பண்ண முடியும். ஓகே, இங்க இந்த கொஸ்டின்ஸ்ல அப்படி கேட்டிருக்காங்க, அப்ப இந்த சாப்டர்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத வித் ப்ரூஃபோட நம்ம இந்த வீடியோல பேசியிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க, அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்ப எந்தெந்த சாப்டர்லாம் படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின்லாம் படிக்கணும் அப்படின்றது. சோ அது பொறுத்து நீங்க கரெக்டா அதுல அந்த சாப்டர்ல மட்டும் அந்த கொஸ்டின்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு மக்கப் பண்ணிட்டீங்களா, எப்படி மக்கப் பண்ணதா எதை போறீங்க, எவன் சொன்னா கேட்கறான். சில 1ல 10 பேர் தான், 10ல ஒரு ஆள் தான் என்ன பண்றீங்க, புரிஞ்சு எழுதுறீங்க, மிச்சம் 9 பேர் என்ன பண்றாங்க, மக்கப் தான் பண்றாங்க. சோ மக்கப் தான் பண்றீங்க, அது கரெக்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணுங்க. ஓகே, அதான் சொல்லுவாங்க, பிட்டு தான் எழுதுற, அது தெரிஞ்ச கொஸ்டின் வரக்கூடிய கொஸ்டின் எழுதுற அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல். பட் தப்பா இருந்தா கூட நீங்க புரிஞ்சு படிக்க தான் பார்க்கணும். அதான் நமக்கு லாங் ரேஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, பட் நம்ம 15 daysல உட்காந்து லாங் ரேஸ் வந்து நம்ம பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா. சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றது ப்ரெடிக்ஷன்ல கண்டிப்பா அதெல்லாம் வரப்போகுது. அனலைஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் சோ வந்துட்டு இருக்கு. சோ கீப் சப்ஸ்கிரைப். இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆயிருக்கும். ஓகேவா, பயாலஜிக்கு என்ன கொடுக்க முடியும். ஓகே, எனக்கு ஐ டோன்ட் நோ அபௌட் தி பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. கண்டிப்பா மேத்ஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, மேத்ஸ்ல என்ன சாப்டர் இருக்குன்னு தெரியாது. ஓகே, அல்ஜிப்ரா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு, வேற எதுவுமே தெரியாது. பட் பயாலஜிக்கு நான் கொடுத்துறேன் 70 மார்க்ல 50+ மார்க் எப்படி எடுக்கிறதுன்னு ஈஸியா எடுத்துங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 70 மார்க்ல 50+ மார்க் ஈஸியா எடுத்துக்கலாம். அதுவும் நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஸ்டூடெண்டா வந்து நீங்க நீட் ப்ரிப்பேர் இது வரைக்கும் நீட் ஆஸ்பெக்ட்ல படிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த 10 கொஸ்டின் இருக்கு தெரியுமா, 10 to 15 கொஸ்டின் இருக்கு தெரியுமா, 1 மார்க் கொஸ்டின், அதை கூட நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா, நான் சொல்றது 50 மார்க்ஸ் அப்படின்னு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஓகேவா, ஃபார் ஸ்டேட் போர்ட் அண்ட் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் அண்ட் 5 மார்க் ஃபார் சிபிஎஸ்சி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நீட் ஸ்டூடெண்டா இருந்துச்சுன்னா அந்த மிச்சம் 16 மார்க் ஃபார் சிபிஎஸ்சி அண்ட் 10 மார்க் ஃபார் ஸ்டேட் போர்டு நீங்க ஈஸியா அடிச்சுனா ஃபார் 1 மார்க் ஆஸ்பெக்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா கண்ணா, சோ நீட் ஸ்டூடெண்டா இருந்துச்சு எம்சிக்யூஸ் ப்ராப்ளமா இருக்க போறது கிடையாது.
நீட் ப்ரிப்பேர் பண்ணலாம் பாத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் பண்ணி நம்ம வந்துட்டு எம்சிக்யூஸ் கூட சரி தனியா செஷன் போறோம். ஓகேவா? எப்படியும் அந்த 10 மார்க் வந்துட்டு நீங்க என்ன என்ன எய்ம்ல இருப்பாங்க நம்ம பசங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்ன எய்ம்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு பையன் இருப்பான், நம்ம டாப்பர். அந்த டாப்பர் நம்ம ரூம் தான், ஏன்னா நம்ம ரோல் நம்பர் பக்கத்துல அந்த டாப்பர் இருக்காப்புல. சோ அவங்க கிட்ட கேட்டு எழுதிக்கிறான், என்ன வேணா இன்விஜிலேட்டர் வை, நீ யார வேணா இன்விஜிலேட்டர் போய், நீ கமாண்டோ வேணா இன்விஜிலேட்டர் வை, நாங்க கோட் வேர்ட்ல பேசிப்போம். நாங்க ஒண்ணு இரும்பி பேசிப்போம், இல்லைன்னா இந்த கை எப்படி காட்டுறது, இல்ல ஒரு இரும்புனா ஏ, 2 இரும்புனா பி சி டி அப்படின்றது, இல்ல அப்படின்னா நாக்க வச்சு சொல்றது, இல்லன்னா கையை வச்சு இப்படி சொல்றது, இல்ல பேனை ஆட்டுறது. ஓகே, எத்தனை பேர் இந்த பேனை ஆட்டுறது சொல்லிருக்கீங்க? ஓகேவா? இப்படி ஆட்டினா ஏ, ஆட்டிக்கிட்டே பி, இப்படின்னா சி, மறந்துட்டேனே, இப்படி சுத்துவாங்க. இப்படி சுத்தினா டி அப்படின்றது. என்னென்ன ட்ரிக் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. சோ அதனால எம்சிக்யூஸ் யாருமே படிக்காம போவீங்க. ஓகேவா? அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்து நம்ம நிறைய பசங்க இருக்கும். பட் அப்படி இருக்க வேணா, நமக்கு எம்சிக்யூஸ் தனியா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, சோ நீங்க அப்போ அவனை டிபெண்ட் ஆகி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? ஓகே, சோ நீங்க கண்டிப்பா இருந்திருப்பீங்க, நம்மளும் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருந்து தாண்டி வந்தது. பட் இப்போ அப்படி இருக்காம நம்ம எம்சிக்யூஸ் தனியா ப்ராக்டிஸ் பண்ணோம். 2 மார்க் தனியா, 3 மார்க் தனியா, 5 மார்க் தனியா என்னென்ன கேட்க போறாங்க அப்படின்றத சின்ன அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். சோ அது இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து நம்ம மிச்ச எக்ஸாம், போர்டு எக்ஸாம் பக்கத்துல வர நம்ம மேரத்தான்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு எப்படி சூப்பரா 70 எடுக்கிறது ஈஸியா எடுத்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ நாட் ஒன்லி ஃபார் நீட், ஃபார் ஆல்சோ ஃபார் போர்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா கண்ணா? ஓகேடா, யாரா சாப்பிடலாம் போய் சாப்பிட்டு வந்துருங்க. we will meet up at 9. ஓகே, எஸ் டா கண்ணா. இந்த அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதா அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கோ. we have time. Okay. Sorry for that sound, it's mic கீழ வந்துருச்சு.
வணக்கம்டா பசங்களா, பாத்துலாமா? மிச்சர் கொஸ்டின்ஸை பார்த்து முடிச்சிருவாமா? மிச்சம் இருக்க 30 கொஸ்டின்ஸ் நம்ம டக்கு 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 டக்குன்னு பாத்துலாமா? Yes. Shall we see all the rest of the questions? மிச்சம் மீதி இருக்க கொஸ்டின்ஸ் டக்கு டக்குன்னு பாத்துருவோமாடா? மிச்சம் 30 கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம டக்குன்னு பாத்துலாமா? சொல்லுங்க. சார்னு பிடிஎஸ் ஃபேன்கள் என்ன சார் நீலம் ரவேஷ் ஹலோ 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 ஹலோ. சோ ஓகே, அப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது? நியூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் பேஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுதுன்றத பாத்துருவோமாடா? வந்தாச்சுல எல்லாருமே? டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சுல? பாத்துலாமா? சூப்பரா. யா ஓகே ஓகே ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, white matter in the brain and in the spinal cord. White matter is in the brain and in the spinal cord in the case of human. என்னவா இருக்கும்? white matter is என்னவா இருக்கும்? white matter is என்னவா இருக்கும் இந்த brainல? and அதே மாதிரி இந்த spinal cordல என்னவா இருக்கும் அதான் கேக்குறேன். white matter is dash in the brain and the dash in the spinal cord. white matter is dash in the brain and dash in the spinal cord தான் ஆன்சர். क्वेश्चन என்ன ஆன்சர்? white matter எங்க இருக்கும்? gray matter spinal cordல அது எங்க இருக்கும் அப்படின்றாங்க. white matter opaque white அப்படி நம்ம சொல்லுவோம். லைட் பாஸ் ஆக முடியாத white அப்படின்னு சொல்றது opaque white அப்படின்றோம் இல்லையா? எங்க பிரச்சனை இருக்குமா? we call it as opaque white அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுவோம் opaque white அப்படின்னு சொல்றது லைட் பாஸ் பண்ண முடியாத ஒரு white அப்படிதான் opaque white அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த white matter வந்துட்டு எங்க பிரெயின்ல எங்க பிரச்சனை இருக்கும்? ஸ்பைனல் கார்ட்ல எங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க. பிரெயின்ல எங்க பிரச்சனை இருக்கும்? ஸ்பைனல் கார்ட்ல வந்து எங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க. பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் த பிரெயின் வந்து பிரச்சனை இருக்கும். ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. பிரெயின்ல இன்சைட் த பிரெயின் பிரச்சனை இருக்கும். பாத்துப்பீங்களா? மெயின் நம்ம பிரெயின் பாக்குறதுக்கு வெள்ளை கலர்ல இருக்கு இல்ல, என்னன்னா கிரேஷ் கலர்ல தானே இருக்கு. சோ இன்சைட் த பிரெயின், பிரெயின் வந்து பாக்கும்போது இன்சைடு ஸ்பைனல் கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு, பிரெயின்ல வந்து இன்சைடு, ஸ்பைனல் கார்ட்ல வந்து அவுட் சைடு. சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி தான் கணக்குல. ஆப்ஷன் பி. ஓகேவா? இட்ஸ் நாட் ஏ, இட்ஸ் நாட் ஏ. அவுட் சைடு த பிரெயின், இன்சைடு த பிரெயின், பிரெயினுக்கு உள்ளதா இருக்கும். அவுட் சைடு பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா மூளை என்ன கலர் இருக்கோ கிரேஷ் மேட்டர் ஃபேக்டர்ல இருக்கும். சோ இன்சைடு த பிரெயின்ல என்ன கலர் பிரச்சனை இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி தான் அவுட் சைடு ஸ்பைனல் கார்டு தான் ஒயிட் கலர் பார்க்க முடியும். சோ அது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்றத பாத்துருவோம். Which part of the human brain is concerned with the regulation of body temperature? அதே ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. இனிமே இதுக்கு பேச்சே கிடையாது, மூச்சே தான். பேச்சு கிடையாது, வீச்சு தான் அப்படி சொல்லும்போது ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் மெயின் பண்ணி ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர். எஸ், அதே தான் கணக்குல. சூப்பரா சூப்பர். ஓகேவா? பாடி ரெகுலேஷன் நல்லா பண்ணும். என்னெல்லாம் வரும் அப்படி சொல்லு. இதுக்கப்புறம் क्वेश्चंस வரலாம், பட் முன்னாடியே சொல்லி வச்சேன். ரெகுலேஷன், வேற என்னது, இந்த தெர்மோஸ்டாட்ஸ், பாடி தெர்மோஸ்டாட். சோ இந்த மாதிரி ஈட்டிங், urge to eating, இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே யாரால கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹைபோதலாமஸ் அப்படின்ற ரீஜன். ஆப்ஷன் சி ஹைபோதலாமஸ் தான் கரெக்டான ரீஜன். ஓகே, சோ யாரால கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹைபோதலாமஸ் அப்படின்ற ரீஜன். ஓகே, சூப்பர். மனோபிரியா நேத்ரா கலக்கினி. ஓகே, சோ யாரால கண்ட்ரோல் பண்ணப்படுது? இட்ஸ் ஒன்லி பை தி ஆப்ஷன் சி ஹைபோதலாமிக் ரீஜன் தான். ஓகே, ஹைபோதலாமிக் ரீஜன் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தா, during the propagation of nerve impulse the action potential result in the movement of propagation of nerve impulse. அப்போ ஒரு இம்பல்ஸ் நடக்குது, ஸ்டிமுலி நடக்குது, nerve impulse நடந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு. சோ அப்போ ஆக்ஷன் ரிசல்ட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்றாங்க. what will the result of the action result? ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரிசல்ட் எப்படி இருக்கலாம்? how it be? how it be and how it can be? எப்படி இருக்கும், எப்படி இருக்கலாம் அப்படின்ற. how it would be and how it can be. என்ன இருக்கலாம் பாருங்க.
potassium ions from interstellar fluids or to extrastellar. Interstellar இருந்து extrastellar fluids போகுமா, இல்ல sodium ions இருந்து extrastellar fluids இருந்து interstellar fluids போகுமா, இல்ல sodium ions இல்ல potassium ions from the extrastellar fluid to extrastellar fluids, இல்ல interstellar fluid to interstellar fluid sodium ions வர போதா? சோ என்ன ஆன்சர் ஆக போகுது? What is going to be the answer? என்ன ஆன்சர் ஆக போகுது கண்ணுங்களா? வெளியே இருந்து உள்ள வருவா. யாரு வெளியே இருந்து உள்ள வருவா? வெளியே இருந்து உள்ள இந்த கௌசிக் வரும். குறுக்க அந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி குறுக்க யாரு வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோடியம். இந்த சோடியம் ions will be extracellular fluid to intracellular fluid. Extracellular fluid to intracellular fluids are வரும். Because it's going to be option B is the right answer. Option B, sodium ions from extracellular fluid to intracellular fluid. Okay, extracellular fluid இருந்து intracellular fluid. Extracellular fluid இருந்து intracellular fluid. Option B is the right answer. Okay, option B, extracellular இருந்து intracellular. புரியுதா? Clear? Yeah, yes, Damana. Okay, it's going to be option B. Sodium ions is from extracellular fluid to intracellular fluid. Okay, உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கு, நீங்க படிச்சு முடிச்சாச்சா? ஆன்சி, have you completed your study? Yes, super. அப்ப அது பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் பி தான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுதுன்னா, Bowman's glands are located in the. Bowman's glands எங்க லொகேட் இருக்கு? Bowman's glands are located in the anterior epithelium, female reproductive system of cockroach, olfactory epithelium of our nose, இல்ல proximal end of your uniferous tubules. சூப்பர்மா ஆன்சி. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நல்ல விஷயம். ஓகே, Bowman's glands இல்ல Bowman's glands. ஓகே, Bowman's capsule இருக்கா? Bowman's glands will be in the என்ன ஆன்சர்? which is the answer? என்ன ஆன்சர் ஆக போகுது? what is going to be the answer? anterior epithelium, female reproductive system of cockroach, olfactory epithelium of our nose, இல்ல proximal end of urinary glands. Bowman's capsule, Bow's capsule இதெல்லாம் பிரச்சனை இருக்க அப்படினு பாத்தீங்கன்னா will be olfactory epithelium of our nose. பாக்குறதுக்கு இந்த இதுல எல்லாத்துமே क्वेश्चनா இருக்கே சார், இந்த கண்டென்ட்ல பேஸ் பண்ணி வரலாம். இன்டர்லிங்க்டு क्वेश्चन கூட கேட்கப்படலாம். சோ இத பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? யா, ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, which one of the following past structures distinguish the nerve cells from other type of cells? அதாவது nerve cells-ஐயும் other type of cells, இப்போ இங்க nerve cells இருக்கு, இன்னொரு type of cells இருக்கு. இது ரெண்டுத்தையும் டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எது அப்படின்றாங்க. which are the following past? என்ன ஃபேக்ட்ஸ்? யா பிருத்விக் அண்ட் ஆன்சி கலக்கிட்டீங்க. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். which are the following past இருக்காங்களா? nerve cells-ஐயும் அது other type of cells-ஐயும் டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடியது. nerve cells-ஐயும் the other type of cells-ஐயும் டிஸ்டிங்விஷ் பண்றது. nerve cells-ஐயும் the other type of cells-ஐயும் டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடியது எதுவா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா dendrites இருக்கும். என்ன இருக்குமா? கண்டிப்பா nerve cells பிரசன்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை இருக்கணும்? dendrites வந்து பிரச்சனை இருக்கணும் இல்லையா கண்ணுங்களா? சோ அத பொறுத்து பாத்தீங்கன்னா dendrites and perikaryon. option D. Okay, option D dendrites and perikaryon. Okay, and it's going to be option D. lakana cytoplasm வந்து பிரச்சனை இருக்கலாம், nucleus immediately synthetic machinery, cytoplasm அதுல immediate synthetic machinery present ஆகக்கூடிய perikaryon அப்படி சொல்லுவோம். dendrites எங்க present இருக்கு? அந்த செல் பாடில வந்துட்டு outer growth வந்து போயிட்டு இருக்கு. Nissl granules bodies also நம்ம present இருக்கிறது பாப்போம். ஓகேவா? சோ அத பொறுத்து பாத்தீங்கன்னா option D perikaryon and dendrites is the correct answer. Okay, option D is the right answer. நம்ம next question பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, which of the following is an example of negative feedback loop in humans? So the following is an example of negative feedback loop in humans. Which of the following is an example of a negative feedback loop in humans? Examples கேட்டுங்க. negative feedback loop in humans. Humans பொறுத்த வரைக்கும் negative feedback loops. சொல்லுங்க பாப்போம். which are the examples? நாலு எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு பாருங்க, நாலு ஆப்ஷன்ஸ் படிச்சு பாருங்க. அதுல வந்துட்டு எது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்போட ஒத்து போகிறது அத பார்த்து சொல்லணும். பாப்போமா? secretion of tears after entering of sand particles into the eye, illa salivations of mouth at the single of delicious food, illa secretion of sweat glands and constrictions of skin blood vessels when it's too hot, illa often D இருக்கக்கூடிய constrictions of skin blood vessels and contraction of skeletal muscles when it's too cold. So இந்த aspect வந்து பாத்தீங்கன்னா negative feedback loop பத்தி கேட்டிருக்காங்க. So it's going to be constrictions of skin blood vessels and contractions of the skeleton muscles when it's too cold. So option D is the right answer. Okay, option D is the right answer consider பண்றோம். Okay, then is going to be option D la kanala
So option D is the right answer. சரியா நோட் பண்ணிக்கோங்க. Yes, 𝑬𝒔𝒑𝒒𝒔. So it's going to be option D is the right answer. Okay, next question பார்த்துலாமா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா, during the transmission of nerve impulse through a nerve fiber, the potential on the inner side of the plasma membrane has which type of electric charge? Inner side of the plasma membrane எந்த type of electric charge வந்து present ஆயிருக்கும் அப்படினு கேக்குறாங்க. ஆப்ஷன் B இங்க இருக்குடா. நான் எங்க தேடிட்டேன். ஆப்ஷன் B அங்க இருக்கு. ஓகேவா? plasma membrane inner side வந்து என்ன type of electric charge இருக்கும் அதான் கேள்வி. எப்படி மாறி மாறி அமைஞ்சிட்டு இருக்கலாம், எப்படி மாறி 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 அமைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்றது கேக்குறாங்க. sorry for the inconvenience. sorry எப்படி இருக்குமா? First the plasma membrane எப்படி இருக்குமா? First it will be a negative. First எப்படி இருக்குமா? First it will be negative ஆ இருக்கும், then positive ஆ மாறும், and மறுபடியும் என்ன மாறும்? back to negative ஆ இருக்கும். ஓகேவா? அப்போ NPN நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? நெகட்டிவா தான் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச டைம் பீன்லெஸ் பாசிட்டிவா சேஞ்சஸ் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் நெகட்டிவா போயிடும். ஓகே, NPN. ஓகே, so it's going to be option D is the right answer. ஓகே, option D NPN. option D is the right answer கன்சிடர் பண்றோம். ஓகேவா கண்ணுங்களா? நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா, one of the example for the action of autonomous nervous system. autonomous nervous systemத்தோட எக்ஸாம்பிள்ஸ் கேக்குறேன். எனி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் இவங்க கொடுத்த நாலு ஆப்ஷன் வந்துட்டு எந்த autonomous nervous systemத்தோட எக்ஸாம்பிள்ஸ் எது அப்படின்னு கேக்குறாங்க. autonomous nervous systemத்தோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆக்ஷன் ஃபார் தி autonomous nervous system. swallowing a food, popular reflex, permeability of intestine, knee jerk response. autonomous nervous system தோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய எதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, permeability of intestine. So option C தான் இருக்க போகுது. autonomous nervous system. Yes, just very super. Okay, it's going to be option C தான் கண்ணுங்களா. Okay, option C permeability of intestine. Okay, so it's going to be option C is the right answer. Okay, option C is the right answer நம்ம கன்சிடர் பண்றோம். சூப்பரா fine. next question பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, during the transmission of nerve impulse through a nerve fiber, the potential inner side of the plasma electric charge. இதுதான் நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, இது எப்படி இருக்க போகுது என்ன பாத்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இருக்கும், தென் பாசிட்டிவா இருக்கும். அதானே plasma membrane which type of the electric charge? அவுட் சைடு கேக்குறல, இன்னர் சைடு தான் கேட்டிருக்கான். So it's going to be பாசிட்டிவ் இருக்கும், ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஓகே, ஒரே क्वेश्चन ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். abundance nerve are injured in the human body. Which one of the following functions will be affected? Abundance nerves are injured in the human body. Which one of the following functions will be affected? அந்த nerve injured ஆயிடுச்சுனா எந்த type of following functions வந்து affect ஆகும் அப்படின்றாங்க. எந்த type of following functions வந்து affect ஆகலாம் அப்படின்றாங்க. Which type of following functions வந்துட்டு affect ஆகப்படலாம் அப்படின்றாங்க. movement of Bipolar, movement of tongue, swallowing, movement of neck. abundance nerve அப்படினாலே நல்லா போச்சு. abundance nerve எதை பத்தி பேசுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஹை பால் கன்சிடர் பண்ணி பேசுது. ஓகேங்களா, இட்ஸ் கோயிங் டு பி நம்ம ஹை பால் பேஸ் பண்ணி தான் பேச போகுது. ஓகேவா, இட்ஸ் கோயிங் டு பி யா no. இது நம்ம சிஸ்த் cranial nerve அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சிஸ்த் cranial nerve அப்படின்னு சொல்லுவோம். நாட் இது டி வராது. சிஸ்த் cranial nerve ஐபால பத்தி தான் கன்சிடர் பண்ணது. So it's going to be option A is the right answer. Okay, option A is the right answer. கண்ணுங்களா, option A is the right answer. And with this question we completed 100 questions successfully. ஒரு ஃபயர் பண்ணுங்க பாப்போம். 100 क्वेश्चन முடிச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 100 क्वेश्चंस இந்த क्वेश्चनோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு ஃபயர் போடலாம், வேற எதுக்கு போறது அப்படின்னு சொல்லும்போது குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கண்ணா.
எஸ் 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 வெற்றிகரமாக 100 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் பார்த்து நம்ம செஷன் முடிச்சிடலாம். ஓகே, 100 கொஸ்டின்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் பார்த்து நம்ம செஷன் முடிச்சிடலாம். ஓகேவா? எஸ், கமான்டா. ஃபயர் ஃபயர் ஃபயர். ஓகே, வெற்றிகரமாக நம்ம எத்தனை கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? we have completed successfully 100 questions. ஒரு வழியா 100 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். so just 15 more questions to go. around 15 to 20 questions to go. yes 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 thank you thank you thank you thank you. okay, next question பார்க்கலாமா? okay, அடுத்த கேள்வி என்ன இருக்குதுன்னா, 4 healthy people 4 healthy people in the 20s got injured, resulting in damage and death of the few cells of the following. Which one of the cells are least likely to be replaced by the new cells? 4 healthy people in the 20s, 20 வயசு ஆகும்போது injured ஆயிட்டு, resulting சில cells வந்து damage ஆகி டெத் ஆயிடுச்சா. அப்போ இங்க கொடுக்குற எந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம்? replaced by new cells, புது செல்ல ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா. ஓகே, 15 தான்டா, 15 தான்டா. we'll finish it by 9:30. சோ இதுக்கெல்லாம் ஓகே இதே இருக்க கூடாது. ஓகேங்களா? புது செல்ஸால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னாலே என்ன செல்ஸ் அது? எந்த செல்லுக்கு லீஸ்ட் ரீஜெனரேஷன் பவர் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. சுத்தி சுத்தி கேட்ட கேள்வி என்னது அப்படின்றது பாத்தீங்கன்னா, which cells have least regeneration power? least regeneration power. which cells have least regeneration power? எந்த செல்லுக்கு லீஸ்ட் ரீஜெனரேஷன் பவர் இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, it's going to be neurons. இல்லையா? நியூரான்ஸ் கிட்ட தானே இருக்கு. so it's going to be hi Nakul. it's going to be option A. option A option B. option B நியூரான்ஸ் இருக்கானுங்களா? அந்த நியூரான்ஸ் ஏனா புது செல்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா அது என்ன இருந்தாவணும்? லீஸ்ட் ரீஜெனரேஷன் பவர் இருந்தாவணும். அப்பதான் புது செல்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். சோ அத பொறுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B நியூரான்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் B நியூரான்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். so it's going to be option B is the right answer இருக்கானுங்களா? ஓகேங்களா? இது என்னதான் ஆப்ஷன் B. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, in the resting state of the neural membrane, diffusion is due to the concentration gradient. If allowed, would drive. The resting state of the neural membrane, the diffusion is due to the concentration gradient. If allowed, would drive. எப்படி பண்ணும்? உள்ள பொட்டாசியம் அயனை கொண்டு வந்துருமா இல்ல வெளியே சோடியம் அயனை கொண்டு போயிருமா? அதான் கேட்கறாங்க. சோடியம் அயன் into the cell, out to the cell, இல்ல வெளியே தள்ளுமா உள்ள தள்ளுமா? அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. என்ன பண்ணும்? yes da Prithvirika. yes, it's going to be option C, sodium into the cell. okay, option C, sodium into the cell. okay, option C is the right answer. okay, option C, sodium into the cell. super Prithvi, Sabari collecting. Okay, so sodium into the cell is the right answer. So it's going to be option C is the right answer. Okay, option C, sodium into the cell is the right answer. Consider பண்ணிருக்கோம். Okay, ஓகேங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, injury to vagus nerves in humans is not likely to affect. எதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. இன்ஜுரிஸ் டு வேகஸ் நர்வ்ல வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா எதை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. சூப்பர் ஆன்சி, சபரிஸ், பிருத்திவி சூப்பர் ஆகணுங்களா? ஓ, வேகஸ் நர்வ்ல வந்து ஒரு இன்ஜுரி நடந்துச்சு, அதை எதை அஃபெக்ட் பண்ணாது, which is not likely to affect. வேகஸ் நர்வ்னால எதை என்ன பேஸ் பண்ணில இருக்கு, அது இன்ஜுரி ஆச்சுன்னா not likely to affect, which the odd one out வச்சு கூட நம்ம இதை பார்க்கலாம். odd one outல ஏதோ இருக்கு பார்க்கும்போது அதை வச்சு கூட நம்ம என்ன எலிமினேட் பண்ணலாம். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா வேகஸ் நர்வ்ல இன்ஜுரி ஆச்சுன்னா not likely to affect any of the trunk movement. ஸோ ஆப்ஷன் A is the right answer. trunk movementல எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ ஆப்ஷன் A trunk movement. ஓகே, சூப்பரா பிருத்வி. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டங்க் மூவ்மெண்ட்ல எந்த விதமான பாதிப்பும் இப்ப இருக்காது, அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது. எது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னாங்க, டங்க் மூவ்மெண்ட்ல எந்த விதமான ஒரு அஃபெக்டும் இருக்காது. So it's going to be option A is the right answer. Okay, option A we will consider the right answer. Super answer பிருத்வி. நம்ம next question பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா, in which animals nerve cells is present but brain absent?
nerve cells present ஆயிருக்கா ஆனா brain absent இருக்கா ஓகே humans are அப்படி கேட்க கூடாது brain absent ஓகே அப்பலாம் இல்ல நமக்குலாம் brains இருக்கு ஓகே nerve cells present and brain absent in which animal nerve cells வந்து present ஆயிருக்கும் ஆனா brain வந்து absent இருக்கும் எந்த அனிமல்ல chain of nerve வந்து present ஆயிருக்கும் internal net nerve அப்படினு சொல்லுவோம் இல்ல chain of nerve கூட சொல்லலாம் internal net nerve னு சொல்லலாம் chain of nerve னு சொல்லலாம் சாரி ஓகேவா அப்ப எதுல இது 10% இருக்கு 10% தான் போயிருமா அவன் 10% வச்சு 10 நாள் ஓடிட்டு இருக்காமா ஓகேவா இஸ் கோயிங் டு பி ஹைட்ரா ஓகேவா ஆப்ஷன் டி ஹைட்ரா இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் டி ஹைட்ரா தான் ஓகேங்களா ஹைட்ரால தான் இருக்கும் நர்வ் இருக்கும் ஆனா மூளை இருக்காது ஓகே மூளை இருக்காது ஓகே மூளை இல்லாத ஜீவி நம்ம ஹைட்ரா தான் சொல்லிட்டு இருக்கோம் சோ ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ல கிடையாது சூப்பரா ப்ருத்வி கலக்கிட்டீங்க ஓகேவா சோ ஹைட்ரால தான் செயின் ஆஃப் நெட்வொர்க்ல என்டையர் பேஸ் பண்ணி எபிடெர்மல் டிஷ்யூஸ் அட்டெண்ட் ஆயிருக்கும் சோ ஹைட்ரால பிரெயின் இருக்கும் பிரெயின் இருக்காது நர்வ் செல்ஸ் இருக்கும் ஓகேவா கண்ணா சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துட்டோம் அப்படினா which of the following statement is correct about the node of Ranvier Ranvier Kapoor node பத்தி எது கரெக்ட் அப்படினாங்க which of the following is correct about the node of Ranvier நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்துட்டு node of Ranvier அப்படினு பார்க்கலாம் which of the following is correct about the node of Ranvier node of Ranvier பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் தான கேட்டிருக்கான் எஸ் கரெக்ட் ஸ்டேட்மென்ட்ரா இன்கரெக்ட் இல்ல கரெக்ட் ஸ்டேட்மென்ட் எஸ் பத்த ஸ்டேட்மென்ட் எஸ்டா சூப்பரா ப்ருத்வி அண்ட் சபரி கலக்கிட்டீங்க கணலாம் கலக்கிட்டீங்க ஓகேவா என்னது myelin sheath டிஸ்கண்டினியூஸா இருந்தாதான் அது வந்துட்டு இப்படி ஒரு நோடு வந்து போனாதான் அந்த நோட நம்ம நோட் ஆஃப் ரன்வீர் அப்படி நம்ம சொல்ல முடியும் சோ myelin sheath பேஸ் பண்ணி தான் நம்ம நோட் ஆஃப் ரன்வீர் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம் சோ அத பொறுத்து பாத்தீங்கன்னா myelin sheath will be discontinuous தான் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் சூப்பரா ப்ருத்வி சபரி பிரியங்கா ஆன்சி கலக்கிட்டீங்க கணங்களா சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாமா அடுத்த கேள்வி என்ன கேள்வியா இருக்க போகுது அப்படிறது பாத்தீங்கன்னா when we migrate from dark to light அதாவது இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு போறோம் we fail to see some light sometime but after a while visibility became a normal it is an example of அதாவது நீங்க பாத்துட்டீங்க அப்படினா இப்போ நீங்க கதவுல ரூம்ல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணை மூடிட்டு லைட்ல ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க டக்குன்னு அவங்க அம்மா வந்து லைட்டை போட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை தொண்ண ஒரு மாதிரியா இருக்கும் அப்பனா கண்ணை இப்படி எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் அப்பதான் விசிபிலிட்டி வரும் ஏன்னா ரொம்ப பிளாங்கா இருக்கும் அதுல இருட்டுல இருந்து எந்திரிச்சோடனே அது ஒயிட் இருக்குல்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் விசிபிலிட்டி வருது இது எதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றாங்க இது இந்த 10% 10 நாள்லையா அது காட்டுருச்சு வேற என்ன மெசேஜ் அனுப்புனீங்க சோ இது எதோட எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா will always experience it ஓகேவா போட்டோபிராய்டிசம் அது growthக்காக சொல்றதுடா growthக்காக சொல்றது சோ இத பொறுத்து பாத்தீங்கன்னா அடாப்டேஷன் ஆப்ஷன் பி அடாப்டேஷன் தான் வரும் ஓகேவா ஹாய் கேத்ரின் நஜிமா கலக்கலாமா சும்மா சூப்பர் ஓகேவா சோ ஸ்கூல் பி ஆப்ஷன் பி அடாப்டேஷன் தான் வரும் ஓகேவா அதனால தான் நம்ம அது பார்க்க முடியுது சபரி நஜிமா கலக்கிங்க சோ ஸ்கூல் பி ஆப்ஷன் பி அடாப்டேஷன் இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா அக்கமடேஷன் அப்படின்னா டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட பாக்குறது ஓகேங்களா மியூட்டேஷன் மியூட்டேட் ஆயிட்டு போறதுன்னு தெரியும் அது growthக்காக பண்றது சோ அடாப்டேஷன் தான் நம்ம இந்த வைல் இந்த டார்க் டு இதுல இருந்து வைலான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கன்சிடர் பண்றோம் சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆகணும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த கேள்வி நியூரோக்ளினா கன்சிஸ்ட் ஆஃப் தி செல்ஸ் ஃபவுண்ட் இன் தி நியூரோக்ளினா என்னது நியூரோக்ளினாலே அடிச்சு கண்டுபிடிச்சிருவோம் நியூரான் வந்தாலே கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா இதுல வேற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு இதுல கண்ணுங்களா நியூரோக்ளினா கமான் யா சூப்பர் சபரி வாசன்
மனோபிரியா நஜிமா கலக்கிட்டீங்க ஓகேவா என்னது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கேங்லியா ஓகேங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கேங்லியா so it's going to be option C yes option C is the right answer ராகங்களா ஓகேவா option C is the right answer okay neuroganglia consist of cells found in central nervous system and ganglia தான் ஓகேங்களா சூப்பர் சபரிவாசன் மனோபிரியா நஜிமா ஹான்சி சூப்பர் ராகங்களா கலக்கிட்டீங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா suspensory ligaments is a part of suspensory ligaments you can't understand my language you are from where ra where are you from where are you from Dapatri at the end of the class you were saying na heart eye tongue brain suspensory ligaments is a part of oh meeku telugu telusu so it's going to be a part of eye okay it's going to be a part of eye rakana okay so it's going to be a part of eye okay so it's going to be option B is the right answer super super Hansi Prithvi Catherine and Najima Sabari is going to be high rakana high da super high da okay so it's going to be option high is the right answer okay yes fine now next question pathala the next question is going to be invertebrate simple reflex action is invertebrate simple reflex action is how polysynaptic bisynaptic trisynaptic monosynaptic invertebrate simple reflex action is polysynaptic bisynaptic trisynaptic and monosynaptic how would be simple reflex action in vertebrates it's going to be it's going to be none other than monosynaptic it's going to be none other than option D monosynaptic option D monosynaptic option D monosynaptic super Najima Prithvi Hansi Sabarish Sabari Manopriya Catherine கலக்கிட்டீங்க கண்ணுங்களா கலக்கிட்டீங்க it's going to be monosynaptic தான் இருக்கும் simple reflex and vertebrates எப்படி இருக்குதா it's none other than monosynaptic is the right answer okay monosynaptic okay next question பார்த்தலாமா Anesthetic reduce pain by blocking the transmission of nerve impulse. The kinds of chemicals working on an anesthetic are those that block. Anesthetic reduce pains by anesthesia reduce pains. So anesthesia கொடுப்போம் மயக்க மருந்து கொடுப்போம் அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு ஓகேவா Anesthesia reduce pains by blocking its transmission of nerve impulse. The kind of chemical working as anesthetics are those that block anesthesia. அனஸ்தீசியா ஃபுட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேர் டாக்டர் கடையிலனா உடனே அனஸ்தீசியா போயிடுவாங்க பட் அதுக்கு நீட் அப்படின்னாங்க எஸ்டா கேத்ரின் சூப்பர் ஆக்கணும் ஓகேவா சூப்பர் இவன் நல்லா ஆன்சர் பண்ணுங்க we are going to finish last 2 to 3 questions தான் இருக்கும் around 2 to 3 questions தான் இருக்க போகுது none other than 2 to 3 questions so இது கரெக்டான ஆப்ஷன்னா voltage gated sodium and potassium channels and the neurotransmitter receptors going to option D is the right answer okay super fine ரொம்ப ஈஸியான question super Prithvi Manopriya Hansi Sabari Najima and Catherine கலக்கிட்டீங்கங்களா so it's going to be option D is the right answer yeah fine and fantastic and fantabulous okay super நம்ம next question on பண்ணலாமா அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படினு பாத்தீங்கன்னா the Nissl granules of nerves are made up of இது நிறைய வாட்டி பார்த்திருந்தோம் பட் முன்னாடி பார்த்திருந்தோம் இப்போ ஞாபகம் இருக்கா Nissl granulesனாலே இந்த ஒரு content தான் வர போகுது Nissl granulesனாலே இது ஒரு content தான் வர போகுது பட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்படி கொடுத்திருக்கான் consist ofன்றது இல்ல ரெண்டுமே இருக்கு அப்ப என்னவா இருக்கும் ஓகேவா மேட் அப் ஆஃப்னா ரைபோசோம் அதுல என்னோட ப்ராடக்ட்டா பேஸ் பண்ணி கொடுக்குதுன்னா புரோட்டீன் ஓகே நம்ம அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் பண்றதுக்கு ஓகே ரைபோசோம் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது சோ எதை क्वेश्चन கேட்டிருக்கான்றத வந்து பார்த்து அடிக்கணும் ஓகே என்ன क्वेश्चन கேட்டிருக்கான்றத வந்து நம்ம என்ன பண்ணோம் we'll look into it ஓகேங்களா எஸ் நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन வர பார்த்தலாமா பட் இந்த क्वेश्चन ஆன்சர் வந்துட்டு இட்ஸ் none other than option A ribosome is the correct answer option A ribosome is the correct answer super Sabari Mano Catherine Prithvi கலக்கிட்டீங்க கண்ணுங்களா ஓகே இட்ஸ் none other than option A ribosome தான் Nissl granulesனாலே ribosome and rough endoplasmic reticulum என்னது rough endoplasmic reticulum is going to another okay நம்ம next question பார்த்தலாம் அடுத்த கேள்வி in humans visceral organs are inverted by visceral organs was innervated by how visceral organs are inverted by
SD கேத்ரின் எஸ்டா கண்ணுங்களா. அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கா? நல்லா பாத்துக்கோங்க. எப்படி அப்படின்னா இட்ஸ் நாட் சிம்பத்தட்டிக்கும் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸா இருக்கும், பட் நாட் அட் கான்சியஸ்னஸ் கான்சியஸ் கண்ட்ரோல். ஸோ ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகே, ஆப்ஷன் டி சூப்பர் கேத்ரின். போத் சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் ஆர் not under conscious control. So option D is the right answer. Okay, option D. Super Catherine and Prithvi. Option D. Both sympathetic and parasympathetic nerves are not under consciousness control. Option D is the right answer. நம்ம next question பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, the sympathetic nerves in mammals arises from. The sympathetic nerves in mammals arises from. Where do the sympathetic nerves from mammals is arising from? The sympathetic nerves from mammals is arises from. Where it arises from? Yes, the Catherine. Super. Come on. All answer பண்ணுங்க. Where do the sympathetic nerves in mammals is arises from? Arises from thoracolumbar nerves. Option C. Thoracolumbar nerves. Option C is the right answer. Okay, va? It's none other than option C. Okay, it's going to be option C. Thoracolumbar nerves. Okay, we are going to finish. Super Sabari, Ansi, Mano, Prithvi, Najuma, Catherine, collecting us. Option C is the correct answer. We are going to finish. Respiratory center is situated in. Where do the respiratory center is situated? Where do the respiratory center is situated? Where do the respiratory center is situated? Respiratory center is situated in. Yes. We are going to finish. Respiratory center is situated in hindbrain was consist by medulla oblongata. Option B, medulla oblongata is the right answer. Option B, medulla oblongata. ஓகேங்களா? So respiratory center is situated எங்க இருக்கு? medulla oblongata தான் பிரச்சனை இருக்கு. ஓகேவா? சூப்பர். ஆன்சி, மனோபிரியா, கேத்ரின், சபரிஷ், பிருத்திவி. Fine. Fantastic. Because option B is the right answer. We are up to finish. CNS is mostly made up of. Central nervous system is mostly made of. Central nervous system என்ன made up இருக்கு? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். CNS, central nervous system is mostly made of. Central nervous system is mostly made of. By ஒரு தலைமை உருவாகணும் அப்படின்னா அசோசியேஷன் இருக்கணும். ஓகே, குரூப் ஆஃப் அசோசியேஷன் இருந்தாதான் அந்த அசோசியேஷனுக்கு அவன் தலைவன் ஆக முடியும். அதே மாதிரி தான் அசோசியேஷன் நர்வ்ஸால தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து மேடப் ஆயிருக்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அதனோட எம்பி எம்எல்ஏ மேடப் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் அசோசியேஷன் நியூரான்ஸால தான் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து மேடப் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பரா பிருத்வி, சபரிஷ், கேத்ரின், ஆன்சி கலக்கிட்டீங்கடா. அண்ட் we are up to the last question today. பாத்துடலாமா? யா இன்னொரு क्वेश्चन இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் லாஸ்ட் क्वेश्चन. Afferent nerve fibers carry impulse from. Afferent nerve fibers carry impulse from. Afferent fiber, efferent fiber இருக்கும். என்னது? Efferent fiber, afferent fibers அப்படின்னு இருக்கும். அதுல afferent fiber வந்து என்ன carry impulse பண்ணுவான்? Afferent fiber carry impulse from. ஹாய், உனக்கு ரெண்டு பாருங்க. afferent fibers தான் கேட்டிருக்கான். afferent nerve fibers. afferent தான் கேட்டிருக்கான்டா. afferent. afferent என்ன பண்ணுவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிசெப்டார் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நல்லா பாத்துங்க. afferent அப்படின்றது நம்ம மக்கள், பீப்புள்ஸ்.
ஓகே பீப்புள்ஸ் தான். ஓகே அஃபரண்ட் வந்து யாருன்னா பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது குறை இருக்குன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் மனு கொடுப்போம். ஓகேவா, if we have some problems we will go and give letter to the government. ஓகேவா, சோ கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஆக்ஷன் எடுக்கும். ஓகே கவர்மெண்ட் அந்த லெட்டரை பார்த்துட்டு ஓகே உங்க தெருவில் வந்து லைட் எரியலையா, அப்போ இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கும். சோ அஃபரண்ட் வந்துட்டு பீப்புள் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு போறது, பீப்புள் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு போறது. அதே மாதிரிதான் ரிசப்டார் எனக்கு இங்க ப்ராப்ளம் சார், இங்க ப்ராப்ளம் இருந்து எங்க போகுது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போகுது அப்படி ஞாபகம் வச்சோம். எஃபரண்ட்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுக்கு ரெஸ்பான்ஸ், கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் டு பீப்புள். அப்ப இதுக்கு என்ன வரும், அந்த ஸ்டிமுலிக்கு ஏத்த ரெஸ்பாண்ட கொடுக்குது. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே அவங்க இது லைட் இல்லையா, சரி நான் ரெண்டு கலெக்டர் அனுப்பி விடுறேன், போலீஸார் அனுப்பி விடுறேன் லைட் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து டார்கெட்டட் டிஷ்யூ. சோ அதுதான் நம்ம எஃபரண்ட்டுக்கு அப்பரண்ட்டும் அர்த்தம். சோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே இத பொறுத்து ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சோ சூப்பர். மனோபிரியா, பிருத்விக், யுவஸ்ரீ, ஆன்சி, நஜிமா கலக்கிறீங்க. சபரி Markson. ஓகேவா, சூப்பர். கேத்ரின் கலக்கிறீங்க. ஓகேங்களா, சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் இன்னைக்கான இந்த செஷனுக்கான கடைசி கேள்வியை பார்த்தலாமா? We can see last question for today's session. The last question for today's session, the third ventricle brain is also known as and we all knew now what the last question will be, the homework question which could be commented in the main comment box. So what will be the answer of this question அப்படின்றத வந்து மறக்காம main comment box ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, the third ventricles of brain is also known as மெட்டாசியோலா, ரைனோசியோலா, பாராசியோலா, டயாசியோலா அப்படின்றத வந்துட்டு மறக்காம மெயின் கமெண்ட் பாக்ஸ்ல எங்க மெயின் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, so with this we completely successfully வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணி முடிட்டோம் அப்படினா இந்த செஷன் we have completed. yes da ஒரு ஃபயர் போடுங்க கண்ணா. come on you have successfully completed today's session ra. ஒரு ஃபயர் அடிச்சு விடுங்க பாப்போம். come on செக்ஷனுக்கு ஒரு ஃபீட்பேக் அப்படி ஃபயர் ஆன போட்டுடுங்க பாப்போம். யாருடைய செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்துட்டு இருந்தீங்கன்னா செஷனை லைக் பண்ணி விட்டுருங்க. டக்குன்னு ஓகேமா கேத்தன். ஓகே ஃபோக்கஸ் ஆன் தட். போர்ட்ஸுக்கும் நம்ம வந்து செஷன் ஆரம்பிக்க போறோம். ஓகேவா, சோ நீங்க போர்ட்ஸுக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னு ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்த மண்டேல இருந்து நான் போர்ட்ஸுக்கும் வேணா செஷன் ஆரம்பிக்கிறோம். ஓகே, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது, 5 மார்க், 2 மார்க், 3 மார்க், 1 மார்க் என்ன கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேட் போர்டு கொஸ்டினை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கொஸ்டின் அந்த வீடியோ வந்து வரும். ஓகே, அந்த வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு நாளைக்குள்ள அந்த வீடியோ வந்துடும். ஐ ஹோப் ஸோ. பட் அதை எடுத்துட்டேன், இன்னைக்கு நாளைக்கு அந்த வீடியோ வந்து போட்டுருவாங்க. ஐ ஹோப் ஸோ. கூடி சீக்கிரம் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, சோ வித் திஸ் we completely successfully வெற்றிகரமாக நம்ம சாப்பிட முடிச்சிட்டோம். சோ எல்லாரும் போய் சாப்பிடலன்னா சாப்பிட்டு போய் படுத்து தூங்குங்க, இல்லைன்னா உட்காந்து படிங்க. ஓகேவா கண்ணா, பாய் டாக்கண்ணா. ஓகேவா, see you tomorrow இல்ல டே ஆஃப்டர் டுமாரோ பேர் பார்க்கலாம். அடுத்த செஷன்ல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சுபாஷ். பாய் டாக்கண்ணா. ஓகே, see you டா. டாடா.